வணக்கம் மக்களே, இது நம்ம நம்பர்ஸ். இன்னைக்கு நம்ம ஓவர் கேட் மன்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம். ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ரிவ்யூக்களை கொடுத்துட்டு பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்திருப்போம்னா, நம்ம கிரிட் இருக்கான்ல, அவன் கான் கூட சேர்ந்து அவங்க முன்னோர்களோட சமாதிக்கு போயிருப்பான். சோ அங்க போன இடத்துல நம்ம கானோட அந்த முன்னோர்கள் எல்லாமே ஆவிகளா வந்து நம்ம கிரிட் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொல்லுவாங்க. அது சொன்னது மூலமா நம்ம கிரிட்டோட கிளாஸ் கொஸ்டின் அப்டேட் ஆயிடும். அதாவது நம்ம கிரிட் லெஜெண்டரி கிளாஸ் வச்சிருக்கான்ல, பாக்மாவோட சக்சஸர் அப்படின்னு அந்த கிளாஸ்க்கான ஒரு quest இருக்கும். அந்த quest அப்டேட் ஆயிடும். அது மூலமா நம்ம கிரிட் கேசன் கேனியன்ல இருக்கிற நார்தர்ன் கிளிஃப் பக்கம் போனா அப்படின்னா அங்க பாக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை நம்ம கிரிட்டால கத்துக்க முடியும். அதை பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம கிரிட்டோ அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுவான். ஆனா கேசன் கேனியன் இருக்கிறதே ஆபத்தான இடம். நம்ம கிரிட்டால அப்படியெல்லாம் அங்க போயிட முடியாது. சோ அங்க போறதுக்கு ஒரு இன்விசிபிளான ஒரு ஷர்ட்டை கண்டுபிடிக்கணும்னு முடிவு பண்ணுவா. இப்ப அதை கிரியேட் பண்றதுக்கு சில்ஃபிட் ஸ்கேல்ஸ் வேணும் அப்படின்றது நம்ம கிரிட்டுக்கு தெரிய வரும். ஆனா இந்த சில்ஃபிட் ஸ்கேல் நம்ம கிரிட் கிட்ட இருக்காது. அதை ஹண்ட் பண்றதுக்காக ஃப்ராஸ்ட்லைட் ஆர்க் அப்படின்னு ஒன்னு இருக்கும். அதை ஹண்ட் பண்றதுக்காக போயிருப்பான். இப்ப அந்த ஃப்ராஸ்ட்லைட் ஆர்க் எல்லாத்தையும் அவன் ஹண்ட் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு அந்த சில்ஃபிட் ஸ்கேல் கிடைச்சிடும். சில்ஃபிட் ஸ்கேல் கிடைச்சிருச்சுன்னா அவனால கேசன் கேனியனுக்கு அந்த இன்விசிபிள் கிளாக்கை எடுத்துட்டு போக முடியும். அவன் அங்க போயிட்டான் அப்படின்னா பாக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை கத்துக்க முடியும். இப்ப இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸ் விட்டுட்டு போனோம். இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் நம்ம கிரிட் அந்த ஆர்ச்சி எல்லாத்தையுமே ஹண்ட் பண்ணி முடிச்சிருப்பான்ல. 3 நாள் அதை தொடர்ந்து ஹண்ட் பண்ண காரணத்தினால நம்ம கிரிட் இப்ப 83வது லெவல்ல இருப்பான். அவனோட லெவல் அவன் முன்னாடி இருந்தால அதளவுக்கு ஈக்குவல் ஆயிடுச்சு. இருந்தாலும் அவன் 3 நாள் அதை அடைஞ்சான்றது அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவன் லெவல் 75 இருந்தால அப்ப ரொம்ப முக்கி தான் அந்த லெவலை எடுத்துட்டு வந்தான். ஆனா இப்ப 3 நாளே எடுத்துட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் கவலையா இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, இந்த இன்னொரு ஒரு பைத்தியக்காரன் சிரிச்சுக்கிட்டே நம்ம கிரிட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை பார்க்கும்போது தான் நம்ம கிரிட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். உடனே நம்ம கிரிட்டும் கேட்பான் ஹுரோயை பார்த்து, தம்பி நீ எதுக்காக என்ன ஃபாலோ பண்ற? அதுவும் இல்லாம ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கியே, இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்கும் போது, லார்ட் நான் உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்க ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்லாம இந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி முடிச்சிருக்கீங்களே, அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவான். இப்ப இவன் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றான், எதுக்காக இதெல்லாம் பேசுறான்னு நம்ம கிரிட்டுக்கு சுத்தமா புரியாது. இது மட்டும் இல்லாம நம்ம கிரிட் 3 நாளா இந்த ஆர்க் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணிருக்கான்ல, ஆனா அவனுக்கு 3 சில்ஃபிட் ஸ்கேல்ஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கும். அதனாலே நம்மால் கொஞ்சம் வெறுப்புலதான் சுத்துவான். இந்த நேரத்துல வேற நம்ம ஹூரை தேவையே இல்லாம, லார்ட் உங்களுக்கு எல்லாம் ஓகேவா, உங்களோட ரியாக்ஷன் சரியே இல்லையேன்னு கேட்கும் போது, ஆமாடா நான் எரிச்சலா தான்டா இருக்கேன், இப்ப அதுக்கு என்ன பண்றது, நான் 3 நாளா ஹண்ட் பண்ணியும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்கவே இல்ல. இதுல இன்னொரு ஒரு பைத்தியக்காரன் வேற என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி என்னாச்சு லார்ட் அப்படின்னு வேற கேட்டுக்கிட்டே இருக்கான். பின்ன எரிச்சலாகாம என்னதாடா பண்றது, நீ எதுக்குறா என்னை ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். இதை கேட்டதும் நம்ம ஹுரை சொல்லுவான், என்ன லார்ட் நீங்க சொல்றீங்க, நீங்க தான் அந்த பிரிசன் செல்ல இருந்து என்னை காப்பாத்துனீங்க. அதுவும் இல்லாம அந்த 50 மணி நேரம் குவெஸ்ட் கிளியர் பண்றதுக்கு நீங்க தானே ஹெல்ப் பண்ணீங்க. அப்படி இருக்கிறப்ப என்னோட உயிரை நான் உங்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவான். என்னது 50 மணி நேரம் குவெஸ்டா, எந்த பைத்தியக்காரன் 50 மணி நேரத்துக்கு குவெஸ்ட் கொடுக்கறது நம்ம கிரிட் கேட்கும் போது, ஆமா லார்ட் அதுதான் உண்மை, ஏன்னா அந்த குவெஸ்டுக்கான ரிவார்டு இன்னொரு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவான், அதாவது செகண்ட் கிளாஸ். இப்ப இதை கேட்ட உடனே நம்ம கிரிட் இரு அப்படின்னா அந்த நியூஸ் ஃபுல்லா போட்டானுங்களே, ஒரு மங்கோலியன் யூசர் 2வது கிளாஸை எடுத்துட்டாரு, சாட்டிஸ்ஃபை கேம் வரலாற்றிலேயே முதல் முறையாக, அப்படி இப்படி எல்லாம் போட்டது நீதானா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா லார்ட் நீங்க என்னை ரொம்ப புகழ்றீங்க அப்படின்னு நம்ம ஹுரை சொல்லுவான். அடே அக்கிரமக்காரா, உன்னதாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன். ஏண்டா உனக்காக ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி அந்த இடத்துல அடியெல்லாம் வாங்கி மிதியெல்லாம் வாங்கி வந்து உன்னை காப்பாத்துனா, அதுவும் நடுவுல பேய்கிட்ட வேற மாட்டிக்கிட்டேன். இவ்வளோத்தையும் பண்ண எனக்கு ஒன்னும் கிடைக்கல, உனக்கு மட்டும் 2வது கிளாஸை கொடுக்குறானுங்களா, என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்டதும் நம்ம ஹுரோயும், இருங்க லார்ட், எனக்கு கிடைச்சது ஒரு ஹானரபிளான கிளாஸ். என்னோட மாஸ்டர் உங்களுக்காக என்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு கிளாஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப இதை கேட்டதும் நம்ம கிரிட்டுக்குமே என்ன பேசுறதுன்னு தெரியாது. ஆக்சுவலா நம்ம கிரிட்டுக்கு வந்துச்சு அந்த quest. அதுல இருந்து நம்ம கிரிட்டுக்கும் அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கு. அதை வச்சுதான் ஆரம்பத்துல இந்த ஆர்க் எல்லாத்தையும் அவன் தோக்கடிக்க ஆரம்பிச்சான். அப்படின்றதுனால நம்ம கிரிட் இதை பெருசா எதுவும் சொல்ல மாட்டான். இருந்தாலும் தனக்கு இது கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பொறாம நம்ம கிரிட்டுக்கு இருக்கதான் செய்யும். இப்போ உடனே நம்ம கிரிட் ஹுரோயை பார்த்து சொல்லுவா, அடே நீ எங்கேயும் ஓடிடக்கூடாது, என் கூடவே இருந்து உன்னோட வாழ்க்கை ஃபுல்லா நீ எனக்கு மட்டும் தான் சர்வ் பண்ணணும், ஞாபகத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போவான். இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு நம்ம ஹுரோய் கேட்கும் போது, எனக்கு மொத்தம் 20 சில்ஃபிட் ஸ்கேல்ஸ் வேணும், ஆனா அந்த என்ட்ரன்ஸ்ல இருக்கிற ஆர்க்க ஹண்ட் பண்ணும்போது எனக்கு அந்த அளவுக்கு கிடைக்கல, சோ கேவுக்குள்ள போறோம். இன்னும் ஒரு ஆர்க்க ஹண்ட் பண்ணி ஒருவேளை அதுல இருந்து சில்ஃபிட் ஸ்கேல் கிடைக்கல அப்படின்னா நான் இப்பவே இந்த ஒரு குவெஸ்ட முடிச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கரெக்டா ஒரு பெரிய ஆர்க்கு இவங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். என்னன்னு பார்த்தா அது ஒரு பாஸ். இதுதான் அந்த ஃப்ராஸ்ட்லைட் ஆர்க்கோட சீஃப். இப்போ இந்த பாஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான், அச்சச்சோ இது எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு. அப்ப நம்ம ஹுரோய் தான் சொல்லுவான், நீங்க அதோட மொத்த வில்லேஜையும் காலி பண்ணிட்டீங்க, அதனாலதான் அதுவே வெளில வந்திருக்குன்னு. இப்போ இது லெவல் 140ல இருக்கிற ஒரு ஃபீல்ட் பாஸ். இதை நம்ம ஹீரோ தடுக்கிறதுன்றது உண்மையிலே கஷ்டமான விஷயம் தான். ஆனா
நம்ம ஹீரோட நம்பிக்கை அப்படிலாம் உடஞ்சு போயிடல. உடனே நம்ம ஹீரோயை பார்த்து, செல்ல குட்டி ஹீரோய், நேரா போய் அந்த பாஸ பிளாக் பண்றா, அண்ணன் எப்படியே இங்க இருந்து தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருவான். ஏன்னா ஹீரோயே வலிக்கட்டாயமா அவனாவே சொன்னான், நான் ஒரு பலியாடு, என்ன வெட்டிக்கோங்க அப்படின்னு. அப்ப ஆட்டை அறுக்காம என்ன பண்றது, அதனால இவனை சாக்ரிஃபைஸ்க்கு கொடுத்துட்டு நம்ம தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயும் பக்கத்துல ஓடி வந்துகிட்டு இருப்பான். அட பாவி, நீ இங்க என்னடா ஓடி வர, அதை போய் தட்றா, இங்க என்னடா பண்றேன்னு கேட்கும் போது நம்ம ஹீரோய், இருங்க லார்ட், ஏன் அவசரப்படுறீங்க, நம்ம 2 பேரோட கிளாஸ் ஒரு சிங்க்ரோனைஸ் ஆகக்கூடிய ஒரு கிளாஸ். அந்த காரணத்தினால நம்ம 2 பேரும் சேர்ந்து சண்டை போட்டோம் அப்படின்னா, அதாவது ஒரு பார்ட்டியில இருந்து சண்டை போட்டோம்னா நம்ம 2 பேரோட ஸ்டார்ட் மே 30% இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் கிடையாது, நான் லெவல் 138ல இருக்கிற ஆளு, சோ கண்டிப்பா நம்மளால சமாளிக்க முடியும்னு சொல்லுவான். இதை கேட்டது நம்ம கிரிட்டும், சரி ட்ரை தான் பண்ணி பாத்துருவோமே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ரெடி ஆயிடுவான். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கண்டிஷன். இங்க பாரு, நல்லா கேட்டுக்கோ, அந்த மான்ஸ்டர் எதை டிராப் பண்ணாலும் அது என்னோடது, அண்ணனோடது, பங்கு கேட்ட பிச்சு புடுவேன் அப்படின்னு ஹீரோயை பார்த்து சொல்லிடுவான். சரி லார்ட் இருக்கட்டும், நீங்களே அதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இவங்க 2 பேரும் பார்ட்டியை கிரியேட் பண்ண உடனே நம்ம ஹீரோயால நம்ம கிரிட்டோட லெவலை பார்க்க முடியும். அதை பார்த்ததும், லார்ட் நீங்க வெறும் லெவல் 83ல இருக்கீங்களா, அப்படி இருக்கிறப்ப அந்த ஆர்க்ஸ் எல்லாத்தையும் எப்படி ஹண்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பான். அதுவா, அதுல ஏதாவது உனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல லார்ட் இருங்க, ஒருவேளை நீங்க அந்த எபிக் கிளாஸ் யூசர்ஸ்ல ஒரு ஆளான்னு கேட்கும் போது, ஆமாமா அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிடுவான். என்னது, என்னோட லார்ட் ஒரு எபிக் கிளாஸ் யூசரா, அந்த மாதிரி சூப்பரான ஒரு ஆளா, இப்பதான் உங்களோட மகிமையே எனக்கு புரியுதுன்னு சொல்லுவா. புரிஞ்சிருச்சுல, நல்லா புரிஞ்சிருச்சுல, அப்படின்னா என்ன பண்றனா, நீ இந்த பாஸ பிளாக் பண்ணிக்கோ, மிச்ச சின்ன மான்ஸ்டர்ஸ நான் பாத்துக்கிறேன், அண்ணே வரேன் அப்படின்னு சொல்லி டாடா கட்டிட்டு நம்ம ஹீரோ ஓடிடுவான். இதை கேட்டது நம்ம ஹீரோ, என்னது நானா, நான் இந்த பாஸ, இருந்தாலும் என்னோட பாஸ் இந்த பாஸை என்கிட்ட விட்டுட்டு போனார்னா என்னோட பாஸோட நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக நான் இந்த பாஸ் கூட சண்டை போட்டுதான் ஆகணும், நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தன்னோட ஓரேட்டர் கிளாஸ் ஆக்டிவேட் பண்ணி இந்த மான்ஸ்டர் கெட்ட வார்த்தையில அதுக்கு புரியுற மாதிரி திட்டி அதை அங்கேயே பிடிச்சு வச்சிருவா. இப்ப இந்த நேரத்துல நம்ம ஹீரோ அந்த மிச்ச சின்ன மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் தாக்குறதுக்காக போயிருவான். இப்ப அவன் கிட்ட இருக்கிற 3 முக்கியமான ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவான். பிளாக் ஸ்மித்தோட ரேஜ், அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ், அதோட வின் பிளாஸ்ட். இந்த 3 ஸ்கில்லையும் காம்பினேஷன்ல யூஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட அட்டாக் பவர் எக்கச்சக்கமா இருக்கும். அதுவும் இல்லாம ஏற்கனவே அந்த பார்ட்டிக்கான பஃப் இருக்குல்ல, இதோட சேர்த்து நம்ம ஹீரோ இந்த ஒரே அட்டாக்ல மொத்தம் 11 ஆர்க்க மொத்தமா காலி பண்ணிடுவான். இந்த 11 ஆர்க்க காலி பண்ணதுல நம்ம ஹீரோக்கு 2 சில்ஃபி ஸ்கேல்ஸ் கிடைச்சிருக்கும். அவனுக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்ப இந்த பாஸ் மான்ஸ்டர் தான் அடுத்து அதை பார்க்கலாம்னு சொல்லி திரும்பி பார்த்தா அது பக்கத்துல வந்து நிக்கும், நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும். அடப்பாவி, இதே பரா இப்போ வந்துச்சு, நீ எங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கன்னு கேட்டா அது என்னை கண்டுக்கவே இல்லங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். இப்ப இந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோவும் ஜஸ்ட் மிஸ்ல தடுத்துருவான். இருந்தாலும் அவனுக்கு அந்த வின் பிரஷர் இருக்குல்ல, அதுலயே நிறைய டேமேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஒருவேளை டைரக்டா ஃபேஸ் பண்ண அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஹீரோ செத்துருவான். இருந்தாலும் நம்ம ஹீரோ நம்பிக்கையே விடமாட்டான். நம்ம கிரேட் உடனே ஹுரோய் அப்படின்னு கத்துவான். இப்ப நம்ம ஹுரோய் தன்னோட அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி நம்ம அந்த மான்ஸ்டரோட கால் இருக்குல்ல அதை பின்னாடி இருந்து அடிப்பான். அடிச்ச உடனே அந்த மான்ஸ்டரோட பேலன்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்ப இந்த சான்ஸை யூஸ் பண்ற நம்ம கிரேட் உடனே அவன அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ் ஆக்டிவேட் பண்ணி அதோட வின் பிளாஸ்டையும் சேர்த்து அந்த மான்ஸ்டரோட மூஞ்சிலேயே நெத்தி பொட்டிலேயே அடிப்பான். இப்ப இவனுங்க 2 பேருமே சேர்த்து ஓரளவு டேமேஜ் கொடுத்துட்டானுங்களா, அடுத்து சேர்ந்து பண்ணணும்னு சொல்லி 2 பேரும் ஒரே நேரத்துல அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணி 2 பேருமே அதோட மூஞ்சில அடிப்பானுங்க. இப்ப ஒரு வழியா அந்த மான்ஸ்டரோட மூஞ்சில இருந்து அந்த மாஸ்க உடைச்சிருவானுங்க. இது கண்டிப்பா நிறைய டேமேஜ் கொடுத்துருக்கும், நம்ம இதுல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நம்பிக்கையா தான் இருப்பான். ஆனா அந்த நேரத்துல அந்த மான்ஸ்டர் அதுக்கு செத்து இருக்காதுன்றது அப்பதான் அவனுங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா நார்மலான ஆர்க்கோட ஸ்கின்னே ரொம்ப திக்கா இருந்துச்சு, இது அதோட சீஃப் இல்லையா, இதோட ஸ்கின் ரொம்ப திக்கா இருக்கும், அதனால டிஃபென்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். அந்த காரணத்தினால அது ஈஸியா ரெக்கவர் ஆகி இவங்க 2 பேரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அதே நேரத்துல இவங்க 2 பேரும் அதுல இருந்து சுதாரிச்சு வெளில வரதுக்குள்ள அவங்கள தொடர்ந்து அட்டாக் பண்ணி இவங்களுக்கு கிரிட்டிக்கலான டேமேஜ் கொடுத்துரும். இப்ப 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. நம்ம கிரிட்டுக்கு 20% ஹெல்த் தான் மிச்சம் இருக்கும். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹுரோ இருக்கான்ல, அவன் 10% ஹெல்த்துக்கு போயிருவான். இந்த மாதிரி அதிகப்படியான ஹெல்த் ஒரே நேரத்துல குறைஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபெயிண்ட் ஆக்டிவேட் ஆகி 3 செகண்ட் அவங்க மயக்கத்துல இருப்பாங்க. அவங்களோட அந்த கேரக்டர் அவங்களால யூஸ் பண்ணவே முடியாது. இப்ப நம்ம கிரிட் மட்டும் தான் இருக்கான். ஆனா அது ஹுரோயை டார்கெட் பண்ணி நம்ம ஹுரோயை காலி பண்றதுக்காக வரும். இப்ப அதுவும் அந்த அட்டாக்கையும் கொடுத்துரும். இப்ப 3 செகண்ட் முடிஞ்ச உடனே நம்ம ஹுரோய் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணை முடிச்சு பாப்பான். ஆனா நம்ம கிரிட் இருக்கான்ல, அவன் கொஞ்சம் மோசமான நிலைமையில இருப்பான். நம்ம ஹுரோய்க்காக அந்த ஒரு அட்டாக்க நம்ம கிரிட்டே வந்து தாங்கிடுவான். அவனோட முதுகுல அந்த ஆர்க் வந்து வெட்டி இருக்கும். இப்ப நம்ம ஹுரோயை பார்த்து நம்ம கிரிட் சொல்லுவான், நீ இந்த மாதிரி பாதி வழியிலே தூங்குனா இதெல்லாம் என்ன பண்றது, நீ இந்த பார்ட்டியில இருக்க, இந்த பார்ட்டியில இருந்து நீ எப்ப விலகலான்றத நான் தான் சொல்லி ஆகணும், அதனால நீ மறுபடியும் எந்திரிச்சு சண்டை போடு அப்படின்னு நம்ம ஹுரோயை பார்த்து சொல்லுவா. நம்ம ஹுரோய் என்ன தெரியுமா பண்ணுவாரு, லார்ட் எனக்காக போய் நீங்க உங்க உயிரை கொடுத்துட்டீங்களே, நீங்க ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவான். அடே பைத்தியக்காரா, பேசிக்கிட்டே இல்லாம முதல்ல அந்த மான்ஸ்டர் எடுத்துக்கிட்டு அந்த பக்கமா போடா, நான் ஏதாவது போர்ஷன் குடிச்சாவது என்னோட ஹெல்த் ரெக்கவர் பண்ணிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லுவான். அப்பயும் கூட இந்த ஹுரோய் என்ன தெரியுமா பேசுவான்,
லார்ட், என்னால உங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போயிடுச்சு. நான் உங்களோட சேவகனா இருந்து ஃபெயில் ஆயிட்டேன் லார்ட் அப்படின்னு சொல்லுவான். அடே, பேசுறதை நிப்பாட்டிட்டு அந்த பக்கமா அதை கூட்டிட்டு போடா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அது பக்கத்திலே இவன் அடிக்கிறதுக்காக வந்துரும். அப்பயும் கூட ஹீரோயின் நம்ம ஹீரோவை பார்த்து, லார்ட், உங்களோட போர்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்லுவான். அடே, நீ பேசிக்கிட்டே இருந்தா எப்படிடா குடிக்கிறது, அந்த பக்கமா கூட்டிட்டு போடா, அண்டவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோய்க்கு பக்கத்துல வந்துரும். ஆனாலும் நம்ம ஹீரோய் நான் கண்டிப்பா கிரிட்ட காப்பாத்துவேன்னு சொல்லி அங்கேயே தான் நிப்பான். இப்ப அந்த அட்டாக்க டைரக்டாவும் ஃபேஸ் பண்ணுவா. நம்ம ஹீரோ யோசிப்பா, பைத்தியக்காரன், இவன் அந்த பக்கமா போயிருந்தாலும் ஏதாவது பண்ணியிருக்கான், சம்பந்தமே இல்லாம அங்கேயே நின்று அது கூட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிப்பான். பார்த்தா புகை மூட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் நம்ம ஹீரோய் அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிருப்பான் அப்படின்னு. அதுவும் அவனோட பாடியை வச்சே பிளாக் பண்ணிருப்பான். இந்த ஒரு ஸ்கில் ஸ்ட்ராங் வில், ஏற்கனவே இந்த ஒரு ஸ்கில் அவன் டஞ்சன்ல யூஸ் பண்ணிருப்பான். இப்ப இந்த ஸ்கில்ல வச்சுதான் நம்ம ஹீரோவை மறுபடியும் காப்பாத்திருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோய் கொண்டு வந்த எல்லா ஃபயர் பாம்ஸையும் வச்சு அந்த ஆர்க் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு காரணத்தினால அந்த ஆர்க் கொஞ்சம் கொஞ்சமா வீக்கனாக ஆரம்பிச்சிடும். இப்ப இவங்க கண்டிப்பா அதை தோக்கடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி கண்டினியூஸா அதை அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. இது கண்டிப்பா அதுக்கு ஒர்க் ஆகும், நம்ம கண்டிப்பா டேமேஜ் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோ நினைப்பான். ஆனா நம்ம ஹீரோய்க்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா, என்னதான் இது பாக்குறதுக்கு கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்தாலும் அதோட ஸ்கின் ரொம்ப திக்கா இருக்குன்றதை இவங்க ஆரம்பத்திலே பாத்துட்டானுங்க. சோ இவனுங்க ஃபேட்டலான ஒரு டேமேஜ கொடுக்காத வரைக்கும் இதை தோக்கடிக்கவே முடியாது அப்படின்னு தான் நம்ம ஹீரோ யோசிப்பா. இப்ப இந்த நேரத்துல நம்ம கிரிட் இருக்கான்ல, அவன் பின்னாடி போய் ஒரு ஆர்வத்துல நீ இப்படியே நில்லு, உன்னை நான் காலி பண்ணிடுறேன்னு சொல்லி தன்னோட ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண போவா. ஆனா அந்த பாஸ் கரெக்டா சுதாரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை ஒரு மிதி, அது மிதிச்ச மிதியில நம்ம ஹீரோ சட்னியா இருப்பான். அந்த மாதிரி ஒரு மிதி இப்ப நம்ம ஹீரோவை மிதிச்சுக்கிட்டே அது இன்னொரு கையில ஒரு ரெட் கலர்ல இருக்கிற ஒரு பீடாக எடுக்கும். இப்ப இந்த பீடையும் ஆக்டிவேட் பண்ணும். அதை ஆக்டிவேட் பண்ணதும் அந்த மான்ஸ்டர் ஒரு மாதிரி சிவப்பு கலர்ல மாறிடும். இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரும். ஆனா அந்த நேரத்துல இதோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்ற காரணத்தினால தன்னோட இன்னொரு ஸ்கில்ல நம்ம ஹீரோ ஆக்டிவேட் பண்ணுவா. டக்குன்னு அந்த மான்ஸ்டரை பார்த்து, நீ இங்க என்னையே தான் பார்க்கணும், ஏன்னா நான் தான் இருக்கிறதுலே டேஞ்சரஸான ஆளு, இது ஆரம்பத்துல யூஸ் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ஆனா இப்ப நான் இதை யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணணும்னு நினைப்பான். ஆனா இந்த ஒரு அட்டாக் இருக்குல்ல, இது நம்ம ஹீரோயோட ஹெல்த்தை அவன் ரெக்கவர் பண்ண ஃபுல் ஹெல்த்தையும் அப்படியே மொத்தமா குறைச்சிக்கிட்டே வரும். அதுவும் கடைசிக்கு கொண்டு போயிடும். இருந்தாலும் நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை நம்ம ஹீரோக்காக யூஸ் பண்ணியே தீருவேன்னு சொல்லிட்டு சாக்ரிஃபைஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஒரு ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணுவான். இப்ப இந்த அட்டாக் அந்த மான்ஸ்டர் மேல டைரக்டா படும், ஒரு டைரக்ட் ஹிட். இது கண்டிப்பா ஒரு ஃபேட்டலான அட்டாக்கா தான் இருக்கும், கண்டிப்பா அதுக்கு ஃபேட்டல் டேமேஜ் கொடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் நம்புவான். ஆனா அந்த மான்ஸ்டர் என்ன மொத்தனோட ரெண்டு கால்லையும் பேலன்ஸ் பண்ணி அந்த ஒரு அட்டாக்கை டேங்க் பண்ணிட்டு அப்படியே நின்றோம். இப்ப இதை பார்த்து நம்ம கிரிட்டுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். ஆனாலும் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா, லார்ட், இப்ப நீங்க தான் அதை ஃபினிஷ் பண்ணி ஆகணும், கண்டிப்பா இந்த தடவை எல்லாமே டிஃபரெண்டா இருக்கும், அது கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப அந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, தான் முன்னாடி இருக்கிற ஹீரோயை காலி பண்ணுன்னு சொல்லி தன்னோட ஆக்ஸை எடுத்து நம்ம ஹீரோயை அட்டாக் பண்ணும். நம்ம ஹீரோயால இதை பிளாக் பண்ண முடியாது. ஏற்கனவே அவனோட ஹெல்த் ரொம்ப லோவா இருந்த காரணத்தினால நம்ம ஹீரோய் செத்து போயிருவான். இப்ப போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை பார்த்து, லார்ட், இனிமேல் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கிருவீங்க நான் நம்புறேன்னு சொல்லிட்டு போயிருவான். இப்ப நம்ம ஹீரோ அவனோட ஸ்கில்ஸை ஆக்டிவேட் பண்ண வேண்டிய நேரம். நம்ம ஹீரோவுக்கு கொஞ்சம் பயமா இருந்தாலும் அவனும் நம்பிக்கையை விட்டு தர ஆளு கிடையாது. அதுவும் இல்லாம நம்ம ஹீரோ ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்கான், அது என்னன்னா நம்ம ஹீரோவுக்கு தெரியாது. இருந்தாலும் அது தனக்கு கண்டிப்பா ஹெல்ப் தான் பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சு அவன் ஏற்கனவே ஒரு 3 காம்பினேஷன் ஸ்பெல்ஸ் வச்சிருந்தால அது 3த்தையும் ஒண்ணு ஆக்டிவேட் பண்ணி ஒரு பெரிய வின் பிளாஸ்ட அந்த பாஸ் நோக்கி கொடுப்பான். இப்ப இது பட்ட உடனே அந்த பாஸ்க்கு ஃபேட்டலான டேமேஜ் வந்திருக்கும். நம்ம ஹீரோவை இதை எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்ப அவன் இதுக்கு முன்னாடி பண்ண அந்த சாக்ரிஃபைஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அது கண்டிப்பா இதோட டிஃபென்ஸை குறைச்சிருக்கணும். அந்த காரணத்தினால தான் நம்ம ஹீரோவால இதை டேமேஜ் பண்ண முடியுதுன்னு நம்ம ஹீரோ யோசிப்பான். இப்ப இதை பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவன் அப்படியே பராக் பார்த்துக்கிட்டே இருப்பானா, அந்த மான்ஸ்டர் உடனே நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிச்சிடும். அது கண்டினியூஸா அடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவனோட ஹெல்த் குறைஞ்சு அவனும் மயக்கமாக ஆரம்பிச்சிருவான். இன்னும் ஒரே ஒரு அடி, இன்னும் ஒரு பெரிய அடி அடிச்சான் அப்படின்னா நம்ம ஹீரோ அதை கண்டிப்பா காலி பண்ணிடுவான். நம்ம ஹீரோ மயக்கமாக போற நேரத்துல அவனுக்கு கரெக்டா அப்போஸ்டல் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற டைட்டில் ஆக்டிவேட் ஆயிரும். இப்ப ஹெல்த் கம்மியாச்சுன்னா இது ஆக்டிவேட் ஆகும்ல, இது ஆக்டிவேட் ஆன உடனே நம்ம ஹீரோ எப்படியோ திரும்பி தன்னோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையும் 30% இன்க்ரீஸ் பண்ணி கரெக்டா இன்னொரு ஒரு அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸையும் வின் பிளாஸ்டையும் கம்பைன் பண்ணி ஒரு அட்டாக்க கொடுப்பான். இந்த ஒரு அட்டாக்க கொடுத்து முடிச்ச உடனே இது ரொம்ப ஃபேட்டலான ஒரு அட்டாக்கா இருக்கும். இதுதான் அந்த ஃபைனல் தேவைப்பட்ட கிரிட்டிக்கல் அட்டாக். இந்த ஒரு அட்டாக் பண்ணதும் அந்த மான்ஸ்டர் எப்படியோ கீழே விழுந்துரும். நம்ம ஹீரோ ஒரு வழியா இந்த ஃப்ராஸ்ட் லைட் ஆர்க் பாஸ கொன்னுட்டான். இப்ப நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் சக்சஸ்ஃபுல் ரைட கம்ப்ளீட் பண்ணிட்டான். அவனுக்கே ரொம்ப பெருமையா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். இப்ப நம்ம கிரிட் அந்த ரைடு முடிஞ்ச உடனே திரும்பி கானோட ஸ்மித்திக்கு வந்துருவான். இப்ப அதோட டிராப்ஸ் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு ஓரளவு கம்மியான டிராப்ஸ் தான் கிடைச்சிருக்கும். முதல்ல அந்த ஃப்ராஸ்ட் லைட் ஆர்க் இருந்துச்சுல, அதோட ஹெல்மெட் கிடைச்சிருக்கும், அதோட அந்த பீடு
ஒரு லைட்னிங்க சம்மன் பண்றதுக்கான ஒரு பீடு, அதுவும் இல்லாம பிளஸ்டு வெப்பன் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனு, பிளஸ்டு ஆர்மர் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனு, அதோட 7 சில்ஃபிட் ஸ்கேல்ஸும் கிடைச்சிருக்கும். இதோட ஒரு ஆர்க் லெதரும் கிடைச்சிருக்கும். ஆனா அந்த லெதரை நம்ம ஹீரோ பெருசா கண்டுக்கவே மாட்டான், ஏன்னா அது ஒரு வேஸ்ட் ஐட்டம்னு சொல்லி தூக்கி போட்டுருவான். இங்க இருக்கிறதுலயே நம்ம ஹீரோ பெஸ்டா பாக்குறது அந்த பிளஸ்டு என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை தான். ஏன் அப்படின்னா ஒரு நார்மல் ஸ்டோனை வச்சு என்ஹான்ஸ் பண்ணும்போது ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அப்ப -3க்கு என்ஹான்ஸ்மெண்ட் வேல்யூவை கொண்டு போயிடும். ஆனா இந்த பிளஸ்டு ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, அது -1 வரைக்கும் தான் கொண்டு போகும். அதுவும் இல்லாம நார்மல் ஸ்டோனை விட இது 12 மடங்கு விலை அதிகம். அதனாலேயே தனக்கு நிறைய காசு கிடைக்கும் நம்ம ஹீரோ யோசிப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோ இல்லாம இது எதையுமே நம்ம ஹீரோவால செஞ்சு முடிச்சிருக்கவே முடியாது. நம்ம ஹீரோய்க்கு கொடுக்காம இந்த எல்லா லூட்டையும் தானே எடுத்துக்கிறோமே அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். இருந்தாலும் என்ன பண்றது, நம்ம ஹீரோய் தான் வேணான்னு சொல்லிட்டானே. அப்படி இருக்கிறப்ப அவனோட அந்த ஒரு நல்ல எண்ணத்தை பாராட்டி இது எல்லாத்தையும் நானே வச்சுக்க போறேன், இது எல்லாம் எனக்கு தான், ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிப்பான். அப்போ உடனே நம்ம கான் பக்கத்துல வந்து என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு கேட்பாரா. போப்போ உனக்கெல்லாம் நான் தரமாட்டேன், இது எல்லாம் என்னோடதுதான், நான் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அதை கட்டி பிடிச்சிக்கிட்டு இருப்பான். நான் கேட்கவே இல்லையே அப்படின்னு அவர் கேட்பாரு. இப்ப அவர் பக்கத்துல வந்துட்டு, ஓ இது எல்லாமே நல்லா இருக்கே, ஆமா அந்த லெதரை ஏன் தூக்கி போட்ட, அது பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஐட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான், அது ஒரு வேஸ்ட் ஐட்டம், அதை வச்சுனா ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. இந்த லெதர் பாக்குறதுக்கு உண்மையிலே நல்ல குவாலிட்டியில இருக்கு, இதை மட்டும் நம்ம இன்னர் ஆர்மர்ல யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பா அதோட ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு அவர் சொல்லுவாரு. அப்படியா, அப்ப என்கிட்டயே கொடு, நானே அதை வச்சுக்கிறேன், அது இல்லாம நான் செத்து போயிருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதை கேட்டதும், டேய் இப்பதானே நீ தூக்கி போட்ட அப்படின்னு நம்ம கான் கேட்பாரு. அப்படின்னா ஓகே, நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரேன் கான், நீங்க என்ன பண்றீங்கன்னா அதை வச்சு ஒரு நல்ல ஆர்மரா செஞ்சு எடுத்துட்டு வாங்க, நான் டக்குனு மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மார்க்கெட்டுக்கு கிளம்பி போவான். இப்ப ஒரு 10 என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை வாங்குவான், அதுவும் 1000 கோல்டுக்கு வாங்குவான். இப்ப நம்ம கிரிட் எதுக்காக இதை வாங்குறான் அப்படின்னா நம்ம கிரிட்டுக்கு சில்ஃபிட் ஸ்கேல்ஸ் 20 கிடைக்கல. அந்த காரணத்தினால நம்ம கிரிட்டால இப்ப அந்த இன்விசிபிள் கிளாக்க செய்ய முடியாது. இருந்தாலும் அந்த கிளாஸ் குவெஸ்ட் இருக்குல்ல, அந்த கேசன் கேனியனுக்கு போக வேண்டியது, அதை தள்ளி போட்டுட்டே இருக்க முடியாது. அதை சீக்கிரமா பண்ணி முடிச்சாதான் நம்ம ஹீரோக்கு ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அதனால நடக்கும். அதனால அது என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதை பண்ணி முடிச்சிருவோம்னு யோசிப்பான். அதுக்கு தன்னோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் என்ஹான்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணுவான். அதுக்குதான் இப்ப இந்த ஐட்டம் போய் வாங்கிட்டு வந்திருக்கான். இப்ப என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற காரணத்தினால முதல்ல தன்னோட ஐடியல் டேக்கரை தான் என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினைப்பான். இப்ப அது பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அவனோட ஃபேமிலியோட ஞாபகம் தான் நம்ம கிரிட்க்கு வரும். ஏன்னா என்ன இருந்தாலும் அவங்க ஃபேமிலியை தான் கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலிக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்கான். அப்படி இருக்கிறப்ப தேவையே இல்லாம இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட்ல பணத்தை செலவழிக்கிறது நல்லதுதானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் நம்ம கிரிட் இதை பண்ணிதான் ஆகணும்னு ஒரு முடிவு இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஒரு வகையான இன்வெஸ்ட்மெண்ட், இதை பண்ணா மட்டும்தான் தன்னால இன்னும் அதிகமான அளவு பணத்தை சம்பாதிக்க முடியும். சோ இதை பண்ணியே தீர்வோன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டா பண்ண ஆரம்பிப்பான். தொடர்ந்து 5 ஸ்டோனை வச்சு 5 என்ஹான்ஸ்மெண்ட்டை பர்ஃபெக்ட்டா பண்ணி முடிச்சிருவான். சோ +5ல இருக்கிற என்ஹான்ஸ்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஐடியல் டேகர் நம்ம ஹீரோக்கு கிடைச்சிரும். இப்ப நார்மலா இருந்ததை விட இது ரொம்ப சூப்பராவே இருக்கும். நம்ம இந்த டேகரோட ஸ்டாட்ஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். இருந்தாலும் +6க்கு மேல இந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அது கண்டிப்பா ஃபெயிலியர் தான் முடியும். அதனால இதோட நிறுத்திக்கலாம், இப்பவே போய் ஹண்டிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷமா கிளம்புவான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு யோசனை வரும், ஏன் இதை +6 பண்ணிடக்கூடாது, இன்னொரு தடவை என்ஹான்ஸ் பண்ணலாமே அப்படின்னு. +6ல மட்டும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணோம்னா அது மத்த யூசர்ஸை விட ரேரா இருக்கும். இந்த எக்யூப்மெண்ட்டையே அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும். இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் சக்சீட் ஆனா போதும். அதுவும் இல்லாம +5 வரைக்கும் இது ஒண்ணுமே தெரியாது. ஆனா +6க்கு மேல இதோட அப்பியரன்ஸ் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். அது அப்படியே மினுமினுப்பு ஜொலிப்பெல்லாம் கொண்டு வந்துடும். அந்த பளபளப்பை பார்க்க வேணாமா, பார்த்தே ஆகணும். இல்ல ஷின் யங்வோ, உனக்கு ஒன்னும் ஓ மேலேயே கண்ட்ரோல் இல்லையா என்ன, நீ இந்த மாதிரிலாம் இருப்பியா என்ன, உன்னோட ஃபேமிலிக்கு கொடுத்த வாக்க நீ மீறிடக்கூடாது, இதெல்லாம் ரிஸ்க் எடுக்க கூடாது. பரவாயில்ல எடுக்கலாம், எடுத்துதான் பாத்துருவோமே, என்ன இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் மட்டும் தானே, தாராளமா பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு பேக்மாவோட டிசெண்டன்ட், தன்னால பண்ண முடியாது ஏன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிருவான். டக்குன்னு நேரா திரும்பி மார்க்கெட்டுக்கு கிளம்பி வந்து, ஏக்கா திரும்பி ஒரு 10 என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை கொடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்ட இருந்து அவசரமா வாங்கிட்டு போவான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ திரும்பி அந்த 5 ஸ்டோன் வச்சிருந்தால அது 5த்துலயே ஃபெயில் ஆயிட்டான். அதனால +3க்கு கொண்டு வந்துட்டானா. திரும்பி 10 ஸ்டோனை வாங்கி மறுபடியும் செலவு பண்ணி அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா எல்லாமே ஃபெயிலியர் தான் முடியும். இல்ல நான் விட்டு தர மாட்டேன், கண்டிப்பா நான் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியே தீருவேன், +6க்கு கொண்டு போயே தீருவேன்னு சொல்லி ஒரு அழுகையோட நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு வழியா இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்சு ஊருக்கு நடுவுல வந்து நிப்பான். இவனை பார்த்ததும் ஊர் மக்கள் எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த ஐடியல் டேகரை +6க்கு எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டான். இது எல்லாத்தையும் பார்த்ததும் நம்ம கிரிட்டும், நான் நினைச்ச மாதிரியே மக்களோட பார்வை என் மேலதான் படுது, இதுக்காக அந்த 2000 கோல்டு செலவு பண்ணதுல நான் கொஞ்சம் கூட வருத்தப்படல அப்படின்னு சொல்லுவான். இப்ப இந்த நேரத்துல இன்னொருத்த இதை வந்து பார்த்துட்டு, சை இதுக்கு போய் நீங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இவன் யார் அப்படின்னா இவன் தான் கட்ஸ் பிளட் வாரியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிக் கிளாஸ் யூசரை நம்ம பாத்துருப்போம்ல, அவன் தான் இவன் நம்ம கிரிட் பக்கத்துல வந்துட்டு இந்த +6க்கு நீ இவ்வளவு சீன் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்பா. நம்ம கிரிட் உடனே, நீ இப்பதான் முறையா ஒருத்தனை பாக்குற, அவங்க கிட்ட நீ இப்படிதான் பேசுவியான்னு கேட்கும் போது,
நான்லாம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணேன் அப்படின்னா ஒரு வெப்பனோட என்ஹான்ஸ்மெண்ட் எப்படி இருக்கணும் எனக்கு நல்லாவே தெரியும். அது இப்படிதான் இருக்கணும். இப்படி மட்டும் இல்லைன்னா எனக்கே இது அவமானமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வெப்பனை எடுத்து காட்டுவான். பார்த்தா தன்னோட வெப்பன்ல அதிகமான அளவு ஜொலிப்பு இருக்கும். ஆக்சுவலா இவன் +8க்கு என்ஹான்ஸ்மெண்ட் எடுத்துட்டு போயிட்டான். அதனாலதான் இது பாக்குறதுக்கு இவ்வளவு சூப்பரா இருக்கு. நம்ம கிரிட்மே இதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா தான் இருக்குன்னு நினைப்பான். ஆனா அவனை பார்த்து கேட்பான், அதனால என்ன, இதை நீ பண்ணியிருந்தா மட்டும் அதனால என்ன இருக்க போகுது? நான் இதை +6க்கு எடுத்துட்டு போனது எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா தான் இருக்கு. ஏன்னா உன்னோட உழைப்பு, உன்னோட எனர்ஜி எல்லாத்தையும் போட்டு ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு நிம்மதி வருமே, அந்த மாதிரியான நிம்மதி உனக்கு கிடைச்சிச்சா என்ன? ஆனா இதை பண்ணும்போது எனக்கு கிடைச்சிச்சு, அதனால எனக்கு இதுவே சந்தோஷம் தான், எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லுவா. நீ அதே நினைச்சு போதும் நினைச்சுக்கோ, உன்னோட வாழ்க்கைலாம் அப்படிதான் இருக்க போகுது, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம காட்சி இங்க இருந்து கிளம்பிடுவான். இப்ப உடனே சுத்தி இருக்கிறவனுங்களா நம்ம கிரிட்ட பாராட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா என்ன இருந்தாலும் அவன் விட்டு கொடுக்காம பேசினால. இப்ப நம்ம கிரிட் மறுபடியும் கானோட ஸ்மித்தில தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த கட்ச் பண்ணது எல்லாமே தனக்கு எந்த விதத்தையும் பொறாமையா இல்ல அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஏன்னா இப்ப அவன் பண்ணதுக்காக நம்ம கிரிட் பொறாமப்பட்டு அந்த பிளஸரி என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனையும் யூஸ் பண்ணி அதை வேஸ்ட் பண்ணிட்டானா, அந்த அளவுக்கு தான் ஒன்னும் இம்மெச்சூரான ஆள் கிடையாது. தன்னோட குடும்பத்துக்காக ஒரு வேலை அப்படின்னா அதை நான் கண்டிப்பா செஞ்சே தீருவேன். இந்த மாதிரிலாம் நான் ஜெலஸ் ஆக மாட்டேன், நான் திரும்பி வேலையை கண்டினியூ பண்றேன்னு வேலையில மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவா. இப்ப இந்த நேரத்துல நம்ம கான் அந்த இடத்துக்கு வந்துருவாரு. இவரு நம்ம கிரிட்டுக்காக ஒண்ணு செய்யறேன்னு சொல்லிட்டு போனார்ல அந்த ஆர்மர், அதை செஞ்சு முடிச்சிருவாரு. பார்த்தா அவர் செஞ்சதுலயே இது ஒரு சூப்பரான ஆர்மரா இருக்கும். நம்ம கானோட மாஸ்டர் பீஸ், ஒரு எபிக் கிரேட் ஆர்மர். இதை பார்த்ததும் நம்ம கிரிட்க்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். நான் ரொம்ப நேரமா ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா இதை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, நன்றின்னு சொல்லிட்டு அவரை பார்த்து சொல்லிடுவான். இப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கெல்லாம் நான் கண்டிப்பா ஜெலஸ் ஆக மாட்டேன், நான் இதை எதிர்த்து நான் முன்னேறி போயிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கேசன் கேனியனுக்கு கிளம்பி வந்துருவான். இப்ப நம்ம கிரிட் ஃபுல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டான், மொத்த செட்டையுமே போட்டுட்டு வந்துட்டான். இப்ப நம்ம கிரிட்டுக்கு எந்த விதமான ரெக்ரெட்மே கிடையாது. ஏன்னா தனக்கு முன்னாடி இருக்கிற இலக்க தான் பார்க்கணுமே தவிர தனக்கு பின்னாடி வந்த பாதையை பார்க்க கூடாது நம்ம கிரிட் யோசிப்பான். அது மட்டும் கிடையாது, நம்ம கிரிட்டோட அந்த வெப்பன் இருக்கே அது இன்னும் அதிகமா ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா, நம்ம கிரிட் அதை எப்படி அச்சீவ் பண்ணிட்டானா, இன்னும் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி அந்த பிளஸரி என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோனை சேர்த்து யூஸ் பண்ணி அவ்வளவு தூரம் பேசிட்டு இப்ப இதே என்ஹான்ஸ் பண்ணி வச்சிருக்கான். தனக்கு என்னமோ இம்மெச்சூரா இருக்க மாட்டேன், தனக்கு குடும்பம் தான் முக்கியம், நான் ஜெலஸ் ஆக மாட்டேன் அப்படி இப்படின்லாம் பேசினா கடைசியில நம்மளால இப்படிதான் இருப்பான். ஏன்னா நம்மளோட கேரக்டர் அப்படி, கேரக்டரை மாத்தவே முடியாது. ஒரு சில பேர் அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனுக்கு இந்த இடம் வந்த உடனே இந்த இடத்துல பழைய மெமரிஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு அவன் ஏர்ல் அஷூரோட குவெஸ்டுக்காக வந்திருக்கான். அதுவும் நிறைய தடவை இந்த இடத்த கிராஸ் பண்ணி செத்து போயிருக்கான். அதனாலேயே இவனுக்கு இது ஒரு பரிச்சயப்பட்ட இடம் தான். ஆனா அதே நேரத்துல ஆபத்தும் இருக்கு. இப்ப ஆபத்துன்னு தெரிஞ்சும் கூட நம்ம ஹீரோ வந்ததுக்கான காரணம் அந்த பாக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப், அந்த கிளாஸ் குவெஸ்ட கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற காரணம் மட்டும்தான். ஏன் அப்படின்னா நம்ம ஹீரோ கிட்ட ஏற்கனவே ஒரு டேகர் இருக்கு, அதுவும் இன்கிரேட்ல இருக்கு. இருந்தாலும் நம்ம ஹீரோ போக போக அவனோட கேமை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா டைன்ஸ் லைஃப் வேணும். அதே மாதிரி இந்த பாக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அது இவன மாதிரியான ஒரு கிளாஸ், ஒரு பிளாக் ஸ்மித் மாதிரியான ப்ரொடக்ஷன் கிளாஸ்க்கு சண்டை போடுறதுக்கான எபிலிட்டியே கொடுக்கும். சோ கண்டிப்பா நம்ம ஹீரோக்கு இது வேணும், நம்ம ஹீரோ அதை எடுத்தே ஆகணும். அதுலயே முக்கியமான விஷயமே இந்த பாக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் தான். தன்ன மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷன் கிளாஸ்க்கு காம்பேட் எபிலிட்டிஸை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம கிரிட் ஏற்கனவே இந்த இடத்துக்கு வந்திருக்கான் அப்படின்ற காரணத்தினால இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருந்து வரும்ன்றது அவனுக்கு தெரியும். சோ இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாம் மெமரைஸ் ஆனதுனால என்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மேல திரும்பி பார்ப்பான். பார்த்தா அங்க ஒரு பள்ளி வந்து நிக்கும், அதுவும் பெரிய சைஸ் பள்ளியா இருக்கும். ஏண்டா இப்பதான்டா சொல்லி முடிச்சேன், சொல்லி முடிச்சோனே வர கிளம்பி வருவீங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப இந்த கேனியன் லிசார்ட் இருக்குல்ல, இது லெவல் 162ல இருக்கிற மான்ஸ்டர். இதோட நாக்கு ஒரு பிளேடு மாதிரி இருக்கும். இப்ப அதை வச்சேதான் எல்லாருமே அட்டாக் பண்ணும். இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை பார்த்து பயந்தாலும் கூட அதை அப்படியெல்லாம் விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டான். இப்ப டக்குன்னு பிளாக் ஸ்மித் ரேஜையும் அவனோட அந்த இன்னொரு ஸ்கில்லான வின் பிளாஸ்டையும் ஆக்டிவேட் பண்ணி இது ரெண்டுத்தையும் வச்சு அந்த மான்ஸ்டருக்கு டேமேஜ் கொடுப்பான். பார்த்தா இதுவே எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டேமேஜை கொடுத்திருக்கும். இதை நம்ம ஹீரோவே எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்ப அடுத்து தன்னோட காண்ட்லெட் இருக்குல்ல, தன்னோட கிளவுஸ், அதுல அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ் ஆக்டிவேட் பண்ணி அதை வச்சு அந்த மான்ஸ்டரோட மண்டையிலே ஒரு அடி, ஒரு கொட்டின உடனே அந்த மான்ஸ்டர் செத்து போயிடும். ரெண்டே அட்டாக்ஸ்ல லெவல் 162ல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ காலி பண்ணிட்டான். அவனுக்கே இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். நான் ஸ்ட்ராங்கான ஆள்றேன், இனிமேல் என்ன எவனும் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் மேல பார்ப்பான். போன தடவை பள்ளி இருந்த இடத்துக்கு கொஞ்சம் மேல இப்ப பள்ளியன்ஸ் எல்லாம் வந்திருப்பானுங்க. இவனுங்க எல்லாருமே பெரிய பெரிய லிசார்ட்மேன். இப்ப இந்த பள்ளியன்ஸ் எல்லாம் வந்ததை பார்த்த உடனே, டேய் கொஞ்சமாவது சந்தோஷமா இருக்க விடுங்களேன்டா, ஏன்டா இப்படி என் சந்தோஷத்துக்கு உல வைக்கணும்னே வரீங்க அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப இந்த பள்ளியன்ஸ் எல்லாம் மொத்தமா வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி தன்னோட டேகரை வச்சு வேகமா போய் அந்த பள்ளியை அட்டாக் பண்ணுவான். பார்த்தா அந்த பக்கி தடுத்துரும், அது கையில ஷீல்டு வச்சிருக்கும். அவ்வளவுதான், நம்ம ஹீரோட அட்டாக்கு செயலளிக்காம போயிடுச்சு.
இப்ப மாத்தி மாத்தி இதுங்களா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஹீரோக்கு நிறையவே டேமேஜ் வரும். அவன் ஃபுல் ஆர்மர் போட்டிருக்கிற காரணத்தினால ஓரளவு டேமேஜ் எல்லாத்தையும் தாங்கிக்கிறான் தான். இருந்தாலும் கண்டினியூஸா அட்டாக் வாங்கிக்கிட்டே இருக்கிறது கண்டிப்பா நல்லது கிடையாது. சோ ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். இந்த மான்ஸ்டர் மூணுமே கொஞ்சம் சிங்க்ல இருக்குல்ல, அதை உடைச்சாகணும் நம்ம ஹீரோ முடிவு பண்ணுவான். இப்ப அதுக்கு என்ன பண்ணுவானா, அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸை யூஸ் பண்ணி கரெக்டா சென்டர்ல வந்துகிட்டு இருக்க ஒரு மான்ஸ்டர் அடிச்சிருவான். இப்ப அடுத்து வின் பிளாஸ்ட கொடுத்து அந்த மான்ஸ்டரோட அந்த சிங்க்ரோனைசேஷனை பிரிச்சிருவான். இப்ப எல்லா மான்ஸ்டரும் தனித்தனியா போயிடும். இதுதான் நம்ம ஹீரோவோட சான்ஸ். இப்ப கரெக்டா இந்த சான்ஸை யூஸ் பண்ணியே ஆகணும். இப்ப நேரா குயிக் மூவ்மெண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணி அங்க இருந்து வேகமா வருவான். வந்து 3 மான்ஸ்டரையும் அந்த ஐடியல் டேகரை வச்சு மொத்தமா பிளாக் ஸ்மித் ரேஜை யூஸ் பண்ணி காலி பண்ணிருவான். இப்ப 3 மான்ஸ்டருமே செத்துரும். நம்ம ஹீரோக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிரும். நம்ம ஹீரோக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். முன்னாடி மாதிரி இல்லாம நம்ம ஹீரோ இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறிட்டான். அவனோட ஹெல்த்தும் மானாவும் குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் அவனால இந்த மாதிரியான மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சமாளிக்க முடியுது. இப்போதைக்கு இந்த இடத்துல ரொம்ப மோசமான மான்ஸ்டரான அந்த ஸ்பைடர்னு ஒண்ணு இருக்கான். அதுவும் ஜெயிண்டான ஒரு ஸ்பைடரா. அதை மட்டும் நம்ம பார்க்காம இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த முக்கத்துல போய் திரும்புவான். திரும்பின உடனே ஹலோ ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜெயின் ஸ்பைடர் இவனுக்கு டாடா காட்டிட்டு நிக்கும். அதாவது இவனுக்காகவே வெயிட் பண்ண மாதிரி அங்கேயே நிக்கும். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? எதுவும் நான் பேசுறது எதுவும் ஒட்டிக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்களாடா? வாட் அங்கிள், இட்ஸ் வெரி வெரி ராங் அங்கிள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ உடனே இந்த ஸ்பைடர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதும் அச்சச்சோ போ அந்த பக்கமா போ, என் பக்கத்துல வராது அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பான். இப்ப இந்த என்னதான் இருந்தாலும் இந்த ஸ்பைடர் பெருசா இருந்தாலும் நம்ம ஹீரோ இப்ப அந்த அளவுக்கு பயந்தவன் கிடையாது. அவனோட லெஜெண்டரி கிளாஸ்க்கு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதனால பெருசா பயப்படலாம் மாட்டான். இப்ப வின் பிளாஸ்ட வச்சு அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணுவான். ஆனா வெறும் 300 டேமேஜ் மட்டும் தான் போகும். இப்ப அந்த ஆர்க்கோட அந்த ஸ்கின் இருக்குல்ல, அதை விட இந்த ஸ்பைடரோட அந்த ஸ்கின் ரொம்ப டஃப்பான ஒண்ணு. சோ டிஃபென்ஸ் அதிகமா இருக்கும். நம்ம ஹீரோ அவனோட அதிகமான அளவு அட்டாக்க யூஸ் பண்ணாலும் கூட வெறும் 300 டேமேஜ் தான் போகுது. இப்ப அதுவும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ குயிக் மூவ்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் தப்பிப்பான். இப்ப நம்ம கிரிட் தன்னோட 2 முக்கியமான ஸ்கில் பிளாக் ஸ்மித் ரேஜ், வின் பிளாஸ்ட், இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து அப்பயே அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணும்போது கூட அது வெறும் 340 டேமேஜ் மட்டும் தான் கொடுத்திருக்கும். எப்படி தான் இவ்ளோ பெரிய ஸ்கில்ல யூஸ் பண்ணியும் கூட அதுக்கு ஒண்ணுமே ஆகலனா தான் என்னதான் பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ அங்கிட்டும் இங்கிட்டும் ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப இந்த மான்ஸ்டர் மட்டும் நம்ம ஹீரோவை பிடிச்சிச்சு கண்டிப்பா கொன்றும். ஏன்னா நம்ம ஹீரோவோட வின் பிளாஸ்ட் கூட இப்ப யூஸ் ஆகல. நம்ம ஹீரோ கிட்ட வேற பெரிய ஸ்கில்லும் இல்ல. அவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு பெரிய ஸ்கில் அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ் மட்டும் தான். ஆனா அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ்க்கு நம்ம ஹீரோ அதோட பக்கத்துல போய் கான்டாக்ட் கொடுக்கணும். அதாவது அந்த மான்ஸ்டர் தன்னோட கையாலேயே இல்ல டேகராலேயே அடிக்கணும். இல்லனா தன்னால அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸை யூஸே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி தான் யோசிப்பான். இப்ப என்ன பண்றதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது டக்கு நம்ம கிரிட்டுக்கு ஒரு ஐடியா வரும். தன்னோட 2 கையையும் பாப்பான். ஏன் இதை ட்ரை பண்ணி பார்க்க கூடாது? இதுக்கு சான்ஸ் இருக்கான்னு தெரியல, ஆனா ட்ரை பண்ணி பார்க்கறதுல தப்பே கிடையாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தன்னோட டேகர்ல இருக்கிற வின் பிளாஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுவான். இப்ப தன்னோட இன்னொரு கை இருக்குல்ல, அதுல அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த கையை கொண்டு வந்து இந்த வின் பிளாஸ்ட்க்கு நடுவுல விடுவான். இப்ப விட்ட உடனே இந்த 2 ஸ்கில்லும் ஒன்னா கம்பைன் ஆகி ஒரு பெரிய ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ணும். இந்த ஸ்கில் அந்த மான்ஸ்டர் மேல பட்டு அந்த மான்ஸ்டரே கிழிச்சிரும். அந்த மாதிரியான ஒரு ஸ்கில்லா இருக்கும். ஆக்சுவலா நம்ம ஹீரோ ஸ்கில்ல கம்பைன் பண்ணிட்டான். இது உண்மையிலே அவனுக்கு ஒர்க் ஆயிடுச்சு. ஸ்கில் ஃபியூசன் அப்படின்னு சொல்லி ஒண்ணு நடந்து நம்ம ஹீரோக்கு ஒரு புது ஸ்கில் கிடைச்சிருக்கும். இந்த ஸ்கில்லோட பேரு விண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். நம்ம ஹீரோ உருவாக்கின ஸ்கில் இது. நம்ம ஹீரோக்கு ஆக்சுவலா இந்த மாதிரியெல்லாம் ஸ்கில் இருக்குன்றது தெரியாது. அவன் கேம ஒழுங்கா விளையாண்டுருந்தாதான் இதெல்லாம் தெரியும். அதனாலதான் இந்த மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் அவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. இப்ப இந்த மான்ஸ்டர் இருக்குல்ல, இந்த ஸ்பைடர் தலைகீழா விழுந்துரும். அதனால டக்குனு அதால எந்திரிக்க முடியாது. இதுதான் நம்ம ஹீரோவோட சான்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது காலி பண்ணிடணும்னு சொல்லி சைடு வழியா ஓடி அந்த மான்ஸ்டருக்கு மேல இருந்து ஜம்ப் பண்ணி வருவான். இப்ப மறுபடியும் தன்னோட அன்பிரேக்கபிள் ஜஸ்டிஸ், வின் பிளாஸ்ட் எல்லாத்தையும் ஆக்டிவேட் பண்ணி மொத்தமா அந்த மான்ஸ்டர் காலி பண்ணிடுவான். இப்ப இந்த சிலந்தி பூச்சியை கொண்டதுனால நம்ம ஹீரோக்கு அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சு நம்ம ஹீரோ ஒரு வழியா லெவல் 86 போயிட்டான். அவன் அடுத்த லெவலுக்கு புஷ் ஆயிட்டான். இப்ப இது நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா கஷ்டப்பட்டு அவனாவே உழைச்சு ஒரு மான்ஸ்டர் கொண்டு இந்த மாதிரி லெவல் பாக்குறது அவனுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப இது எல்லா சத்தத்தையும் ரொம்ப தூரத்துல இருந்து ஒருத்தன் கேட்டுக்கிட்டு இருப்பான். அவன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு ஸ்பைடரை தன்னந்தனியா தோக்கடிக்கிறானா? இது உண்மையிலே ஆச்சரியமா தான் இருக்கு. இவன் பாக்குறதுக்கு கொஞ்சம் ரஃபா தான் தெரியுறான். ஆனா இவனை ட்ரெயின் பண்ணா கண்டிப்பா இவன் உண்மையிலே ஒரு சூப்பரான ஆளா மாறுவான். ஆஸ்மோஃபல் என்ன துரோகம் பண்ண அந்த ஆஸ்மோஃபலுக்கு நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தே ஆகணும். அதுக்கு இவன் தான் கரெக்டா இருப்பான். நீ கொஞ்சம் வெயிட் பண்ண ஆஸ்மோஃபல், ஏன்னா உன்னை தேடி ஒரு மோசமான சாவு வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவான். இவன் யார் அப்படின்னா சகாரன் எம்பையரோட ஸ்ட்ராங்கஸ்டான நைட் பியாரோ. ஏற்கனவே ஹியூமனா சேலஞ்ச் பண்ணால அவன் தான் இவன். நான் கூட சொல்லியிருப்பேன்ல கேசன் கேனியன்ல ஒருத்தவனை பத்தி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் அப்படின்னு. அது இவனதான். இவன் திரும்பி வந்துட்டான்ல. இதுக்கப்புறம் இந்த ஸ்டோரியோட ஒரு முக்கியமான கேரக்டரா இவன் மாற போறான். இப்ப இந்த ஸ்பைடர் இருக்குல்ல, இதோட வெப்ல ஒரு 3 பேர் மாட்டி இருப்பானுங்க. இவனுங்க இந்த ஸ்பைடரோட வெப்ல இருந்து தப்பிக்க முடியாம ரொம்ப தில்லாடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா இவங்க 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் போல. இப்ப இவனுங்க 3 பேருமே ஒன்னா சேர்ந்து தான் கேம் விளையாண்டு இருக்கானுங்க. ஆனா இந்த ஸ்பைடர் கிட்ட மாட்டிக்கிட்டு இங்கேயே இப்படியே ரொம்ப நாளா அலோவப்பட்டுக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்க 3 பேரோட பேர் என்னன்னா ப்ளூ கலர் மண்ட பேரு சோய்,
அந்த மஞ்சள் கலர் மண்டை பேரு சிம்மு, சோப்பு கலர் மண்டை பேரு லீ. இப்ப இவனுங்க 3 பேரும் இதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருப்பானுங்க. அப்ப அந்த சோப்பு மண்டை லீ சொல்லுவான், ச்சே நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஃபன்னே இல்ல. ஷின் எங்க இருக்கும் போது எந்த அளவுக்கு ஃபன்னா இருந்துச்சு. அவனை நம்ம எப்ப வேணாலும் அடிச்சுக்கலாம், நம்ம எப்ப காசு கேட்டாலும் அவன் கொடுப்பான். கிட்டத்தட்ட நம்மளோட அடிமை மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தான். அவன் கூட இந்த சாட்டிஸ்ஃபை கேம் விளையாடுறான்னு கேள்விப்பட்டேன். ஆனா வெறும் 70 லெவல்ல இன்னும் தில்லாடிக்கிட்டு இருக்கான். அவனால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் இருக்கும்போது இருக்கிற நீ இப்ப இல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவங்களோட ஸ்கில்ஸ் இவனுங்க எவ்வளவு யூஸ் பண்ணாலும் சரி, இவனுங்களால அந்த ஸ்பைடரோட வெப்ல இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம இவனுங்க முழிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப அந்த நேரத்துல தூரத்துல யாரோ ஒருத்தர் வர மாதிரி இவங்களுக்கு தெரியும். ஆனா அது யாருன்றது இவங்களுக்கு கிளியரா தெரியாது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஷின் தான், அதாவது நம்ம கிரிட் தான். இப்ப நம்ம கிரிட் அந்த மான்ஸ்டரை கொன்னதுக்கு அப்புறம் அதோட டிராப்ல இருந்து எதுவுமே பெருசா கிடைக்கல. அதனால அதோட இடத்துக்கு போனா ஏதாவது ஒண்ணு உபயோகமா கிடைக்கும்ல, அதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். இப்ப இவனுங்க 3 பேருக்கும் தூரத்துல யாரோ ஒருத்தர் வர மாதிரி தெரியும். அது கண்டிப்பா ஒரு பிளேயரா தான் இருக்கணும். சரி அவன்கிட்ட அது ஹெல்ப் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் கிட்ட ஹெல்ப் அஸ் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பானுங்க. நம்ம கிரிட் உடனே பார்த்துட்டு யார் அவனுங்க, யாரோ மாட்டி இருக்கிற மாதிரி தெரியுது, சரி பக்கத்துல போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து பாப்பான். நேரா வந்துட்டு அந்த சோப்பு மண்டை லீயை தான் பாப்பான். பக்கத்துல வந்து பார்த்த உடனே அந்த லீயை பார்த்து அப்படியே அசையாம நிப்பான் நம்ம கிரிட். உடனே ஓட்டம் எடுத்து ஓட ஆரம்பிச்சிருவான். என்னது லீ ஜன்ஹோவா, இவன் இதுக்கு இங்க வந்தா? அடச்சை, இவனுங்க 3 பேரும் என்னை டார்ச்சர் பண்ண ஆளுங்களாச்சே. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இருந்து காசு கேட்பானுங்க, என்னை அப்பப்பா அடிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்களை பார்க்கவே கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா இவனுங்களை திரும்பி பார்க்க வச்சிட்டானுங்களே. நான் திருப்பி அந்த நாட்களுக்கெல்லாம் போகவே மாட்டேன். நான் இப்பதான் கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கரா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம கிரிட்டுக்கு ஒரு ஞாபகம் வரும். ஏன்னா நம்ம கிரிட் முன்னாடி மாதிரி கிடையாதுல, இப்ப அவன் ஸ்ட்ராங்கரா மாறிட்டான். அப்படி இருக்கிறப்ப இவனுங்களை பார்த்து எதுக்காக பயப்படணும், நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப அதே நேரத்துல இவன் ஓடிட்டான்றதை பார்த்த உடனே இவனுங்க அடுத்த 3 பேரும் என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இவன் திரும்பி வருவானா வரமாட்டானா அப்படின்னு சொல்லி யோசிப்பானுங்க. இப்ப அந்த நேரத்துல நம்ம கிரிட் கரெக்டா திரும்பி வந்துருவான். அப்ப அந்த லீவ் உடனே சரி நீ வந்துட்டியா, எங்களை காப்பாத்து அப்படின்னு சொல்லும் போது நம்ம கிரிட் கேட்பான், என்னது நான் உங்களை காப்பாத்தணுமா, அப்ப என்னோட உதவி உங்களுக்கு தேவைப்படுதா அப்படின்னு பக்கத்துல வந்து பயமுறுத்துற மாதிரி கேட்பான். அப்ப நம்ம கிரிட் ஹெல்மெட் போட்டிருக்கிற காரணத்தினால இவனுங்களுக்கு நம்ம கிரிட் தான் அது, அதாவது உண்மையான ஷின் எங்கூ தான் இவன் அப்படின்றது தெரியாது. இப்ப நம்ம கிரிட்டுக்கு இதுதான் அவனோட ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட்டான சான்ஸா இருக்கும். இப்போ உடனே அவங்களை பார்த்துட்டு இந்த ஸ்பைடர் வெப்ல இருந்து உங்களால கட் பண்ணிட்டு வர முடியலையான்னு சொல்லி தன்னோட ஐடியல் டேக்கரை வச்சு அதை லைட்டா கட் பண்ணுவான். கட் பண்ண உடனே அது உடனே கட் ஆயிரும். அதை பார்த்த உடனே இவனுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். அப்ப இவன் கொஞ்சம் ஹை லெவல் பிளேயரா இருக்கணும். அப்ப இவன்ட்ட நம்ம எப்படியாவது ஹெல்ப் கேட்டு தப்பிச்சிடலாம்னு சொல்லி அந்த லீ ஜன்ஹோ உடனே சொல்லுவான், நீங்க மட்டும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா நாங்க என்ன கேட்டாலும் தருவோம் அப்படின்னு. அதை கேட்ட உடனே நம்ம கிரிட், அப்படியா நான் என்ன கேட்டாலும் தருவியா, அப்ப உங்க 3 பேரையும் காப்பாத்துறதுக்கு உங்க 3 பேர் கிட்ட இருக்கிற எல்லா அசட்டும் எனக்கு வேணும், அதை உடனே கொடுங்க அப்படின்னு சொல்லுவான். இப்ப இதை கேட்டுதான் உங்க 3 பேருக்கும் அதிர்ச்சி. உடனே அந்த லீ சொல்லுவான், எல்லாத்தையும் நாங்க கொடுக்கணுமா, உன்ன போய் பெரிய ஆள்னு நினைச்சோம், அதனாலதான் உன்ட்டெல்லாம் ஹெல்ப் கேட்டோம், நீ கொஞ்சம் வேஸ்ட் பீஸ் போல அப்படின்னு சொல்லி முடிக்கும் போது கரெக்டா நம்ம கிரிட் இவனோட மூஞ்சிலே குத்துவான். அடிக்கி அவனோட ஹெல்த்துக்கு பாதிக்கு மேல குறைஞ்சிரும். அதை அவனால எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம கிரிட் ஆக்சுவலா பிளாக் ஸ்மித் ரேஜ் ஆக்டிவேட் பண்ணிருப்பான். அதனாலதான் இந்த மாதிரி ஒரு அடி விழுந்திருக்கு. இப்ப நம்ம கிரிட் அவனுங்களை பார்த்து சொல்லுவான், உங்களோட உயிருக்கு உங்களால இதை கூட கொடுக்க முடியாதா, நீங்க என்ன அவ்வளவு பெரிய கோலைங்களா அப்படின்னு. ஆனா உள்ளுக்குள்ள என்ன தெரியுமா யோசிப்பா, நான் அந்த லீ ஜன்ஹோவை அடிச்சுட்டேன், எப்படியோ முறையா அடிச்சுட்டேன், என்னோட வாழ்க்கையிலேயே இதுதான் ஒரு பெஸ்டான மொமெண்ட், சூப்பர்ரா பயலே, நீ தாண்டா சாட்டிஸ்ஃபை தாண்டா இருக்கிறதே பெஸ்டான கேம் அப்படின்னு சாட்டிஸ்ஃபையை புகழ்ந்துகிட்டு இருப்பான். இப்போ இந்த லீ ஜன்ஹோ ரொம்ப கோவப்பட்டு, டேய் நீ என்ன ரொம்ப பெரிய ஆள் நினைச்சியா, என்ன கேம்ல அடிக்க முடிஞ்சதுனால என்ன வேணாலும் பண்ணிடலாம் நினைச்சியா, நான் மட்டும் உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சேன், தேடி வந்து உன்னை கொல்லு வேண்டாம், உன்னை ரியல் லைஃப்ல கண்டுபிடிச்சு வரேன்டா அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் செர்க்காயிரும். அச்சச்சோ வந்துருவானோ, இருந்தாலும் பயப்பட தேவையில்ல, அவனுக்கு தான் நம்மள யாருனே தெரியாதுல. நம்ம சொல்லுவோம், டேய் நான் அர்ஜென்டினால இருக்கேன்டா, முடிஞ்சா கண்டுபிடிச்சு வாடா, இப்ப மலேசியாவுக்கு போயிட்டு இருக்கேன்டான்னு சொல்லி அவனை போட்டு மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப பக்கத்துல மஞ்ச மண்ட சிம் இருக்கான்ல, அவன் உடனே ஓவரா பேசுவான். இப்ப அவனுக்கும் அடி, 2 பேரையும் மாத்தி மாத்தி குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பான். இப்ப இவனுங்க 2 பேரையும் அடிச்சு முடிச்ச உடனே அந்த 3வது ஆளு, போதும் நிப்பாட்டு, நீ ஒருவேளை எங்களை காப்பாத்த போறது இல்லைன்னா ஒழுங்கு மரியாதை இந்த இடத்துல இருந்து போயிடு, உன்னோட உதவி எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லுவான். இந்த சோ இருக்கான்ல, இவன் நம்ம கிரிட்ட பெருசா புள்ளி பண்ணதில்ல, ஒரு தடவை மன்னிப்பு கேட்க கூட வந்திருக்கான். இருந்தாலும் இவனையும் உங்களை சேர்ந்த வந்தானே, அதனால இவனையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் இவனையும் அடிக்கிறதுக்கு ரெடியா இருப்பான். எனக்கு காசு பணம்லாம் தேவையில்ல, எப்படி நான் ரொம்ப நைஸான ஆளா, இப்ப என்ன பண்ண போறேன்னு கேட்கும் போது, நான் ஒன்னும் உன்கிட்ட கெஞ்சலாம் போறது இல்ல, நீ என்ன பண்ணணும்னு நினைச்சியோ அதை பண்ணிக்கோ, ஒன்ன மாதிரி ஆளுக்கிட்டலாம் நான் கெஞ்ச மாட்டேன் அப்படின்னு அந்த சோய் சொல்லிடுவான். அவன் மட்டும் கிடையாது, மத்த 2 பேருமே இதே விஷயத்த சொல்லுவானுங்க, உன்ன மாதிரி ஒரு சைக்கோ கிட்ட எல்லாம் நாங்க கெஞ்ச மாட்டோம், உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு. இப்ப இவனுங்க இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கிரிட்டால எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இவனுங்க கெஞ்சினா மட்டும்தான் நம்ம கிரிட் இவனுங்களை அடிக்க அவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா இப்படி பேசிட்டானுங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுல்ல. நம்ம கிரிட்டும் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்க செத்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான்.
நம்ம கிரிட் கிளம்புற மாதிரி கிளம்புவான். ஆனா நம்ம கிரிட்டோட மனசுக்குள்ள வேற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டு இருக்கும். அது என்ன தெரியுமா? நான் உங்களை அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன்டா. நான் என்ன உங்களை அப்படியே விட்டுட்டு போயிருவேன் நினைச்சீங்களா? நேரா போவேன், பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சிலந்தி பூச்சிய அங்க இருந்து இழுத்துட்டு வந்து அதை வச்சு உங்களை அட்டாக் பண்ண வைக்கிறேன். கண்டிப்பா அது வந்து உங்களை அட்டாக் பண்ணி ஒரு கொடூரமான சாவை உங்களுக்கு நான் கொடுக்க தான்டா போறேன். நீங்க வெயிட் பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இப்ப இவங்க 3 பேருக்கும் வேற எதுவுமே கிடையாது. இவன் திரும்பி வந்தாலும் இவன்ட்டையும் ஹெல்ப் கேட்க முடியாது. நம்ம என்னதான் பண்றது? வேற யாரும் வர மாதிரி தெரியல, நம்மளுக்கு வேற வழியே கிடையாது. அது ஒரு விஷயத்த தான் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பண்ணிடுவானுங்க. இப்ப ரொம்ப நேரம் கழிச்சு நம்ம கிரிட் வருவான். எப்படியோ வந்துட்டேன், வெயிட் பண்ணீங்களாடா? உங்களுக்காகவே இந்த மாதிரி பெரிய ஸ்பைடர் எல்லாம் போய் இழுத்துட்டு வந்திருக்கேன். இப்ப நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு கொடூரமான சாவை கொடுக்க போறேன், வெயிட் பண்ணி பாருங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். பார்த்தா 3 பேரும் அங்க இருக்கவே மாட்டானுங்க. அவனுங்க 3 பேரும் லாக் அவுட் ஆயிட்டு போயிருவானுங்க. என்னது, இவனுங்க 3 பேரும் காணோமா? லாக் அவுட் பண்ணிட்டானுங்களா? ஆமால, லாக் அவுட் பண்ற ஆப்ஷனும் ஒண்ணு இருக்குல்ல, மறந்து போயிட்டேனே. இரு அதெல்லாம் இருக்கட்டும், இவனுங்களுக்காக நான் புடிச்சு இழுத்துட்டு வந்தேனே இந்த சிலந்தி, அது பின்னாடி நிக்குதே. இப்ப இது என்ன பண்ண போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் பயந்துகிட்டு இருப்பான். அவனுங்களுக்கு சாவு மணி அடிக்கிறேன்னு சொல்லி நம்ம கிரிட் அவனுக்கு அவனே சாவு மணி அடிச்சுக்கிட்டான். இதுதான் சொந்த செலவுல சூனிய வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஹீரோ அங்க இருந்து மூவ் பண்ணி ஒரு வழியா அந்த ஃபைனல் லொகேஷனுக்கு வந்துருவான். ஒரு அழகான வாட்டர் ஃபால். இந்த ஒரு வாட்டர் ஃபால்ல ரெயின்போ கலர்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான வாட்டர் ஃபால் இருக்குல்ல, இத முதல்ல கண்டுபிடிச்சது எக்னால் கிங்டமோட ஃபவுண்டர். அவரோட பேரு லோரன். இவர் இதை கண்டுபிடிக்கும் போது இதுக்கப்புறம் இதை வந்து யாருமே பார்த்தது இல்ல. அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த ஒரு வாட்டர் ஃபால் இருக்குதா இல்லையானே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஒரு ஃபாலோட பேரு லோரன் ஃபால்ஸ். இப்ப இந்த ஃபால் கிட்ட தான் நம்ம ஹீரோவுக்கு அந்த பாக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்கான அந்த ஒரு க்ளூ கிடைக்க போகுது. இப்ப இந்த இடத்துக்கு வந்துருவான். ஆனா இங்க ஒண்ணுமே இருக்காது. டேய், பாக்மா ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை எங்க தாண்டா வச்சிருக்கீங்க? யோ ஆவி, ஏயா நீ சொன்ன நீ இவ்வளவு தூரம் வந்தேனே, இங்க ஒண்ணுமே இல்லையே, நீ என்னை ஏமாத்திட்டியே, ஆவி பேச்ச கேட்ட பாவி நான் தாண்டா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இங்க ஒண்ணுமே கிடைக்காது, இதெல்லாம் ஸ்கேம்னு நினைக்கும் போது கரெக்டா அந்த வாட்டர் ஃபால்க்கு பின்னாடி ஏதோ ஒரு சின்ன கேப் இருக்கிறத நம்ம ஹீரோ கண்டுபிடிப்பான். இப்ப அந்த கேப்க்கு பின்னாடி ஒரு பெரிய கேவே இருக்கும். இப்ப அங்க வந்து பாப்பான். இங்கதான் எல்லா இடத்துலயும் ஓவியங்களா வரைஞ்சு வச்சிருப்பாங்க. பாக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் இங்கதான் இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரிய வரும். அப்ப நம்ம ஹீரோ பாக்மாவை போய் பக்கத்துல போய் பாப்பாரு. பார்த்தா பாக்மா உண்மையில ரொம்ப சூப்பரா இருப்பாரு. இவர் தான் உண்மையான பாக்மா. இவரோட கையில இருக்குல்ல, இதுதான் அந்த உண்மையான டெயின்ஸ் லைஃப். நம்ம கானோட வீட்ல இருக்குல்ல, அது டெயின்ஸ் லைஃபோட ஒரு இமிடேஷன் ஐட்டம் தானே தவிர உண்மையான டெயின்ஸ் லைஃப் 6 அடிக்கும் மேல இருக்கும். ரொம்ப பெரிய ஸ்வாட் அது. இப்ப இதை வச்சு சண்டை போடுற மாதிரியான நிறைய பிக்சர்ஸ் தான் அந்த இடத்துல வரைஞ்சு வச்சிருக்காங்க. நம்ம கிரிட் இந்த இடத்துக்கு வந்துட்டான். இருந்தாலும் அந்த குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கான எந்த ஒரு நோட்டிபிகேஷனுமே வராது. இப்ப இது எல்லாத்தையும் கத்துக்கணுமா? இதுக்கு இந்த மாதிரி இன்னொரு விஷயத்த வேற பண்ண வேண்டியதா இருக்கா? இது ரொம்ப டார்ச்சரா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இருந்தாலும் எப்படியோ சீக்கிரமாவே வந்துட்டோம், தான் கிட்டதான் டைம் இருக்குல்ல, ட்ரை பண்ணி பாத்துருவோம்னு சொல்லிட்டு இதை ஃபுல்லா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுவான். ஆனா 3 மணி நேரமா முக்கியம் கூட ஒண்ணுமே நடக்காது. நம்ம கிரிட் 3 மணி நேரமா எல்லாத்தையும் பண்ணி பாத்துருவான். எதுவுமே ஆகாது. அடச்சை, இது எல்லாமே ஸ்கேம் எனக்கு அப்பவே தெரியும்டா. இது எல்லாத்தையும் பண்றதுனால தன்னோட ஸ்டாமினா தான் வேஸ்ட் ஆகுது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் லைட்டா கீழே பாப்பான். பத்தத்தனோட காலுக்கு கீழே இன்னொரு ஒரு பிக்சர் வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இது என்னது பிக்சரு? எவன் அவன் காலு கீழே வரைஞ்சு வச்சதுன்னு பார்த்தா அதை பார்த்தா அடுத்த செகண்ட் குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிரும். அப்ப இது உண்மையிலே பார்த்தா மட்டும் போதுமா? நான் தான் பைத்தியக்காரத்தனமா 3 மணி நேரமா இது எல்லாத்தையும் வச்சு காத்துலயே வீசிக்கிட்டு இருந்தேனா? ஆனா பைத்தியக்காரங்களா, சொல்ல மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப பாக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை நம்ம கிரிட் கத்துக்கிட்டான். இந்த பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம கிரிட் ஆன் பண்ணா அப்படின்னா இதுல மொத்தம் 5 ஸ்கில்ல நம்ம கிரிட்டால யூஸ் பண்ண முடியும். அந்த ஸ்கில்ஸ் என்ன அப்படின்னா வேவ், ரெஸ்ட்ரைன், லிங்க், கில், டிரான்சென்ட். இப்ப ஒவ்வொரு ஸ்கில் இருக்கும்ல, ஒவ்வொரு ஸ்கில்லுக்கும் அதுக்குன்னு ஒரு மானா இருக்கும், அதுக்குன்னு ஒரு கூல் டவுன் டைம் இருக்கும். இப்ப இந்த வேவ்ன்றது என்னன்னா ஒரே நேரத்துல மல்டிபிள் டார்கெட்ஸ்க்கு 150% டேமேஜ் கொடுக்கிறது. சோ நம்ம ஹீரோ ஒரு தடவை இதை யூஸ் பண்ணானா நிறைய டார்கெட்டை டேமேஜ் பண்ண முடியும். ரெண்டாவது இருக்கிறது ரெஸ்ட்ரைன்ட். பேருக்கு ஏத்த மாதிரி 3 செகண்ட் யார வேணாலும் நம்மள ஹீரோவால புடிச்சு வைக்க முடியும். நிறைய டார்கெட்ஸ்க்கு மேலேயே ஒர்க் ஆகும். அடுத்து இருக்கிறது லிங்க். லிங்க்ன்றது 500% டேமேஜா ஒரே ஒரு டார்கெட்க்கு கொடுக்கிறது. அதுக்கு அடுத்து இருக்கிறது கில். கில்ன்றது 1500% டேமேஜா ஒரே ஒரு டார்கெட்க்கு கொடுக்கிறது. அதோட இப்ப மத்த ஸ்கில்ல மானா மட்டும் தான் கன்சியூம் ஆகும். ஆனா இந்த ஒரு ஸ்கில்ல ஸ்டாமினாவும் சேர்த்து கன்சியூம் ஆகும். இப்ப கடைசியா இருக்கிறது டிரான்சென்ட். இப்ப இந்த டிரான்சென்ட் ஆக்டிவேட் பண்ணா நார்மல் அட்டாக் பவரையும் ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், அதுவும் டபுள் பண்ணி கொடுக்கும். இதுதான் இந்த டிரான்சென்ட். நம்ம கிரிட்டுக்கு இந்த மாதிரியான ஒரு காம்பேட் ஸ்கில்ஸ் கிடைக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆனா இது எல்லாத்துக்குமே மானா காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப நம்ம கிரிட்டோட கரண்ட் மானாவை வச்சு நம்ம கிரிட்டால 2-3 ஐட்டம்ஸ் அடிச்சு 2-3 அட்டாக்ஸை யூஸே பண்ண முடியாது. அவன் கண்டிப்பா இது எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அவனோட மானாவை இன்க்ரீஸ் பண்ணனும்னா அவன் இன்டெலிஜென்ஸ்னு ஒரு ஸ்டார்ட் இருக்குல்ல, அதை தான் இன்க்ரீஸ் பண்ணும். அதுல 1 இன்க்ரீஸ் பண்ணா 3 மானா இன்க்ரீஸ் ஆகும்.
இப்ப இது எல்லாத்துக்கும் நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா டைம் செலவு பண்ணி எல்லா ஸ்டாட்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணும். ஆனா அவனுக்கு ஏற்கனவே கடன் இருக்கா, என்ன பண்றதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அப்ப சைடுல தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில இருந்து திடீர்னு ஒரு 4 மீனன்ஸ் வருவாங்க. இதுக்கு முன்னாடி பள்ளியன்ஸ் வந்தாங்களா, இப்ப மீனன். இவங்க எல்லாருமே மொமெண்ட்ஸ். இவங்க லெவல் 175ல இருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்த்ததும் நம்ம கிரிட்டுக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கும். ஏன்னா புது ஸ்கில் கிடைச்சிருக்கு, அப்ப டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணாமா? பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவான். பண்ணதும் நம்ம கிரிடோட பாடி தானாவே மூவ் ஆரம்பிச்சிரும். ஏன்னா அதுக்கேத்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. நம்ம கிரிட் அந்த ஸ்கில்ல மட்டும் பார்த்தா போதும். இப்ப ஃபர்ஸ்ட் பாக்மா ஸ்வாட் டான்ஸ் ரெஸ்ட்ரைண்ட் தான் ஆக்டிவேட் பண்ணுவா. அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த 4 மெர்மனையும் அங்கேயே மூவ் பண்ண விடாம தடுத்துருவா. இப்ப அதுங்களாம் அப்படியே நிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு அந்த ஸ்கில்ல டீஆக்டிவேட் பண்ணிட்டு தன்னோட விண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஆக்டிவேட் பண்ணுவா. கரெக்டா ஒரு மெர்மனை டார்கெட் வச்சு அந்த மெர்மனை மொத்தமா காலி பண்ணிடுவான். இப்ப நம்ம ஹீரோ தன்னோட குயிக் மூவ்மெண்ட்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டு வரிசையா எல்லா மெர்மன்ஸையும் டேமேஜ் பண்ணுவா, மிச்சம் இருக்கிற 3த்தையும். ஆனா டேமேஜ் பண்ணி முடிச்ச உடனே டக்குன்னு இப்ப இதுல இருந்து தப்பிச்சு திரும்பி ஒரு மானா போஷனை ஃபுல்லா குடிச்சு திரும்பி அதுங்க மொத்தத்தையும் காலி பண்ணணும்னு முடிவு பண்ணுவா. சோ மறுபடியும் பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் ஆக்டிவேட் பண்ணுவா. இந்த தடவை வேவ். இது ஆக்டிவேட் பண்ண உடனே 3 மெர்மன்ஸ்க்கும் ஒரே நேரத்துல டேமேஜ் கொடுக்கும். இப்ப அந்த ஒரு காரணத்தினால 3 மெர்மன்ஸ்மே இறந்து போயிருங்க. நம்ம கிரிட் ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருவான். அவனுக்கு ஒரு 10 ஸ்டார்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். உண்மையிலே இது சூப்பரான விஷயமா இருக்கு. இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா தன்னால நிறைய மான்ஸ்டர்ஸ் ஹண்ட் பண்ண முடியும்னு யோசிப்பான். இப்ப அங்க இருந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துல யாரோ ஒருத்தன் போஸ் கொடுத்து நின்றுட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா நம்ம பியாரோ தான். இப்போ உடனே பியாரோவும் சொல்லுவான், நீ என்னைய பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு நீ ஒரு சின்ன உதவிதான் செய்யணும் அப்படின்னு. இதை பார்த்த உடனே ஹீரோவும் யோசிப்பான், இவனோட அந்த காஸ்டியூம், இவனை பார்த்தா இவன் இவன் பிச்சைக்காரன் தானே. டேய் தம்பி, என்கிட்ட காசுலாம் இல்லப்பா, சில்லற இல்ல, அந்த பக்கமா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். என்னது, நான் பிச்சைக்காரனா? நீ என்னை பிச்சைக்காரனா நினைச்ச? எந்த வகையில என்னை வச்சு பிச்சைக்காரன் யோசிச்ச? தம்பி, உன்னோட காஸ்டியூமை பார்த்தாவே தெரியல, உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் தெரியுது, பின்னால லட்சாதிபதியா நீ? இப்ப நம்ம ஹீரோ இப்படி சாவகாசமா பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அந்த மொமெண்ட்ஸ் இருக்குங்கல்ல, அதுலயும் நம்ம ஹீரோ 4 கொண்டுட்டால, அதுங்களோட அங்காளி பங்காளி எல்லாம் வந்துருங்க. யாராவது அங்க எங்க அண்ணன் தம்பி மேல கை வச்சது அப்படின்னு. அச்சோ, உடனே ஆளுங்க எல்லாம் வந்துருச்சுங்களே, இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணுமே. இவன் தான் சார், இவன் தான் பண்ணது. அந்த பாத்தீங்களா, அந்த மாதிரி உங்க 4 பேரையும் கொண்டுட்டு போஸ்ட் கொடுத்துட்டு நிக்கிறான், இவனை போய் போடுங்க சார், இவன் தான் அந்த குற்றவாளி அப்படின்னு பியாரோவை போட்டு கொடுத்துருவான். நம்ம பியாரோ உடனே பெருசாலாம் கண்டுக்க மாட்டான். டக்குனு தன்னோட ஸ்வாட் எடுத்து ஒரு சிங்கிள் ஸ்லாஷ் அங்க வந்த எல்லா மொமெண்ட்ஸையும் காலி பண்ணிடுவான். இப்ப நம்ம ஹீரோவை பார்த்து, உன்னோட கேரக்டர் எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ உன்னோட உயிரை காப்பாத்திக்கணும்ன்றதுக்காக யார வேணாலும் துன்புறுத்துவ போலே அப்படின்னு சொல்லி கேட்பான். நம்ம ஹீரோ உடனே அந்த ஸ்வாட பார்த்துட்டு, உண்மையிலேயே சூப்பரான ஸ்வாடா இருக்கே சார், என்னை மன்னிச்சிருங்க சார், நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் தப்பா பண்ணிட்டேன்றதுக்காக என்ன எதுவும் போட்டு வீட்டு தள்ளிடாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இப்போ உடனே பியாரோவும், நான் உன்கிட்ட பேசலாம் விரும்பல, எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் வேணும், நீ எனக்காக ஒரே ஒரு விஷயத்த பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு குவெஸ்ட் ஜெனரேட் ஆகும். அது ஆஸ்மோஃபல்ல பனிஷ் பண்ணணும். அந்த ஆஸ்மோஃபல் இருக்கான்ல, அவன் இந்த ரெட் நைட்ஸை சேர்ந்த ஒரு ஆளு. அதாவது இந்த ரெட் நைட்ஸ்ன்றது சஹாரான் எம்பையரோட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு நைட் டிவிஷன். இப்ப இந்த ரெட் நைட்ஸ்ல இருக்கிற வைஸ் கேப்டன் தான் இந்த ஆஸ்மோஃபல். இந்த ஆஸ்மோஃபலுக்கும் அங்க இருக்கிற எம்பரஸ்க்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. இத பத்தி நம்ம பியாரோவுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனா இத பத்தி தெரிய வந்த பியாரோ தான் எல்லாத்துக்குமே காரணம், அவன் தான் ஒரு குற்றவாளின்னு சொல்லி இந்த ஆஸ்மோஃபல் நம்ம பியாரோவுக்கு தண்டனை கொடுத்துட்டான். அந்த காரணத்தினால பியாரோ ஊரை விட்டு ஓடி வந்து அதுக்கப்புறம் யாராவது ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தனக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி சுத்திக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம ஹீரோவுக்கு என்னதான் இந்த ரிவார்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருந்தாலும் இப்ப அவன் கிட்ட இது எல்லாத்தையும் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் இல்ல, அதனால என்னால முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். நம்ம பியாரோ உடனே, உனக்கு எதுவும் ரிவார்ட்ஸ் பத்தாதா, நான் வேணா எக்ஸ்ட்ரா கூட தரேன், இந்த ஸ்வாடி நீயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஸ்வாடையும் கொடுப்பான். இந்த ஸ்வாடு ஒரு யூனிக் ஸ்வாடு. இப்ப இந்த ஸ்வாடு கிடைச்சிச்சுன்னா நம்ம ஹீரோக்கு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நீ ஆரம்பத்திலே அந்த ஸ்பைடரையும் தோக்கடிச்ச, இந்த வெர்மனையும் தோக்கடிச்ச, அதனால கண்டிப்பா உன்னால முடியும், நீ இதை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு லைட்டா நம்ம ஹீரோவோட கால்ல தன்னோட ஸ்வாடை வச்சு ஒரு தட்டு தான் தட்டுவான். அப்படி தட்டுனதுக்கே நம்ம ஹீரோவோட ஹெல்த்ல நிறைய குறைஞ்சிரும். நம்ம ஹீரோக்கு கிரிட்டிக்கலான டேமேஜ் விழுந்திருக்கும். ஒரு தட்டு தட்டுனதுக்கே இந்த அளவுக்கு டேமேஜ் கொடுக்குறான்னா அவன் அடிக்க ஆரம்பிச்சா நம்ம ஹீரோ இங்க நிக்கவே மாட்டான். ஆனா இப்படி ஒருத்தன் அந்த ஆஸ்மோஃபலை எதிர்க்கணும்னு நினைக்கிறானா, அப்ப அந்த ஆஸ்மோஃபல் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பான். அவன மாதிரி ஒரு ஆளை தன்னால தோக்கடிக்க முடியாதுன்னு நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. அதனால என்ன பரவாயில்ல, நீ என்னை கொன்று அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லிடுவான். ஆனா இது எல்லாத்தையும் கேட்ட உடனே நம்ம ஆஸ்மோஃபல் இவனை எதுவும் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவான். அப்போ உடனே நம்ம கிரிடும் கேட்பான், நீ என்னை கொன்றுவேன்னு சொன்னியே, என்னை கொல்ல போறது இல்லையா அப்படின்னு. நான் ஒன்னும் சும்மா எல்லா அப்பாவி மக்களையும் கொல்ற ஆள்லாம் கிடையாது, அது ஒண்ணு என்னோட பழக்கமும் கிடையாது. ஆனாலும் ஒருவேளை உன்னோட மனசை நீ மாத்திக்கிட்டீன்னா நான் இங்கே தான் இருப்பேன், என்னை பாக்குறதுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம், இந்த குவெஸ்ட நீ எனக்காக செய்வன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இப்ப நம்ம கிரிட் மறுபடியும் கானோட ஸ்மித்திக்கு வந்த உடனே நம்ம கானு பாக்மாவோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப்பை பார்த்துட்டு டெயின்ஸ்லைஃபை நம்ம ஹீரோ கிட்டே கொடுத்துருவாரு. இப்ப டெயின்ஸ்லைஃபை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு உண்மையிலே சூப்பரா இருக்கும். டெயின்ஸ்லைஃபோட இமிடேஷன் தான் இது, ஆனா உண்மையான டெயின்ஸ்லைஃப் எங்க இருக்கு அப்படின்றது தெரியல. இருந்தாலும் இதையும் பாக்குறதுக்கு அவனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ரேரான ஸ்வாட் யாருக்காவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நம்ம கான் வந்துட்டு இவன் தான் பாக்மாவோட சக்சஸர் அப்படின்றது தெரிஞ்ச உடனே இன்னும் சந்தோஷமாயிருவாரு.
அதுவும் உண்மையா அவனே நிரூபிச்சிட்டான்ல, அவனோட திறமையை நிரூபிச்சுட்டு அவன் அதை வாங்கிட்டான். இப்ப வேல்காலாவை எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருப்பான். அவசரப்படாத, எல்லாத்தையும் பொறுமையா தருவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்ப இந்த நேரத்துல நம்ம கிரிட்ட பாக்குறதுக்காக காட்ஸ் வருவாங்க, அந்த வின்ஸ்டனோட காட்ஸ். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்றாரு, நீங்க உடனே வாங்க அப்படின்னு. இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்க்க போனா அவர் உடனே, நீங்க எங்களுக்காக அர்ஜென்ட்டா ஒரு ஐட்டமா செஞ்சு கொடுத்தே ஆகணும், ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட். இப்ப யாட்டான் சர்ச் ரொம்ப ரொம்ப டெவலப் ஆயிட்டே வராங்க. அப்படி இப்படியே டெவலப் ஆனாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வின்ஸ்டனை வந்து ஒரு நாள் அட்டாக் பண்ணுவாங்க. அந்த காரணத்தினால நாங்க சப்போர்ட் அனுப்புறோம் அப்படின்ற காரணத்தினால இந்த ப்ரொடக்ஷன் மெத்தட வச்சுக்கிட்டு நீங்க எங்களுக்கு ஒரு ஐட்டமா செஞ்சு தரணும்னு சொல்லுவாரு. டிவைன் ஷீல்ட் அப்படின்ற ஐட்டம்கான ப்ரொடக்ஷன் மெத்தட தான் இவர் கொடுத்திருப்பாரு. நம்ம ஹீரோக்கு இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஐட்டமா இருக்கும். கண்டிப்பா இதை செஞ்சோம்னா நம்ம ஹீரோக்கு நல்ல விலைக்கு போகும் அப்படின்ற காரணத்தினால நம்ம ஹீரோ இதை ஏத்துக்கிறவா. அதே மாதிரி இந்த ஷீல்ட நம்ம ஹீரோ செஞ்சு முடிக்க முடியும். ஆனா இது டிவைன் ஷீல்டா மாறணும் அப்படின்னா அதுல ஒரு காடஸோட பிளெஸிங் தேவை. அந்த பிளெஸிங்க கொடுக்கிறதுக்கு இன்னொரு என்பிசி அங்க வந்திருப்பாரு. இவரோட பேரு கேசஸ். இவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ யோசிப்பான், இந்த ஆளு காடஸோட பிளெஸிங்க கொடுக்க போறாரா? இந்த ஆளை பார்த்தா இந்த ஆளுக்கே பிளெஸிங் தேவைப்படுற மாதிரி இருக்கே. சரி வணக்கங்க, இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நம்ம கிரிட் மித்ரில் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் வச்சுதான் அதை ஸ்பெல் பண்ணி தான் இந்த டிவைன் ஷீல்ட செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு 2 நாளா செய்வான். அவன் கிட்ட இருக்கிற எல்லா காசையும் போட்டு இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் வாங்கியிருப்பான். இப்ப எப்படியோ அது ஒரு வழியா 2 நாள் கழிச்சு செஞ்சு முடிச்சிருவான். இவன் செஞ்சு முடிச்ச உடனே இவன் தூங்க போயிருவான். இப்ப இன்னொரு பக்கம் இருக்கார்ல இந்த கேசஸ், அவர் 2 நாளுமே தொடர்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாரு. எதுவுமே பண்ணாம ப்ரே பண்ணுவாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவும் கேட்பான், எதுக்காக இந்த மாதிரி ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு. அப்போ உடனே அவர் சொல்லுவாரு, நான் ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா காடஸோட பிளெஸிங் உனக்கும் கிடைக்கும்ல, உனக்கு கிடைச்சிச்சுன்னா நீ இன்னும் நல்ல விதமா வேலை பார்ப்பீல, அப்ப உனக்கு அந்த பிளெஸிங்க கொடுக்கறதுக்கு நான் ப்ரே பண்றதுல என்ன தப்பு இருக்கு? காடஸ் எல்லார் மேலயுமே கருணையை காட்டுவாங்க, எல்லாருக்குமே ஒளி கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப இவர் என்னமோ பேசுறதெல்லாம் நல்லாதான் இருக்கு, ஆனா இவரை பாக்குறதுக்கு தான் கொஞ்சம் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இப்ப நம்ம ஹீரோ தூங்க போன உடனே அவரும் அவரோட அந்த பிளெஸிங்க ஆரம்பிச்சிருவாரு. இப்ப நம்ம கிரிட் இந்த 2 ஷீல்ட செஞ்சு முடிக்கிறதுக்கு மொத்தம் 17,000 கோல்ட யூஸ் பண்ணியிருக்கான். இது மட்டும் கம்மியான ரேட்டிங் போய் ஒரு நல்ல ரேட்டிங் வராம இருந்துச்சு, நம்ம கிரிட் கண்டிப்பா இப்படியே போய் பிச்சை எடுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இவன் இந்த வேலை செஞ்சால இது எல்லாத்தையும் நம்ம டைரக்டர்லயும் பாத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி யோசிப்பாரு. ஆக்சுவலா நம்ம கிரிட் ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரியான ஐட்டம்ஸை செஞ்சு முடிக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா அவன் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா ரொம்ப பொறுமையா தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த ஒரு காரணத்தினாலதான் அவன் இன்னமுமே பெரிய பெரிய ஐட்டம்ஸ் எதையுமே செஞ்சு முடிக்க ஆரம்பிக்கல. ஆனா அவன் கூட இருக்கிற அந்த ஒரு என்பிசி கேசஸ பார்த்த உடனே அவருக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும். இப்ப இந்த ஒரு கொஸ்டின் நடக்கிற இந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியால இசபெல் அப்படின்ற என்பிசி இருக்கான்னு சொல்லி அந்த மார்ஃபஸ் சூப்பர் கம்ப்யூட்டர் கிட்ட கேட்பாரு. ஆனா அந்த மார்ஃபஸ் சொல்லிரும் அப்படி யாரும் இல்ல அப்படின்னு. இப்ப இதை பார்த்ததும் நம்ம பிரசிடென்ட் லிம்க்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம கிரியேட் பண்ணிருக்கான்ல, இப்ப அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல ஒரு விஷயம், இந்த குவெஸ்ட்ல இருக்க வேண்டிய என்பிசி இல்லாம வேற ஒரு என்பிசி இருக்காங்க. இது ஒரு அன்பிரடிக்டபிளான வேரியபிளா இருக்க போகுது. இது எப்படி போய் முடிய போகுதுன்றத பாக்குறதுக்கு அவருக்கு கொஞ்சம் என்டர்டைனிங்கா இருக்கு, ஒரு ஆர்வமா இருக்குன்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நம்ம ஹீரோ தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம கேஸ சொல்லுவாரு, காடஸ் ரெபக்கா நம்மளோட வேண்டுதல் எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க, அவங்க இந்த ஐட்டம்ஸ பிளஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. இது சொன்ன உடனே உண்மையாவா சொல்ற, உன்னை போய் சந்தேகப்பட்டுட்டேனேயா, இது பாக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஷீல்ட் எடுத்து பாப்பா. பார்த்தா ரேர் ரேட்டிங்ல வந்திருக்கும். அடே பைத்தியக்காரா, இந்த கருமத்தை பண்றதுக்கு தான் நீ இவ்வளவு நேரம் வக்கடியா பேசிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு கேட்பானா. இல்ல கிரேட் நிம், இத பாருங்க, இதுதான் காடஸ் ரெபக்காவோட பிரேயர்ஸ் ஆன்சர் பண்ண ஒரு ஐட்டம் இந்த இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு காட்டுவாரு. இப்ப அது பெர்ஃபெக்ட்டான டிவைன் ஷீல்டா வந்திருக்கும், அதுவும் லெஜெண்டரி ரேட்டிங்ல வந்திருக்கும். நம்ம ஹீரோ ஒரு வழியா செஞ்சு முடிச்சிட்டான், ஒரு லெஜெண்டரி ஐட்டமையும் செஞ்சு முடிச்சிட்டான். இப்ப கண்டிப்பா இதை போய் வித்தா நிறைய பணத்துக்கு போகுன்றதுனால நேரா கொண்டு போய் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துருவான். அவரும் இதை பார்த்துட்டு இது உண்மையிலே சூப்பரா இருக்கு, இது எங்களுக்கு போதும், நீங்க இப்போதைக்கு இந்த இடத்துல இருந்து கிளம்புங்க, நான் காசு அப்புறமா தரேன்னு சொல்லிடுவாரு. என்னது கிளம்புறதா, காசை இப்ப கூடியா அப்படின்னு கேட்பானா. இல்ல எங்க கிட்ட பினான்சியல் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருக்கு, அதனால இப்போதைக்கு காசு தர முடியாது, நான் அப்புறமா தரேன், நீங்க இப்போதைக்கு போங்க அப்படின்றவாரு. இதை கேட்டதும் நம்ம கிரிட் டென்ஷன் ஆகி, யோ காசு இல்லைன்னா ஷீல்ட குடியா, அது என்னோட ஷீல்டியா, அது எப்படியா நீ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்பான். இதை கேட்டதும் டக்குனு தன்னோட காட்ஸை கூப்பிட்டு இவன் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுவாரு. ஏன்னா நம்ம கிரிட் இந்த மாதிரிலாம் பண்றானா, அவனோட தகுதியை மீறி நடந்துக்கிறானா, அந்த காரணத்தினால இவன் அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம கிரிட்டை பார்த்து சொல்லுவாரு. இப்ப இது எல்லாத்தையும் பார்க்கும்போது டக்குனு நம்ம கேசஸ்க்கு ஒரு மாதிரி டவுட்டா இருக்கும். உடனே தன்னோட லைட் ஆஃப் பியூரிஃபிகேஷன் அப்படின்ற ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணுவாரு. அதை பண்ணதும் இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கார்ல, அவர் ஒரு மாதிரி தலை சுத்தி கீழே மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அப்ப ஏதோ ஒன்று தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேசஸ் சொல்லுவாரு. ஆக்சுவலா இந்த மாதிரி ரெபக்கா சர்ச்சில் இருக்கிற மெம்பர்ஸால மட்டும்தான் இந்த டிவைன் ஷீல்ட யூஸ் பண்ண முடியும். அப்ப டிவைன் ஷீல்ட யூஸ் பண்றதுக்கு ஒரு பலடினை தான் இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கணும். ஆனா இங்க வந்தது நம்ம கேசஸ் ஒரு பிரீஸ்ட். இந்த வின்ஸ்டன் இருக்கார்ல இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், இவர் தான் ஒரு பிரீஸ்ட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு ரெபக்கா சர்ச்ல. அப்பதான் ஏதோ ஒரு டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேசஸ் யோசிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. இப்ப அவர் நினைச்ச மாதிரியே சரியா போச்சு.
இது எல்லாத்தையும் பண்ணது யாட்டன் சர்ச்சோட ஒரு பிலீவர் தான். அவனும் அந்த இடத்துக்கு வந்திருப்பான். இப்ப இவன் தான் அட்மினிஸ்ட்ரேட்டரை பிரெயின் வாஷ் பண்ணி இது எல்லாத்தையும் பண்ண வச்சிருக்கான். இது எல்லாமே இந்த டிவைன் ஷீல்ட ஆட்டையை போடணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஆனா என்னதான் நம்ம கேசஸ் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாலும் நம்ம கேசஸ் ஒரு சாதாரண பிரீஸ்ட் மட்டும்தான். அவரால இந்த மாதிரி யாட்டன் சர்ச்சோட ஒரு பெரிய பிலீவரை கண்டிப்பா தடுக்கவே முடியாது. என்ன பண்றதுன்னு சொல்லி அவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அந்த நேரத்துல பக்கத்துல இன்னொரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா, டக்குன்னு அந்த பில்டிங்கே உடைச்சுக்கிட்டு உள்ள வரும். யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணு. இப்ப இந்த பொண்ணோட பேரு இசபெல். இது ஒரு என்பிசி தான். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டுக்கு ஒண்ணுமே புரியாது. இப்போ உடனே அந்த கேஸ சொல்லுவான். அவன்கிட்ட தான் அந்த டிவைன் ஷீல்ட் இருக்கு, அதை நம்ம பிடிச்சாகணும் அப்படின்னு. இப்போ உடனே இந்த இசபெல்லும் தன்னோட ஸ்பியரை வெளில வர வைக்கும். இந்த ஸ்பியரோட பேரு லிஃபல் ஸ்பியர். இத பார்த்த உடனே அந்த யாட்டன் சர்ச்சோட பிலீவருக்கு தெரிஞ்சு போயிடும். இந்த பொண்ணு தான் ரெபெக்காவோட டாட்டர். அதாவது 3 பலடின். ரெபெக்காவோட சர்ச்ல இருக்கிற 3 பலடின்ஸ்ல ஒரு ஆளு. இந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அந்த காரணத்தினால அந்த யாட்டன் சர்ச்சோட பிலீவர் இருக்கால, அவனால இந்த பொண்ணை உடனே தடுக்க முடியாதுன்ற காரணத்தினால அவன் உடனே இந்த டிவைன் ஷீல்ட எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிச்சிருவான். இவன் ஓடுறத பார்த்து பின்னாடியே இந்த இசபெல் அப்புறம் நம்ம கேசஸ் 2 பேரும் துரத்திட்டு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம கிரிட்டி யோசிப்பான். அப்ப என் ஷீல்ட எடுத்துட்டு இவங்க எல்லாரும் ஒளிஞ்சு பிடிச்சு விளையாட போறாங்க. எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்ப இந்த ஷீல்ட மறுபடியும் நான் எடுத்துட்டு வருதுதான் என்னோட கொஸ்டா இருக்க போகுது. இந்த கொஸ்ட் எனக்கு எப்ப வரப்போகுது, கொஸ்டோட நோட்டிபிகேஷன் சீக்கிரமா வந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்டே இசபெல் வந்திருந்தாதான் இந்த கொஸ்ட் வந்திருக்கும். ஆனா இசபெல் வரதுக்கு பதிலா கேசஸ் வந்த காரணத்தினால ஒரு பெரிய வேரியபிள் ஆகி போயிடுச்சு. இப்ப நம்ம கிரிட்டுக்கு இந்த கொஸ்ட் ஆக்டிவேட்டே ஆகாது. ஆனா அது நம்ம கிரிட்டுக்கு தெரியாது. அது எப்ப தெரியுமா நம்ம கிரிட்டுக்கு தெரிய வரும்? 30 நிமிஷமா நம்மால அதே இடத்துல சில மாதிரி அடிச்சு வச்ச மாதிரி அங்கேயே நிப்பான். 30 நிமிஷம் கழிச்சுதான் நம்ம கிரிட்டுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கொஸ்ட் இனிமேல் வரவே வராது. அடே பாவிகளா, என்னோட ஷீல்ட வச்சு விளையாடுறானுங்களே, டேய் என்னோட ஷீல்ட கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே நம்மால ஓட ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்மளுக்கு பெட்ரோ அப்படின்னு ஒரு இடத்த தான் காட்டுவாங்க. இந்த இடத்துல தான் ஜெயின் கில்டுன்னு ஒருத்தவங்க இருக்கானுங்க. இந்த கில்டோட கில்டு மாஸ்டர் கிறிஸ். இவன் தான் யூனிஃபைட் ரேங்கிங்ஸ்ல 3rd ரேங்க்ல இருக்கான். இப்ப நம்ம கிரிட் செஞ்ச ஒரு ஆர்மரை வச்சு இவன் பாத்துக்கிட்டு இருப்பான். அது ஒரு எபிக் ரேட்டிங் ஆர்மரா இருக்கும். ஆக்சுவலா இந்த ஆர்மரை கிரிட் தான் செஞ்சான்றது இவங்களுக்கு தெரியாது. அது ஒரு அன்னோன் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி தான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்திருக்கும். இப்ப இதை செஞ்சவனை கண்டுபிடிச்சு அவனை தன்னோட கில்டுல சேர்த்துக்கணும் அப்படின்ற காரணத்தினால தன்னோட கில்டு மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு மிஷன் கொடுப்பான். வின்ஸ்டனுக்கு போய் அந்த ஒரு ஆளை கண்டுபிடிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவனுங்க ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சிருவானுங்களா, இன்னொரு பக்கம் ஜெடக்கா கில்டும் தேடிக்கிட்டு இருப்பானுங்க. ஆக்சுவலா நம்ம ஜெடக்கா கில்டு ஏற்கனவே யுஃபிமினாவை போய் கண்டுபிடிச்சிருவானுங்க. ஆனா யுஃபிமினா இவங்க கூட சண்டை போடுறத பார்த்த உடனே அவ பிளாக் ஸ்மித்தா இருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவளை கண்டுபிடிச்சு அவளை கொல்லணும்னு நினைப்பானுங்க. ஏன்னா அவ என்ன இருந்தாலும் அவங்க கில்டு மெம்பர்ஸ் அடிச்சிருக்கால. இப்ப அவளை ஒரு பக்கம் தேடுவானுங்க, அதே இடத்துல நம்ம கிரிட்டையும் தேடுவானுங்க, அந்த அன்னோன் கிராஃப்ட்ஸ்மேன் யார் அப்படின்னு. இப்ப இதை பத்தி எல்லாம் தேடிக்கிட்டு நம்ம ரேகாஸ் அந்த வின்ஸ்டன்ல சுத்திக்கிட்டு இருப்பான். அப்ப ரேகாஸ் வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, இவனை ஏற்கனவே எங்கேயோ பார்த்திருக்கோமே, அந்த கார்டியன் ஃபாரஸ்ட் பார்ட்டி ரைடுக்கு வந்து சேர்ந்துக்கிறேன்னு சொன்னாரு தானே, என்னாச்சு வாரியர், ஏன் இந்த மாதிரி போயிட்டு இருக்கீங்க, ஏன் ரொம்ப கவலையா இருக்கீங்க அப்படின்னு நம்ம கிரிட்டை பார்த்து கேட்பான். நம்ம கிரிட்டுக்கும் இவனை பார்த்த உடனே யாருன்றது தெரிஞ்சிடும். நீ ரேகாஸ் தானே அப்படின்னு சொல்லும் போது, ஆமா என்னாச்சு ஏன் கவலையா இருக்கீங்க அப்படின்னு கேட்பான். அப்ப நம்ம கிரிட் என்ன யோசிப்பானா, இவன் அன்னைக்கு எனக்கே ஹெல்ப் பண்றேன்னு சொன்னான். அப்படி இருக்கிறப்ப இவன்கிட்ட கேட்டாதான் கரெக்டா இருக்கும். இந்த பிளான போட்ட வேண்டியதான், இவனை கண்டிப்பா ஹெல்ப்புக்கு கூப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்து, என்னோட ஐட்டம் ஒருத்தன் திருடிட்டு போயிட்டான், நான் சாகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிருவான். ஒரு முதல கண்ணீரை போடுவான். இதை பார்த்த உடனே அந்த ரேகாசு, என்னது இந்த மாதிரியான ஒரு ஈவலான காரியத்தை ஒருத்தர் செய்யறானா, உங்க ஐட்டம் திருடிட்டு போயிட்டானா, நான் சும்மா விட மாட்டேன், அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அந்த ஐட்டமை கண்டுபிடிச்சு கண்டிப்பா நான் உங்கள்ட்ட கொடுக்குறேன், நீங்க சாகலாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போதே இந்த ஜிசுகா மண்டையிலே வந்து கொட்டும் அவனுக்கு. ஏண்டா உனக்கு ஏற்கனவே கில்டுல ஒரு மிஷன் கொடுத்திருக்கேன், நீ சம்பந்தமே இல்லாம இங்க என்ன வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கியா, டேய் தம்பி உனக்கு என்ன வேணுமோ அதை நீயே கண்டுபிடிச்சுக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டையும் பார்த்து சொல்லிடும். நம்ம கிரிட் உடனே, ஏமா நீ என்னமா இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, அவனே ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றான், நீ ஏன் வந்து தடுக்கிற, அவன் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறத உன்னால எப்படி தடுக்க முடியும் அப்படின்னு கேட்டு இந்த ஜிசுகா கூட சண்டை போட ஆரம்பிச்சிருவான். இதுங்க ரெண்டு மாத்தி மாத்தி கத்திக்கிட்டே இருக்கும். இப்ப ரேகாஸை எனக்கு மட்டும் கொடுத்துரு, ரேகாஸ் வந்தா மட்டும்தான் என்னால இது எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம கிரிட் கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும், இது ஜிசுகா தானே, ஜெடக்காவோட கில்டு மாஸ்டர் தானே, இவங்க என்ன இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இவனை அலோ பண்ணலன்னா கில்டோட ரெப்புடேஷன் போயிடும், எல்லாரும் தப்பா பேசுவாங்கன்ற காரணத்தினால ரேகாஸை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு நம்ம ஜிசுகாவும் சொல்லிடுவா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற இவங்க எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவன் தானே அந்த ஃபோர்ஜிங் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டவன், அந்த ரேகாஸ் கூட போறவன், இந்த கான் கூட சேர்ந்து இவங்க ரெண்டு பேரும் அந்த பொண்ணு கூட சண்டை போட்டாங்க தானே அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பேசுறதை கேட்ட உடனே நம்ம ஜிசுகாவுக்கு புரிஞ்சு போயிடும், இவன் தான் அந்த கானோட டிசிபிள் அப்படின்னு. அப்ப இவனை கூப்பிட்டு கேட்டா கண்டிப்பா இவனுக்கு எஃபிமினா பத்தி ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், இவனுக்கு கண்டிப்பா புடிச்சு வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு உடனே ரேகாஸ்க்கு கான்டாக்ட் பண்ணுவா. ஆனா ரேகாஸ் எல்லா மெசேஜையும் ஆஃப் பண்ணி வச்சிருப்பான், அதனால எந்த மெசேஜையும் பார்க்கவே மாட்டான். இப்ப இன்னொரு பக்கம் இன்னொரு இடத்துல யாட்டான் கிட்ட ஒருத்தன் ப்ரே பண்ணிக்கிட்டு இருப்பான். இவன் யார் அப்படின்னா, இவன் தான் யாட்டான் சர்ச்சோட 6th சர்வன்ட். இவனோட
இவனோட பேரு மேலகஸ். இப்ப இவன் தான் அந்த டிவைன் ஷீல்ட செய்ய சொல்லி அதை திருடிட்டு வர சொன்னதும். எதுக்காக அப்படின்னா அந்த டிவைன் ஷீல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் லெஜெண்டரியான பவர்ல இருக்கும்ல. இப்ப அதுல நம்ம டார்க் மேஜிக்க போட்டோம்னா அது மொத்தமே யாட்டான் சர்ச்சோட ஒரு ஷீல்டா மாறிடுமா. அந்த காரணத்தினாலதான் அதை செய்ய சொல்லி திருடிட்டு வர சொல்லியிருக்கான். அந்த பிளான போட்டதே இவன் தான். இப்ப அதை திருடிட்டு வர சொன்னது மட்டும் கிடையாது, அவன் வின்ஸ்டனோட லார்ட கடத்திட்டு வர சொல்லியிருப்பான். அது யார் அப்படின்னா ஐரின். ஐரினி இவன் தான் கடத்தி வச்சிருப்பா. இப்ப இந்த ஐரின் இருக்கால, இவ அந்த டோரனோட ரிங்க பார்த்தே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏன் அப்படின்னா டோரன் தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கடத்தப்பட்டப்ப வந்து காப்பாத்தனா. அப்ப டோரன் கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பானா, இந்த ரிங்க யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ, யார் அதை ரெகனைஸ் பண்றாங்களோ அவங்க கூட தான் நீங்க இருக்கணும். அவன் மூலமா தான் நான் உங்களை காப்பாத்த முடிஞ்சிச்சு. அவன் மேல நம்பிக்கை வைங்க, அவன் வந்து கண்டிப்பா உங்களை மறுபடியும் காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பான். இப்ப அது வேற யாரும் கிடையாது, நம்ம கிரிட் தான். இதே நேரத்துல நம்ம கிரிட்டும் ரேகஸும் நேத்து ஃபுல்லா அவனுங்க நேத்து கிளம்புறானுங்கல்ல, ஃபுல் அண்ட் ஃபுல் மலை எல்லாத்தையும் தேடிட்டானுங்க. ஆனா எங்கேயுமே இந்த யாட்டான் சர்ச்சோட ஒரு ஹைட் அவுட்டோ எதுவுமே கிடைக்கவே இல்ல. திரும்பி அடுத்த நாள் வேற ஒரு மலையில தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த ரேகா சொல்லுவான், நீங்க என்ன சொன்னீங்க, அந்த டிவைன் ஷீல்ட தூக்கிட்டு போனவன் ஒரு மாதிரி கருப்பு கலர் ஆராவோட இருந்தான் அப்படின்னு தானே சொன்னீங்க. அது கண்டிப்பா யாட்டனோட ஃபாலோவரா தான் இருக்கணும். டிவைன் ஷீல்ட தொடுறான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹை பிரீஸ்டா இருக்கணும். கவலைப்படாதீங்க, அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருப்பாங்க. இப்ப போன இடத்துல எப்படியோ இவங்களும் அந்த யாட்டான் சர்ச்சோட ஹைட் அவுட்ட கண்டுபிடிச்சிருவாங்க. இவனுங்க எல்லாரையும் பார்த்ததும் நம்ம கிரிட் ஒரு கல்லுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டு, ரேகஸ் கவனமா கேட்டுக்கோ, நம்ம இங்கே ஒளிஞ்சிருந்து அவனுங்க எல்லாரையும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த பக்கம் வர வச்சு கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிடுவோம், அதுதான் கரெக்டான பிளான்னு சொல்லி முடிப்பான். அப்புறம் தான் பார்த்தா அந்த ரேகஸ் பையன் ஏற்கனவே போனதை கவனிப்பான். இந்த ரேகஸ் இங்க உட்காந்து ஒளியறதெல்லாம் கிடையாது, பிளானே டைரக்டா போய் ஃபேஸ் பண்றதுதான். நேரடியா அவனுக்குள்ள ஜம்ப் பண்ணி எல்லாரையுமே காலி பண்ணிடுவான். அந்த அளவுக்கு அவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பிளேயர். இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் நேரா கேவுக்குள்ள போவானுங்க. ஆனா கேவுக்குள்ள போன உடனே சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க 6-7 மேலகஸ் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க. இப்ப இந்த இடத்துக்கு வந்த உடனே நீங்க ஃபியர் அப்படின்ற ஒரு டீபஃப்னால உங்களால கொஞ்ச நேரத்துக்கு அசையவே முடியாது அப்படின்னு சொல்லி சிஸ்டம்ல இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கும். இது வந்த உடனே இந்த மேலகஸ் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம கிரிட்டுக்கு அவனுக்கு அந்த லெஜெண்டரி கிளாஸ் இருக்கிற காரணத்தினால எந்த டீபஃபும் மேல ஒர்க்கே ஆகாது. அதனால நம்ம கிரிட் அதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிருவான். ஆனா ரேகஸால அப்படி பண்ண முடியாது. அந்த காரணத்தினால அந்த மேலகஸோட அட்டாக்ல நம்ம ரேகஸ் மாட்டிக்கிடுவான். நம்ம ரேகஸ்க்கு நிறைய ஹெல்த் போயிடும். இப்ப நம்ம கிரிட் வேற வழியே இல்லாததுனால மேலகஸ் அவன் தான் தனியா ஃபேஸ் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் தன்னோட ஐடியல் டேகரை எடுத்து அதுல வின் பிளாஸ்ட கொடுப்பான். ஆனா அந்த வின் பிளாஸ்ட அந்த மேலகஸ் ரொம்ப ஈஸியா தடுத்துருவான். இப்ப இந்த ரேகஸ் பின்னாடி இருந்து அவனோட ஹெல்த் போஷனை குடிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த கிரிட்டுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பான். ஏன்னா இவனால மட்டும் தனியா கண்டிப்பா மேலகஸை ஃபேஸ் பண்ண முடியாது. கில்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்தா மட்டும் தான் முடியும் அப்படின்றதுனால கில்டுக்கு மெசேஜ் கொடுப்பான். ஆனா இவன் மெசேஜ் பண்ண ஆரம்பிச்ச உடனே நம்ம ஜெசுகா வந்து கத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னா உனக்கு நேத்து வந்து மெசேஜ் பண்றேன், நீ இப்பதான் உனக்கு கேக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வேற வழியே கிடையாது, நீங்க சீக்கிரமா வந்தாகணும் அப்படின்னு நம்ம ரேக சொல்லும் போது அப்ப ஜெசுகா அந்த பக்கம் இருந்து சொல்லுவா, நீ அந்த கிரிட்டை எங்கேயும் போக விட்டுறாத, நம்ம தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கானோட டிசிபிள் அவன்தான், அவனுக்கு தான் இஃபுமினா பத்தி தெரிஞ்சிருக்கும், அவன் அங்கேயே பிடிச்சு வை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லுவா. இப்ப இவங்க எல்லாரும் இந்த பக்கம் வர ஆரம்பிச்சிருவாங்க. அதே நேரத்துல நம்ம கிரிட் என்ன பண்ணுவானா, பிளாக் ஸ்மித் ரேஜ், குயிக் மூவ்மெண்ட்ஸ் ரெண்டுத்தையும் ஆக்டிவேட் பண்ணி கையில டெயின்ஸ் லைஃப் எடுப்பான். பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் லிங்க் ஆக்டிவேட் பண்ணுவான். இப்போ இந்த லிங்க் 500% அட்டாக் பவரா ஒரே ஒரு சிங்கிள் டார்கெட்க்கு கொடுக்கும். இதை வச்சு அந்த மேலகஸ் அவன் ஃபுல்லா டேமேஜ் பண்ணுவான். ஆனா அந்த மேலகஸ் பெருசா எதுவுமே அழிக்காது. அந்த மேலகஸ் எல்லா பிசிக்கல் டேமேஜையும் தன்னோட கிளாக்க வச்சு தடுத்துருவான். அது மொத்தமா அந்த அட்டாக்கை நியூட்ரலைஸ் பண்ணிடுவான். இதை நம்ம கிரிட் எதிர்பார்த்திருக்க மாட்டான். இப்ப அந்த மேலகஸ் திரும்பி அடிக்க ஆரம்பிச்ச உடனே நம்ம கிரிட் மறுபடியும் ரெஸ்ட்ரெயின்ட்டை யூஸ் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி வந்துருவான். இப்ப ரேகாஸ பார்த்து சொல்லுவான், நம்ம இங்கே இருந்தோம்னா பிரச்சனை, நம்ம இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு. ஆனா ரேகா சொல்லுவான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, ஏன்னா வர வேண்டியவங்க எல்லாருமே வந்துட்டாங்க அப்படின்னு. கரெக்டா அந்த நேரத்துல ஒரே ஒரு ஜஃபாரோ மட்டும் அந்த மேலகஸ போய் தாக்கும். யாருன்னு பார்த்தா அந்த ஜிஷுகா தான். ஜிஷுகா கரெக்டான இடத்துக்கு வந்திருப்பா. இப்போ உடனே அவ கிரிட்ட பார்த்து, கிரிட் நீ இங்கே இருக்கணும், இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து நாங்க உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லுவா. ஆனா அப்ப கிரிட் உடனே இந்த ஜஃபாரோவை பார்த்துட்டு, இது ஸ்பெஷல் ஜஃபாரோ தானே, இதை நான் தான் செஞ்சேன், நீங்க தான் அப்ப இது எல்லாத்தையும் வாங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்பதான் ஜிஷுகாவுக்கு தெரிய வரும், இந்த ஜஃபாரோஸ செஞ்சதே இவன் தான், தாங்க தேடிக்கிட்டு இருக்கிற ஆளே இவன் தான் அப்படின்னு. இப்பதான் இது தெரிய வந்திருக்கும். இவனை இங்கே பிடிச்சு வைக்கணும்னு சொல்லி நீ இங்கே இருக்கணும், எங்கேயும் போயிடாத, ரைடு முடிச்சோடனே நம்ம கண்டிப்பா பேசுவோம் அப்படின்னு நம்ம கிரிட்ட பார்த்து சொல்லுவா. இப்ப உடனே அந்த மேலகஸும் கேட்பா, நீ ஒரு ஆள் மட்டும் வந்தா என்ன பண்ணிட முடியும், உன்னால என்னை ஹண்ட் பண்ண முடியுமா, உன்னால என்னை காலி பண்ண முடியுமா அப்படின்னு. அப்போட்டே ஜிசுகா சொல்லுவா, நான் எங்க ஒரு ஆள் வந்திருக்கேன், எல்லாருமே பின்னாடி தானே இருக்காங்க, நல்லா கண்ணை திறந்து பாரு அப்படின்னு. பார்த்தா மொத்த ஜெடக்கா கில்டும் அந்த இடத்துக்கு வந்திருப்பானுங்க. எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த மேலகஸை தோக்கடிக்கணும்னு வந்திருக்கானுங்க. இந்த மேலகஸ் இருக்கான்ல, இவன் யாட்டான் சர்ச்ல என்ன ரிச்சுவல் நடந்தாலும் அது இவன் தான் ஓவர்சீ பண்ணுவான். ஏன் அப்படின்னா இவன் ஏற்கனவே இந்த மாதிரியான பலி கொடுக்கறது, இந்த மாதிரியான வேலைகளை பார்த்து வந்தா. ஒரே நேரத்துல மொத்தம் 87 விர்ஜின்ஸை இவன் பலி கொடுத்திருக்கான். அது மட்டும் கிடையாது, ராவன் அப்படின்ற ஒருத்தரோட டெரிட்டரியில மொத்தம் 607 விர்ஜின்ஸை தனித்தனியா கண்டுபிடிச்சு பலி கொடுத்திருக்கான். இந்த ஒரு காரணத்தினாலேயே இவன் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு, அதாவது மோசமான விஷயங்களுக்கு ஃபேமஸான ஆளு. இப்ப இவனை தடுக்கணும் தான் இந்த ஜெடக்கா கில்டு வந்திருக்காங்க.
அது அவ்வளவு ஈஸியா இருக்க போறது கிடையாது. இப்ப இந்த ஜடக்கா கில்டோட கில்டு மாஸ்டர் ஜிஷுகா ஒரு ஆரோவை ப்ரிப்பேர் பண்ணும்போது இவனும் அட்டாக் பண்ணுவான். அந்த அட்டாக்ல இருந்து இவன் இந்த ஜிஷுகாவை காப்பாத்துறது டோபன். என்னதான் இந்த டோபன் மேலக்கஸோட அந்த ஒரு அட்டாக்கை தடுத்துட்டான் அப்படின்னாலும் அவனோட ஷீல்டோட டியூரபிலிட்டி உடனே குறைஞ்சு போயிடும். ஏன்னா மேலக்கஸோட நார்மல் அட்டாக்கே அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். சோ இவனை தோக்கடிக்கிறது கண்டிப்பா கஷ்டமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டோபன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப ஜிஷுகாவோட ஆரோ எதுவுமே அவனை ஒண்ணுமே பண்ணாது. ரேகஸ் தான் கடைசி நேரத்துல அவன் எதிர்பார்க்காத நேரத்துல போய் அவன் மூஞ்சில அடிச்சு எப்படியும் அவனை கீழே தள்ளிடுவான். இப்ப இதை பார்த்ததும் எல்லாருமே கொஞ்சம் நம்பிக்கையாயிருவாங்க. இவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம், 8 சர்வன்ஸ்லயே இவன் தான் வீக்கான ஆளா இருப்பான், இவனை ஈஸியா தோக்கடிச்சிடலான்னு எல்லாரும் இவனை தாக்குறதுக்காக போவாங்க. ஆனா டக்குனு தன்னோட மேஜிக் பவரை ரைஸ் பண்ணி ரேகஸா அட்டாக் பண்ணுவான். ரேகஸ் அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். இவன் தன்னோட மேஜிக் பவர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் நிறைய டீபஃப் வர ஆரம்பிச்சிடும். ஃபியர், இம்மோபிலைஸ் அப்படின்னு எல்லா டீபஃப்ஸும் வந்துடும். இவங்க யாராலையும் அசையவே முடியாது. அதுலயும் இவன் மேஜிக் பவர்ல மாற்றவங்க எல்லாரும் வரிசையா டேமேஜ சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்கும் 10,000 8,000 டேமேஜ் போயிட்டே இருக்கும். இவங்க யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. வெறும் ஒரே ஒரு தடவை அவன் ஒரு தடவை மேஜிக் பவரை ரைஸ் பண்ணதுக்கே இங்க இருக்கிறவங்க எல்லாரோட ஹெல்த்தையுமே 30% குறைச்சிட்டான். இப்படியே போச்சுன்னா இவனை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு ஜிஷுகா யோசிப்பான். ஏன்னா இவன் கிட்ட பிளாக் மேஜிக் மட்டும் இல்லாம டீபஃப், டிஃபென்ஸ் ஸ்கில்னு எல்லாமே வச்சிருக்கான். அதுவும் இல்லாம அவனோட எக்யூப்மெண்ட் இருக்குல்ல அந்த கிளாக், அதால எந்த பிசிக்கல் டேமேஜ் வேணாலும் நியூட்ரலைஸ் பண்ண முடியுது. இவனை எப்படி தோக்கடிக்கிறதுன்னு ஜிஷுகாவுக்கு ஐடியா இல்ல. அப்ப அந்த டோபன் மறுபடியும் ஜிஷுவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வருவான். ஆனா அப்ப அந்த ஜிஷு சொல்லுவா, நீங்க என்னைய காப்பாத்துறது முக்கியம் கிடையாது, நீங்க எல்லாரும் சேர்ந்து கிரிட்டை தான் காப்பாத்தணும். ஏன்னா அவன் தான் ஒரு முக்கியமான அசட்டா இருக்க போறான் அப்படின்னு. பார்த்தா நம்மால எதுவுமே இல்லாம சைட்ல வந்து நிப்பாப்ல. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க எல்லாம் என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே வருவான். நம்ம கிரிட்டுக்கு பெருசா எதுவுமே ஆயிருக்காது. ஏன்னா எந்த டீபஃபும் லெஜெண்டரி கிளாஸ் மேல ஒர்க் ஆகாது. அதனால நம்ம கிரிட் நார்மலாவே இருப்பான். இப்ப கிரிட்டை பார்த்த உடனே திரும்பி இவன் தான் என்னோட மேஜிக்கை ரெசிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான், இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேலக்கஸ் யோசிப்பான். இப்ப ஜடக்கா கில்டு மறுபடியும் திரும்பி சண்டைக்கு போவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேலக்கஸை போய் அட்டாக் பண்றது வேண்டர் அப்படின்னு ஒருத்தன் தான். இந்த வேண்டரும் போயிட்டு அந்த மேலக்கஸை மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா இந்த மேலக்கஸ் தன்னோட கிளாக்கை வச்சு ஒரு வித்தியாசமான ஷீல்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த ஷீல்ட தாண்டி இந்த மேலக்கஸ்க்கு டேமேஜ் கொடுக்கவே முடியாது. அப்ப எதிர்பாராத விதமா அவனை வந்து அட்டாக் பண்றது பான். இவனும் இன்னொரு ஒரு ஆளு ஜடக்கா கில்ட சேர்ந்தவன். இப்ப இவனோட ஸ்பீர் வச்சு இவன் ரொம்ப ஈஸியாவே மேலக்கஸை தாக்க ஆரம்பிச்சிருவான். இவனுங்க ரெண்டு பேரும் கண்டினியூஸா மேலக்கஸை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருப்பானுங்க. ஆனா அவனோட ஷீல்ட வச்சு ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்ப வேண்டரால பெருசா டேமேஜ் கொடுக்க முடியாது. ஆனா பான் இருக்கால, அவனோட மேக்ஸ் ஸ்பியரை வச்சு இந்த மேலக்கஸோட டிஃபென்ஸை காலி பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலா இந்த வேண்டர் இந்த பான் ரெண்டு பேருமே நைட் கிளாஸை சேர்ந்தவனுங்க தான். அதுல இந்த பாயிண்டர் இருக்கால, அவன் டிஃபென்ஸ் கேட்டகரியை சேர்ந்தவன். அதே நேரத்துல இந்த பான் ஆஃபென்ஸ் கேட்டகரியை சேர்ந்தவனுங்க. இப்ப இவனுங்க ரெண்டு பேரும் டேமேஜ் கொடுத்தாலும் இந்த பானும் ஓரளவு அவனோட டிஃபென்ஸை காலி பண்ணாலும் அவனால மேலக்கஸோட ஹெல்த் அந்த அளவுக்கு எல்லாம் குறைக்க முடியாது. ஏன் அப்படின்னா என்னதான் அவனோட லெவல் அதிகமா இருந்து அவனோட ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா இருந்தாலும் அவனோட எக்யூப்மெண்ட் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டை வச்சு அவனால ரொம்ப தூரம்லாம் சண்டை போட முடியாது. அதோட லிமிட் அது அடைஞ்சிருச்சு. இந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த ஜடக்கா கில்டுக்கு ஒரு பிளாக் ஸ்மித் கண்டிப்பா தேவைப்படுறான். இப்ப நம்ம கிரிட் மட்டும் இவங்க கூட போயிட்டா இந்த ஜடக்கா கில்டால இம்ப்ரூவ் ஆக முடியும்னு எல்லாருமே நம்புறானுங்க. இதனாலதான் இத்தனை நாளா நம்ம கிட்ட தேடிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அந்த நேரத்துல இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அதிர்ச்சி. என்ன அப்படின்னா இந்த மேலக்கஸ் ரேகஸ புடிச்சிருவான். இந்த ரேகஸ் ஹெல்த் போஷன் கூட எடுக்காம பக்கத்துல போய் இவனோட வீக் பாயிண்ட் எதையாவது கண்டுபிடிக்கிறேன்னு போயிருப்பான். ஆனா அந்த நேரத்துல இந்த மேலக்கஸ் அவனை புடிச்சிருவான். இவனை டார்ச்சரும் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்ப இவங்க யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இவனோட மேஜிக் பவரும் அதிகமா இருக்கும், இவனோட டிஃபென்ஸும் அதிகமா இருக்கும். இந்த டிஃபென்ஸை தாண்டி என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த ஜிஷு கடைசியில என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருப்பா. இப்ப ஒன்னு அவளோட கில்டு மெம்பர்ஸை காப்பாத்தணும், இல்ல இந்த இவன் கிரிட்னு ஒருத்தனை காப்பாத்தணும். இப்ப என்ன பண்றது தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது கரெக்டா நம்ம கிரிட் வந்து சொல்லுவான், டேய் நீங்களா என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்களா ரேங்கர்ஸ் நீ எதுக்குறா வச்சிருக்கீங்க, நான் தான் கடைசியில சண்டைக்கு வரணும் போல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஐடியல் டேக்கரை வச்சு பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸா ஆக்டிவேட் பண்ணுவான். பாக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் ரிஸ்ட்ரைண்ட் இதை ஆக்டிவேட் பண்ண உடனே அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரேகஸ விட்றியா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த மேலக்கஸை பார்த்து கேட்பான். இப்ப நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் டான்ஸா ஆக்டிவேட் பண்ண உடனே எல்லாருமே அவனே தான் பார்ப்பாங்க. ஏன்னா அதை பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனே தான் வச்சக்கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோ ரெஸ்ட்ரைண்ட் ஆக்டிவேட் பண்ணி எப்படியோ மேலக்கஸையும் தடுத்துருவானா. அந்த நேரத்துல ரேகாஸையும் காப்பாத்திடுவான். ஆனா மேலக்கஸ்க்கு நம்ம கிரிட் மேல ரொம்ப கோவம் வரும். ஏன்னா சாதாரண ஒரு ஆளு தன்ன மாதிரி ஒரு ஆளை இந்த மாதிரிலாம் பண்றானா, அதுவும் ஓவர் பவர் பண்றானா, இதை என்னால ஏத்துக்கவே முடியலன்னு சொல்லி மேலக்கஸ் ரொம்ப கோவப்படுவா. இப்ப நம்ம ரேகாஸை நம்ம கிரிட் காப்பாத்திடுவான். உடனே ரேகாஸ் நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவான். ஏன்னா அன்னைக்கு நான் உங்களை ஏத்துக்காம போனோம், ஆனா நீங்க இந்த அளவுக்கு சூப்பரான ஆளா இருப்பீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது, உண்மையிலே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவா. இதை பார்த்தது நம்ம கிரிட்டுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா நான் வெறும் ஒரு ஸ்வாட் டான்ஸ் மட்டும் தான் பண்ணேன், ஒரு ஸ்கில்ல மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணேன், அதுக்கே இவன் இந்த அளவுக்கு தனக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறானா அப்படின்னா இவன்
ஒரு அடிமை. இவன் இனிமேல் நமக்கு அடிமையா சிக்கிட்டான். இவனை வச்சு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம என்ன சொன்னாலும் செய்வான், எவ்வளவு வேணாலும் கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனா ஒரு அடிமையாவே முடிவு பண்ணிடுவான் நம்ம கிரிட். ஆனா மேலக்கஸ் அந்த இடத்துல இருந்து திரும்பி அந்த ரெஸ்டாரண்ட்ல இருந்து வெளில வந்துருவான். உடனே நம்ம கிரிட் தான் அட்டாக் பண்ணலான்னு போவான். கரெக்டா அந்த நேரத்துல ஒரு பெரிய மேஜிக் வந்து அந்த மேலக்கஸ அடிக்கும். யாருன்னு பார்த்தா லாயலா. இந்த பொண்ணை பார்த்ததுமே நம்ம கிரிட் சிம்பாயிருவான். ஏன்னா இந்த பொண்ணு ஒரிஜினல் உலகத்துல ஒரு பெரிய சிங்கரா. அதனால இந்த பொண்ணோட கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம கிரிட் பாப்பானா, நான் உங்களோட எவ்வளவு பெரிய ஃபேன் தெரியுமா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்க பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும்னு அங்க உட்காந்து புகழாரம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம மேலக்கஸ் மறுபடியும் வருவானா, அப்ப அவனை தடுக்கிறது ஜிஷுகா தான். தன்னோட ஆரோஸை வச்சு மேலக்கஸ அட்டாக் பண்ணுவா. இந்த தடவை அந்த ஆரோஸ் ஷீல்ட தாண்டி மேலக்கஸ் மேல பற்றும். இதை பார்த்து கோவமாகற மேலக்கஸ் நம்ம கிரிட கொல்றதுக்காக வருவான். அப்ப வந்து அவனை காப்பாத்துறது ஃபேக்கர். ஏற்கனவே பார்த்திருப்போம்ல, எஃபிமெனா கூட ஆரம்பத்துல போய் சண்டை போட்டான்ல, அவன் தான் இவன். இப்ப இந்த ஃபேக்கர் தான் வந்து கிரிட்டையும் ரேகஸையும் காப்பாத்துவான். இந்த ஃபேக்கர் டக்குனு தன்னோட அசசினேஷன் ஸ்கில்ல வச்சு இந்த மேலக்கஸை எல்லா சைடுல இருந்து அட்டாக் பண்ணுவான். ஆனா டக்குனு அவனோட ஷீல்டு வந்து எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஷீல்டை தாண்டி நம்ம எப்படிதான் போறது, இந்த ஷீல்டுக்கு அதிகமான அளவு டிஃபென்ஸ் இருக்கு, இதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு இந்த வேண்டனர் கேட்கும் போது அப்பதான் இந்த போன் ஒரு விஷயத்த சொல்லுவான். இவ்வளவு நேரம் இவங்க அட்டாக் பண்ணாங்கல்ல, அது எல்லாத்தையுமே அந்த மேலக்கஸோட ஷீல்டு வந்து தடுத்துருச்சு. ஆனா ஜிஷுகாவோட ஆரோ அவன் மேல பட்டுருச்சு. அப்ப ஏதோ ஒரு பிளைண்ட் ஸ்பாட் இருக்கு. அந்த வீக்னஸை கண்டுபிடிச்சு அவனை தாக்குனா மட்டும் தான் நம்மளால முடியும், இல்லனா அவனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. இப்ப அந்த நேரத்துல அந்த ஃபேக்கர் வந்து சொல்லுவான், அவன் அடுத்து ஒரு பெரிய ஸ்கில்ல ப்ரிப்பேர் பண்றான் அப்படின்னு. இந்த மேலக்கஸ் ஒரு பெரிய சாண்ட்லாம் சொல்ல ஆரம்பிச்சு அந்த இடத்துல மொத்தத்திலையும் டார்க்னஸ கொண்டு வருவான். இந்த டார்க்னஸ கொண்டு வந்து ஒரு பீயிங்க ஹெல்லில இருந்து சம்மன் பண்ணுவான். இதோட பேரு செரிபரஸ். ஏற்கனவே நம்ம நிறைய தடவை பார்த்திருப்போம்ல, இந்த 3 தலை டாக். ஒன் பீஸ்ல கூட நம்ம ஹீரோ வந்து இதான் போட்டு அடிப்பான். இப்ப இந்த செரிபரஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணுவான். இந்த செரிபரஸ் கரெக்டா இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்றதுக்காக போகும். வெறும் நாய் தானே, இது என்ன நம்மள பண்ணிர போகுது அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஓவர் கான்பிடென்டா இருப்பானுங்க 1-2 பேரு. ஆனா இந்த செரிபரஸ்க்கு இருக்கிற 3 தலை இருக்குல்ல, 3 தலையில இருந்தும் 3 விதமான மேஜிக் அது கேஸ்ட் பண்ணும். அதுவும் இப்படின்றதுக்குள்ள ரொம்ப ரொம்ப வேகமா அதை கேஸ்ட் பண்ணி முடிக்கும். இதை தடுத்தா மட்டும்தான் மேலக்கஸை தோக்கடிக்க முடியும் தெரிஞ்ச உடனே இவங்க எல்லாரும் இது கூட சண்டை பண்ணணும் ரெடி ஆயிடுவாங்க. அதே நேரத்துல இன்னொரு டீம் நம்ம கிரிட்ட ப்ரொடெக்ட் பண்றதுக்காக போயிருவானுங்க. நம்ம கிரிட் என்ன ஏன்டா ப்ரொடெக்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த செரிபரஸ் அட்டாக் பண்றதுக்காக வருது அந்த வேண்டனர் தான். தன்னால மேலக்கஸை தான் டேமேஜ் கொடுக்க முடியல, ஆனா இந்த நாயை என்னால ஈஸியா தாக்கிட முடியும்னு சொல்லிட்டு தன்னோட அட்டாக்க வச்சு இந்த நாயோட ஒரு தலையை வெட்டுவான். ஆனா அந்த நாய்க்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. அது உடனே டக்குனு பின்னாடி இருந்து இவனை தாக்கும். எல்லா பக்கம் இருந்து இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்ப கரெக்டா இவனை வந்து காப்பாத்துறது அந்த போன் தான். அந்த போன் தன்னோட மேக்ஸ் பியரை வச்சு திரும்பி இந்த செரிபரஸை தடுத்து எப்படியோ இதை காப்பாத்திடுவான். அப்ப மறுபடியும் இந்த செரிபரஸ் தன்னோட மேஜிக்கை வச்சு ஃபயர் பண்ணும்போது அது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக டோபன் முன்னாடி வந்து நிற்பான். கொஞ்ச நேரத்துக்கு இந்த செரிபரஸை புடிச்சு மட்டும் வச்சா போதும். இதே இடத்துல புடிச்சு வச்சா நம்ம ஜிஷுகா தன்னோட அல்டிமேட்டான அட்டாக்க சார்ஜ் பண்ணி முடிச்சிருவா அப்படின்னு சொல்லி புடிச்சு வச்சிருப்பான். இது எல்லாத்தையும் பார்த்ததும் மேலக்கஸ்கே கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். இந்த செரிபரஸே இவங்க கொல்ல போறாங்களா, பரவாயில்லையே. ஆனா ஒன்னே ஒண்ணுதானே கொல்ல போறாங்க, ஏன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அத்தனை செரிபரஸை சம்மன் பண்ணி வச்சிருப்பான். எல்லா செரிபரஸும் மொத்தமா இவங்கள அட்டாக் பண்றதுக்காக வரும். இப்ப ஜிஷுகாவுக்கு வேற வழியே கிடையாது. அவ பீனிக்ஸ் ஆரோவே அனுப்பினாலும் கூட அவளால ஒரு செரிபரஸை தான் கொல்ல முடியும். இது இல்லாம மேலக்கஸ் வேற இருக்கான். இப்ப இத்தனை நாயை சமாளிச்சு மேலக்கஸையும் சமாளிக்கிறதுன்றது கஷ்டம். அதுவும் இல்லாம அவனை எப்படி அடிக்கிறதுன்றது உங்களுக்கு தெரியவும் இல்ல. வேற வழியே கிடையாது. இந்த ரைடு ஒரு ஃபெயிலியர், இந்த ரைடை விட்டுட்டு போறதுதான் நல்லதுன்னு எல்லாருக்கும் சொல்லிடுவா. இப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோ முன்னாடி நடந்து வந்து, சே நீங்க என்னதான்டா பண்றீங்க அப்படின்ற மாதிரி முன்னாடி வருவான். இவன் முன்னாடி வர வர அந்த ஹெல்த் கீப்பர் இருக்குல்ல, அந்த செரிபரஸ், அது எல்லாமே அவனை பார்த்து பயந்து போய் பின்னாடி போக ஆரம்பிச்சிடும். இதுங்கெல்லாம் எதுக்கு பயப்படுது அப்படின்னு சொல்லி மேலக்கஸ் யோசிப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ தன்னோட கையில அந்த டிவைன் ஷீல்ட வச்சிருப்பான். டிவைன் பவர் இருக்கிற காரணத்தினால அதுங்க எல்லாமே நம்ம ஹீரோவை பார்த்து பயந்து பின்னாடி போக ஆரம்பிச்சிருங்க. நம்ம ஹீரோவும் யோசிப்பான், சை லெஜெண்டரியான ஒரு ஷீல்ட செஞ்சுட்டு அதை தேடுறதுக்கு நான் என்னெல்லாம் பாடுபட வேண்டியதா இருக்கு, இதை தான் நான் கையில வச்சிருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிப்பான். இது அந்த ரேரான ஷீல்டு இன்னொரு ஷீல்டா செஞ்சால அதுதான் இது. இப்ப அந்த ஜஃபாரோ மாதிரியே இந்த ஷீல்டு இவன் தான் செஞ்சான் அப்படின்றது தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. இவன் உண்மையிலே ஒரு பிளாக் ஸ்மித் தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த நேரத்துல அந்த டோபனும் அந்த ஷீல்ட பார்த்துட்டு, இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஷீல்டா இருக்கும், நான் பார்த்ததுலயே கண்டிப்பா இது டாப் 3 ஷீல்ட்ஸ்ல ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஆனா அப்பதான் நம்ம கிரிட் சொல்லுவான், இது வெறும் ஃபெயிலியர் தான், நான் செஞ்ச உண்மையான அந்த பவர்ஃபுல்லான ஷீல்ட அவனுங்க ஏற்கனவே தூக்கிட்டு போயிட்டானுங்க, அதை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னது இதுவே ஃபெயிலியரா, அப்ப உண்மையான ஷீல்டு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டோபன் யோசிப்பான். அப்ப அந்த மேலக்கஸ் இதை பார்த்துட்டு கேட்பான், இது அந்த டிவைன் ஷீல்டு தானே, இதை திருடிட்டு வர சொல்லி தானே நானும் உத்தரவு போட்டேன், அப்படி இருக்கிறப்ப இந்த ஷீல்டு எப்படி ஓன்ட்ட இருக்கு அப்படின்னு. என்னது நீதான் ஷீல்ட திருடிட்டு வர சொன்னியா, டேய் என் ஷீல்ட குடுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டும் கத்த ஆரம்பிச்சிருவான். இப்ப நம்ம கிரிடோட ஐடென்டிட்டி அப்படி என்னவா இருக்கும், அவனோட கிளாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கிரிட் ஒரு பிளாக் ஸ்மித் அவன் சொல்லிக்கிறான். ஆனா அதே நேரத்துல ஒரு ஹெவியான ஆர்மர் ஸ்வாட்லாம் வச்சு சண்டை போடுறான். பிளாக் ஸ்மித்தாவும் இருக்கும்போது ஸ்வாடையும் வச்சு எப்படி சண்டை போட முடியும்?
அப்ப கண்டிப்பா ஒரு ஹிடன் கிளாஸா தான் இருக்கணும். அது என்னன்றதை நம்ம போக போக தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ரேகஸ் இருக்கால, அவன் மேலகஸோட அட்டாக்ல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா ஹெல்த் போஷனை குடிச்சு தன்னோட ஹெல்த்தை ஃபுல் ஆக்கிடுவான். இப்ப அவன் ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட் பண்ணிட்டானா. அவன் மேலகஸோட வீக் பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டேன், அதுக்கு இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தேவைன்னு சொல்லி நேரா நம்ம கிரிட்ட பாக்குறதுக்காக போவான். கிரிட் கிட்ட ஹெல்ப் கேட்பான். இப்ப நம்ம கிரிட் உடனே இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு, இவங்க எல்லாரும் என்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்களா? அந்த டாப் ரேங்கர்ஸ் ஒரு பெரிய கில்டு என்கிட்ட ஹெல்ப் கேக்குதா? அப்ப இப்பவே எனக்கு பணத்தோட வாடை அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் எனக்கு கரெக்டான சான்ஸ். முடிஞ்ச அளவுக்கு கறந்துட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட்டோ, ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. பாதிக்கு பாதி இந்த மேலகஸோட டிராப்ஸ்ல பாதிக்கு பாதியை நீங்க என்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட உடனே அவனுக்கு கோவப்படுவானுங்க. ஏண்டா நாங்க 17 பேர் இருக்கோம், எங்களுக்கு ஒரு பாதி உனக்கு ஒரு பாதியா? இதெல்லாம் என்னோட அநியாயமா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது, அதுக்காக என்ன பண்றது, என்னோட ஹெல்ப் வேணா இதான் நீங்க செஞ்சுதான் ஆகணும். அதுவும் இல்லாம நீங்க எல்லாரும் ஒரே கில்டு தானே, உங்களுக்குள்ள நீங்களே பிரிச்சுக்கோங்க, நான் தனியா இல்ல, எனக்கு நீங்க கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். இப்ப இவனுங்களும் நம்ம கிரிட்ட அப்புறமா யூஸ் பண்ணிக்கணும், நம்ம கிரிட் கிட்ட இருந்து நிறைய ஐட்டம்ஸ் கேட்கணும் அப்படின்ற காரணத்தினால இதுக்கு ஒத்துக்குருவானுங்க. மேலகஸ் என்ன டிராப் பண்ணாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவானுங்க. இப்ப நம்ம கிரிட் இந்த பார்ட்டியில சேர்ந்த உடனே இவங்க எல்லாரோட லெவலையும் பார்ப்பான். பார்த்தா எல்லாரோட லெவலுமே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதுலயும் அந்த ஜிஷுகா, போன், அப்புறம் அந்த ரேகஸ், இவங்க 3 பேரும் கண்டிப்பா யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல 20க்குள்ள இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த ஜெனகா கில்டுல இருக்கிறவங்களும் நம்ம கிரிடோட ரேங்கிங்க பார்த்துட்டு, வெறும் 95 தானா, ஹிடன் கிளாஸை வச்சு இவ்வளவு வேஸ்டா விளையாடுறான், கேமே விளையாட தெரியாது போலயே, இவனுக்குலாம் யார் ஹிடன் கிளாஸை கொடுத்ததுன்னு நம்ம கிரிட் முன்னாடியே அவமானப்படுத்துற மாதிரி பேசுவானுங்க. இதெல்லாத்தையும் கேட்டு நம்ம கிரிட்டால ஒண்ணு சொல்ல முடியாது. அப்ப அந்த நேரத்துல நம்ம ரேகஸ் வந்து, கவலைப்படாத, அவங்க சொல்றதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்பட தேவையில்ல, நீ எங்களுக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணா போதும், அந்த ஷீல்டை கெட்டியா பிடிச்சுக்கோன்னு சொல்லுவான். என்ன ஒரு நல்ல மனுஷனா இருக்க, உன் மனசுல தான்டா ஹீரோ இருக்கு அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எடுத்து நம்ம கிட்ட ஒரு தூக்கி வீசிடுவான். ஆனா பாவி, இப்பதான்டா ஹீரோன்னு சொன்னேன், அதுக்குள்ள என்னோட பேண்ட்டை ஈரமாக்குற அளவுக்கு தூக்கி வீசிறியே அப்படின்னு பாப்பான். பார்த்தா நேரா நம்ம கிட்ட மேலகஸ் கிட்டே தூக்கி வீசிடுவான். இப்ப அந்த இடத்துல ஷீல்ட் இருக்கிறதுனால செரிபர்ஸ் எதுவும் பக்கத்துல வராது. அந்த சான்ஸை யூஸ் பண்ற ரேகஸ் கரெக்டா மேலகஸோட பக்கத்துல போவான். தன்னோட ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணி மேலகஸ் அடிக்கிறதுக்காக போவான். ஷீல்ட வச்சு தடுத்துடலாம்னு இந்த மேலகஸ் யோசிப்பான். ஆனா அந்த அடிச்ச அடி அவனோட மூஞ்சிலே விழுகும். இதை அவனே எதிர்பார்த்திருக்கவே மாட்டான். திரும்பியும் இந்த ரேகஸ் அடிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லா அடியும் ஒரு மேலகஸ் மேல பட்டுக்கிட்டே இருக்கும். அப்பதான் இந்த மேலகஸ்க்கு புரிய வரும், இது ஏதோ ட்ரிக் தான் அவன் நினைச்சிருப்பான். ஆனா இது ட்ரிக் கிடையாது. அவன் அடிக்க போறதுக்கு முன்னாடி தன்னோட ட்ரெஜெக்டரிய மாத்திடுறான். அதாவது அடி விழுகிறதுக்கு முன்னாடி கரெக்டா எங்க போறானோ அதுக்கு பதிலா வேற ஒரு இடத்துல அடிச்சிடறான். அந்த காரணத்தினாலதான் எல்லா அடியும் அவன் மேல பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த ஷீல்டால ரேகஸோட அடியை தடுக்க முடியல. அப்ப இந்த ரேகஸ் ரொம்ப வேகமா மூவ் ஆகி இந்த மேலகஸ்க்கு ஒரு பெரிய அட்டாக்க கொடுத்து ஃபேட்டலான டேமேஜை கொடுத்துருவான். இவங்க எல்லாரும் இதுதான் கரெக்டான சான்ஸ் சொல்லி எல்லாரும் இவனை தாக்குறதுக்காக போவாங்க. நம்ம கிரிட் கிட்ட அந்த நாய் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருவாங்க. நம்ம கிரிட் நாய் எல்லாத்தையும் மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு, அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு. இப்ப இத பார்த்த உடனே மேலகஸ்க்கு ரொம்ப கோவம் வந்து, வெறும் சாதாரண ஆளுங்க நீங்க என்னையே தாக்க போறீங்களான்னு சொல்லிட்டு தன்னோட மேஜிக் பவரை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்போ உடனே எல்லாரையும் பார்த்து சொல்லுவான், இனிமேல் கண்டிப்பா உங்களால இந்த பேரியரை தாண்டி ஒண்ணுமே பண்ண முடியாது, இந்த ஷீல்ட உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லும் போதே கரெக்டா அவனோட மூஞ்சிலேயே தன்னோட ஆரோவை எய்ம் பண்ணி விடுவா நம்ம ஜிஷுகா. இந்த ஒரு ஆரோவோ மேல பற்றும். அந்த ஷீல்டால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இவனை தோக்கடிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, இந்த மேலகஸ் இருக்கால, இவனோட ஷீல்டு எல்லா அட்டாக்ஸையுமே தடுக்கும் தான். ஆனா அதுக்கு அந்த அட்டாக்ஸ் எல்லாத்தையும் இந்த மேலகஸ் தன்னோட கண்ணால பார்க்கணும். அதை போக்கஸ் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல கரெக்டா ஷீல்ட வச்சு இவனால தடுக்க முடியும். சோ இவன் பார்க்காத இடத்துல பார்க்காத நேரத்துல ஒருவேளை ஒரு அட்டாக் வந்துச்சுன்னா அந்த அட்டாக்ல இருந்து இவனை தன்னால காப்பாத்திக்கவே முடியாது. இப்ப இதுதான் இவனை தோக்கடிக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி. இதை வச்சு கண்டிப்பா இவனை தடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்கும். இந்த மேலகஸும் இதை கேட்ட உடனே, நல்லாதான் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டிருக்கீங்க, ஆனா என்னை உங்களால தடுக்க முடியுமா, அதுதான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பவரை இன்னும் ரைஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக்கை யூஸ் பண்ணுவான். டிவைன் பனிஷ்மெண்ட். அது பட்ட உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே டேமேஜ் விழுக ஆரம்பிச்சிடும். டிஃபென்ஸ் இருக்கிற டோபன் வேண்டர் அவங்க 2 பேரால மட்டும் தான் கொஞ்சம் சமாளிக்க முடியும். மத்த எல்லாருக்குமே 16,000 டேமேஜ்னு போக ஆரம்பிச்சிடும். அதே ஒரு சில பேர் கம்மியான லெவல்ல இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் உடனே அந்த அட்டாக் பட்ட உடனே செத்து போயிருவாங்க. இப்ப எல்லாரையுமே அவன் ஒரே ஒரு அட்டாக்லயே காலி பண்ண ஆரம்பிச்சிட்டான். இப்ப இதுதான் தன்னோட சான்ஸ், இதையும் விட்டா வேற வழியே கிடையாது, இவனை தடுத்தே ஆகணும்னு சொல்லி நம்ம ஜிஷுகா தன்னோட அல்டிமேட்டான அட்டாக்க திரும்பி சார்ஜ் பண்ணுவா. ஃபீனிக்ஸ் ஆரோ. அந்த ஒரு அட்டாக்க அவனை நோக்கி எய்ம் பண்ணுவா. அந்த அட்டாக் அவன் மேல படும். அது பட்டதுக்கு அவனோட உடம்புல பாதி போயிடும். ஏன்னா அது ஒரு அல்டிமேட்டான அட்டாக்ல அது பாதி போயிடும். இருந்தாலும் அவனுக்கு மானா இருக்கிற வரைக்கும் அவனால ஃபுல்லா ஹீல் ஆகி திரும்பி வந்துட முடியும். இவங்க யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப இந்த வேண்டர், டோபன் இவங்க 2 பேரால மட்டும் தான் மூவ் பண்ண முடியும்ன்ற காரணத்தினால அவங்க 2 பேரும் போய் இந்த மேலகஸ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அவங்க டிஃபென்சிவ் கேரக்டர்ஸ், அந்த காரணத்தினால இவங்களோட அட்டாக் பவர் பெருசா இருக்காது. அவனை ரொம்பலாம் தடுக்கவே முடியாது. அவன் மறுபடியும் ஹீல் பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்ப இதே நேரத்துல இந்த அட்டாக் பெருசா இன்னொருத்த மேலே படவே படாது. அது நம்ம ஹீரோ கிரிட் தான். ஏன்னா அவன் கிட்ட டிவைன் ஷீல்டு இருக்குல்ல, அதுவுமே அந்த டிவைன் பனிஷ்மெண்ட்டை ஈஸியா தடுத்துரும்.
அப்பதான் நம்ம கிரிட் ஒரு விஷயத்த பாப்பான். இந்த பார்ட்டிக்குன்னு ஒரு பஃப் இருக்கும். இவன் ஜெடக்கா கில்டோட ஒரு பார்ட்டியில சேர்ந்திருக்கான்ல, இப்ப பார்ட்டிக்குன்னு ஒரு பஃப் இருக்கும். அது மூலமா டிஃபென்ஸ் மானானி எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிரும். இத பார்த்த உடனே நம்ம ஹீரோ இப்ப இதுதான் தன்னோட சான்ஸ் சொல்லிட்டு டெயின் ஸ்லைஃப வெளில இன்வென்டரியில இருந்து எடுப்பான். எடுத்துட்டு நேரா மேலக்கஸ அடிக்கிறதுக்காக பக்கத்துல போயிருவான். பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் கில் இதை யூஸ் பண்ணி மேலக்கஸ இந்த பக்கம் அந்த பக்கம் ஸ்லாஷ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த ஒரு ஸ்லாஷ்க்கு மேலக்கஸ் மொத்தமா காலியாயிருவான். ஏன்னா பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் கில் 1500% டேமேஜ கொடுக்கும். அந்த காரணத்தினால ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருந்த மேலக்கஸ் அந்த ஒரு அட்டாக்கோட செத்து போயிருவான். இந்த மேலக்கஸோட ரைட் ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்ப நம்ம கிரிட் இதை தோக்கடிச்ச உடனே இந்த யாட்டான் சர்ச்சோட 6th சர்வன்ட்டை நீங்க தோக்கடிச்சிட்டீங்க. உங்களுக்கு ரெப்புடேஷன் அதிகமாயிடுச்சு. இனிமேல் யாட்டான் சர்ச் உங்க கூட ஹாஸ்டலா இருப்பாங்க. ரெபக்கா சர்ச்ல நீங்க போனாலே உங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல இருந்து வரிசையா நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். எல்லா டிராப்பும் மேலக்கஸ் எல்லாமே டிராப் பண்ணிருப்பால, அந்த எல்லா ஐட்டமே பார்ட்டி லீடரான ஜிஷுகாவுக்கு போயிடும். அப்ப இந்த ஜிஷுகா என்ன யோசிப்பானா, இவன் லெவல் 95ல இருந்தாலும் மேலக்கஸே தோக்கடிச்சிட்டானா, யார் இவன், இவன் எங்க இருந்து வந்தா அப்படின்னு சொல்லி இவன் நம்ம பெருமையா தான் யோசிப்பா. அப்போ உடனே நம்ம கிரிட் திரும்பி கேட்பான், அடே என்ன என்ன எல்லா டிராப்பையும் பார்ட்டி லீடருக்கு செட் பண்ணி வச்சிருக்கீங்க, என்ன இப்படியே என்கிட்ட ஐட்டம்ஸ் கொடுக்காம என்ன ஸ்கேம் பண்ணலாம்னு பாக்குறீங்களா, ஒழுங்கு மரியாதை ஐட்டம்ஸை வெளில எடுங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்போ உடனே சுத்தி இருக்கிறவனுங்க எல்லாரும் வந்து நம்ம கிட்ட பாராட்ட ஆரம்பிச்சிருவானுங்க. நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க, மேலக்கஸை நீங்க தோக்கடிப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்பவே இல்ல, மேலக்கஸோட ரைடு சக்சஸ்ஃபுல்லா ஆனதுக்கு காரணமே நீங்க தான் அப்படின்னு எல்லாரும் பாராட்டுவானுங்க. இது எல்லாத்தையும் நம்ம கிட்ட கேட்பான். உடனே அவனுங்க பார்த்து, டேய் எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க என்ன பிளான் போடுறீங்கன்னு புரிஞ்சு போச்சு, இப்படியே என்னைய பேசி பேசி இப்படியே மைக்கி நீங்க எல்லா ஐட்டம்ஸையும் எடுத்துட்டு ஓடிடலாம்னு நினைக்கிறீங்க, ஒழுங்கு மரியாதை ஐட்டம்ஸ் எடுத்து வைக்கிறீங்களா இல்லையா, இப்பவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்பான். இப்ப ஐட்டமோட டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கணும். அதுக்கு மேலக்கஸோட டிராப்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. மேலக்கஸ் மொத்தம் 3 முக்கியமான விஷயத்த தான் டிராப் பண்ணியிருப்பான். ஒன்னு அவனோட க்ளோக், இன்னொன்னு அவனோட மாஸ்க், மூணாவது அவனோட ஆர்பு. இதுல இருக்கிறதுலே நல்ல ஐட்டம் அந்த மாஸ்க்கும் ஆர்பு மட்டும் தான். ஏன்னா அந்த க்ளோக் இருக்குல்ல, அது ஒருத்தவங்களோட இன்டெலிஜென்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி மத்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும், பக்கத்துல இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் அவங்கள இழுக்கும். அதாவது இதை போட்டிருந்தாங்கன்னா அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இவங்களை தேடி வரும். இது 2 விஷயத்த மட்டும் தான் அது பண்ணுமே தவிர வேற எதையுமே பெருசா பண்ணாது. இருந்தாலும் நம்ம கிரிட்டுக்கு இவங்க பாதிக்கு பாதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப அந்த பேச்சை மீறக்கூடாதுல்ல. இப்ப நம்ம கிரிட்டா எதை சூஸ் பண்றானோ அதை அவன் எடுத்தது போக தான் இவங்க எடுத்துக்க முடியும். அதனால அவன் கிட்ட மாஸ்க பத்தியும் ஆர்ப பத்தியும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம கிரிட் இதை பார்த்துட்டு செலக்ட் பண்ணிட்டு எனக்கு அந்த க்ளாக்க கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவான். இதை கேட்டதுக்கும் எல்லாருக்கும் ஒரு மாதிரி அதிர்ச்சி தான். ஏன்னா லீஸ்டான வேல்யூ இருக்கிற ஐட்டம் இவன் எதுக்காக கேட்கறான் அப்படின்னு. இருந்தாலும் எல்லாரும் அமைதியாவே இருப்பாங்க. ஏன்னா இதை பத்தி அவன்கிட்ட சொன்னா அவன் மாத்தி கேட்டுட்டானா என்ன பண்றது, அவங்க இயல்புக்கு அது கிடைக்காம போயிரும்ல. அதனாலே அமைதியா இருப்பாங்க. அப்ப நம்ம ரேகஸ் தான் என்னானாலும் பரவாயில்ல உண்மையை சொல்லிதான் ஆகணும் இவன் கிட்ட சொல்லலாம்னு போகும்போது அப்ப ஜிஷுகாவே முன்னாடி வந்து சொல்லிடுவா, அந்த கிளாக் தான் வேல்யூ இருக்கிறதே கம்மியா இருக்கிற ஐட்டம், அதனால உன்னோட ஆப்ஷனை இன்னொரு தடவை யோசிச்சுக்கோ, நீ என்ன கேட்கறியோ அதே நாங்க கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா நம்ம கிரிட் அது அந்த மாதிரி யோசிக்க மாட்டான். ஏன்னா இப்ப அவனுக்கு மானா தேவைப்படும்ல அந்த பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ் பண்றதுக்கு. இந்த கிளாக்க போட்டுக்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு இன்டெலிஜென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப தேவையான மானா கிடைச்சிடும். அதே மாதிரி இந்த கிளாக்க மட்டும் அவன் போட்டுட்டு போனானா எல்லா மான்ஸ்டர்ஸும் இவனை தேடி வர ஆரம்பிச்சிடும். நம்ம கிரிட் ஈஸியாவே அது எல்லாத்தையும் ஹண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். இவனா தேடி போகாம அதுவே தேடி வரும். இதுதான் இருக்கிறதே நல்லது. தன்னால சீக்கிரமா டெவலப் ஆக முடியும்ன்ற காரணத்தினால நம்ம கிரிட் அந்த கிளாக் தான் எனக்கு வேணும், அதை மட்டும் எனக்கு கொடுங்க, மத்த 2 நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிடுவான். இப்ப நம்ம கிரிட்டுமே கொஞ்சம் புத்திசாலியா மாறிட்டான். கரெக்டான ஐட்டம்ஸை பார்த்து எப்படி செலக்ட் பண்ணும் அப்படின்றது அவனுக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஜிஷுகாவும் மத்த ஐட்டம்ஸ்க்கான காம்பன்சேஷனை நாங்க சீக்கிரமாவே கொடுத்துறோம், அதோட அந்த பிளஸ்ரி என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்டோன் அப்படின்றத பத்தி பேசுவா. இப்ப இது இல்லாம ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே அது டிராப் பண்ணிருப்பான் அந்த மேலக்கஸ். அந்த ஸ்டோன்ஸ்க்கான மொத்த காசு 33,600 கோல்டு. அதே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம கிரிட் கேட்கும் போது அது மொத்தத்தையும் நீயே வச்சுக்கோ, ஏன்னா நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இந்த ரைடு ஃபெயில் தான் இருக்கும், அதனால நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கிரிட் கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துருவா. நம்ம கிரிட்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் தனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க அப்படின்னு. இப்ப இவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு. நம்ம ரேகஸ் வந்துட்டு நம்ம கிரிட்ட பார்த்து, கண்டிப்பா நம்ம நாளைக்கு வந்து அந்த டிவைன் ஷீல்ட தேடுவோம், நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அதை தேடி கண்டுபிடிச்சிட்டு தான் கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிருவான். எல்லாரும் நம்ம கிரிட்டுக்கு டாடா சக்க பாய் பாய் சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனா நம்ம கிரிட்டுக்கு மட்டும் அங்க இருந்து உடனே போகணும்னு தோணாது. ஏன்னா இந்த கேவுக்குள்ள அப்படி அந்த மேலக்கஸ் என்னதான் பண்ணிக்கிட்டு இருந்தா, உள்ள எதையாவது புதையல் மறைச்சு வச்சிருந்தானா அது என்னன்றதை பாத்துருவோம்னு சொல்லிட்டு நேரா கேவுக்குள்ள போவா. இப்ப இந்த கேவுக்குள்ள இருக்கால ஐரினுக்கு டக்குன்னு நம்ம டோரன் வந்து கனவுல தெரிய ஆரம்பிச்சிருவா. நம்ம டோரன் வந்து சொல்லுவான், லேடி ஐரின் நீங்க இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்னேன்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒருத்தன் வருவான் அப்படின்னு, அவன் வந்துட்டான். நீங்க இப்ப இவன் கூட சேர்ந்து தப்பிச்சு போயிடலாம், நீங்க கண்ணை முடிச்சு பாருங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. இப்ப நம்ம ஐரினும் கண்ணை முடிச்சு பார்த்த உடனே முன்னாடி நம்ம கிரிட் வந்து நிப்பா. நம்ம கிரிட் அந்த ரிங்க பார்த்துட்டு, இந்த ரிங் டோரனோட ரிங் தானே, இதனாலதான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப அவன் அன்னைக்கு காப்பாத்த ட்ரை பண்ண அந்த பிரின்சஸ் நீங்க தான், இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க தானே அது லேடி ஐரின் அப்படின்னு சொல்லி கேட்பா. இப்ப ஐரினோட கட்டு எல்லாத்தையும் அவுத்த உடனே நம்ம கிரிட்டுக்கு இன்னொரு ஒரு கொஸ்டின் ஜெனரேட் ஆயிரும். அது என்ன அப்படின்னா, ஐரினை சேஃபா கொண்டு போய் வின்ஸ்டன் கேசல்ல விட்டுட்டு வரணும். அப்படி விட்டா அப்படின்னா கொஸ்டோட ரிவார்டா அவனுக்கு டோரனோட ரிங்கு கிடைக்கும்.
அதே மாதிரி ஐரின் கூட மேக்ஸிமம் அஃபினிட்டியை அவன் இன்க்ரீஸ் பண்ணிடுவான். நம்ம கிரிட் இந்த கொஸ்டின் உடனே ஏத்துக்குவான். ஏன்னா அந்த டோரனோட ரிங் இருக்குல்ல, அது இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிங். அந்த ரிங்ல தான் நம்ம டோரனோட மெமரிஸ் எல்லாமே இருக்கு. நம்ம டோரன் வாழ்ந்ததுக்கான ஒரு அர்த்தமே அதுதான். அதனால கண்டிப்பா இதை கொண்டு போய் ஆக்ஷன்ல வித்தரணும், எப்படி இருந்தாலும் நல்ல ரேட்டுக்கு போகும், இதை சீக்கிரமா வித்தரணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப அந்த இடத்துக்கு நிறைய அந்த யாட்டான் சர்ச்சோட பிலீவர்ஸ் வர ஆரம்பிச்சிருவானுங்க. ஏற்கனவே அந்த மேலக்கஸ் தோத்து போனால சின்ன சின்ன ஆட்கள் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் பார்த்த உடனே நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாத்தி கண்டிப்பா கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு இவங்கள தன்னோட தோல்ல ஏத்திக்கிட்டு நம்ம கிரிட் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருவான். நம்ம கிரிட் இப்ப லெவல் அதிகம்ன்ற காரணத்தினால அங்க இருக்கிற எந்த பிலீவர்ஸாலையும் நம்ம கிரிட் ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம ஐரினுக்கு நம்ம கிரிட் வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா டோரன் சொன்ன மாதிரி, டோரன் கடைசியா சொல்லிட்டு போன மாதிரி நம்ம கிரிட் காப்பாத்துறதுக்கு வந்துட்டான்ல, அதனால அவன் ரொம்ப சந்தோஷப்படுவா. அதே மாதிரி நம்ம கிரிட்டுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவன் சந்தோஷமா இருக்கிறதுக்கான காரணம் வேற. அது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்ப ஐரின் கூட மேக்ஸிமம் அஃபினிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டானா ஐரினை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் ஐரின் ஒரு பெரிய லேண்டோட லார்டு. அப்படி இருக்கிறப்ப நம்ம கிரிட் அந்த லேண்டோட லார்டா மாறிடுவான். அவ்வளவுதான், எல்லா டாக்ஸுமே எனக்கு தான், ஐயாவுக்கு தான் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இப்ப அவங்க எல்லாரையும் தோக்கடிச்சு நம்ம ஐரினி அங்கிருந்து தப்பிச்சு வெளில கூட்டிட்டு போயிருவான். இந்த ஒரு நாள் தான் ஜெடக்கா கில்டுக்கு ஒரு முக்கியமான நாளா இருக்க போகுது. யாட்டான் சர்ச்சோட 6-7 தோக்கடிச்ச காரணத்தினால ஜெடக்கா கில்ட் மறுபடியும் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சு திரும்பி அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கில்டு அப்படின்றத எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிடும். இப்ப அதே நேரத்துல ஐரினை காப்பாத்திட்டு வெளில கூட்டிட்டு வந்துட்டால நம்ம கிரிட். அப்ப நம்ம ஐரின் கேப்பா நம்ம கிரிட்டை பார்த்து, நீங்க ஒரு பிளாக் ஸ்மித் தானே, அப்படி இருக்கிறப்ப எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னு. அப்போ உடனே நம்ம கிரிட் சொல்லுவான், நான் ஒண்ணு முன்னாடி மாதிரி கிடையாது, அதுவும் இல்லாம நான் ஓவர் கியர்டு, அதனாலதான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு. இப்ப இந்த ஒரு நாள் தான் நம்ம கிரிட்டுக்கு ஒரு முக்கியமான நாளா அமைய போகுது. இன்னையில இருந்து அவனோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுது. ஐரின் வந்ததை பார்த்த உடனே அந்த ஃபீனிக்ஸ் இருக்கார்ல, அவர் வேக வேகமா ஓடி வந்து, என்ன மன்னிச்சிருங்க லேடி, நான் தான் உங்களை பத்திரமா பார்த்திருக்கணும், ஆனா நான் அப்படி பார்க்காம போயிட்டேன், இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. ஏன்னா யூராவுக்கு எதிரான சண்டையில அவர் தோத்து போயிட்டார்ல, அப்பதான் ஐரினை புடிச்சிட்டு போயிட்டாங்க. அதை பத்தி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ உடனே ஐரின் சொல்லும், நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம சண்டையில இன்னும் தோத்து போகல, இனிமேல் தான் யாட்டான் சர்ச் இன்னும் ஸ்ட்ராங்கா வருவாங்க. ஏன்னா இப்ப மேலக்கஸும் தோத்து போயிட்டதுனால அவங்க ரீட்டாலியேட் பண்றப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா ரீட்டாலியேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஒண்ணு கவலைப்பட தேவையில்ல, என்னைய காப்பாத்துனது இவர் தான், மிஸ்டர் கிரிட் தான் என்னைய மேலக்கஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி மேலக்கஸையும் தோக்கடிச்சாரு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் கிரிட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா. அந்த ஃபீனிக்ஸும் ஒரு பிளாக் ஸ்மித்தால இதெல்லாம் எப்படி பண்ண முடியும்னு சொல்லி யோசிப்பாரு. இருந்தாலும் லேடி ஐரினே சொல்றாங்க அப்படின்னு சொல்லி இவரும் அந்த கிரிட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறாரு. இப்ப குவெஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடும். இந்த லேடி ஐரினோட அந்த மேக்ஸிமம் அஃபினிட்டி இருக்குல்ல, அது ஃபுல்லா இன்க்ரீஸ் ஆயிரும். இப்ப லேடி ஐரினோ நம்ம ஹீரோக்கு அந்த டோரனோட ரிங்க கொடுத்துரும். நம்ம ஹீரோ உடனே இதை பார்த்துட்டு, அப்பாடியோ இது கிடைச்சிருச்சுல, எனக்கும் டோரன் கூட நிறைய மெமரிஸ் இருக்கு, கண்டிப்பா போய் இதை ஆப்ஷன்ல போட போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். பார்த்தா கொடுத்த ஐட்டம் ஒரு பவுண்ட் ஐட்டமா மாறிடும். அதாவது நம்ம ஹீரோவால மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். இதை பார்த்த உடனே, என்னது பவுண்ட் ஐட்டமா, பக்கி நீ ஏன் பவுண்ட் ஐட்டமா மாறின, அச்சோ இது ஆப்ஷன்ல போடலாம்னு நினைச்சேனே, 1,00,000 ரூபாய்க்கு மேல போக வேண்டிய ஒண்ண நான் இப்படி என் கையில வச்சு சுத்துறேன், இதுக்கு பிரயோஜனமே கிடையாது, இதை வைக்கிறதுனால எனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான். இப்ப திரும்பி வின்சென்ட் கேசல்ல இருந்து வெளில வந்த உடனே நம்ம ஹீரோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, என்னதான் இவனுக்கு அந்த டோரனோட ரிங்க விற்க முடியாம போனாலும் அவனுக்கு இந்த ஒரு ரைடை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா அவன் லெவல் 97க்கு போயிட்டான். அதே மாதிரி மேலக்கஸை தோக்கடிச்சதுனால அவனுக்கு அந்த டிராப்பும் கிடைச்சிருச்சு. அது இல்லாம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35,000 கோல்டு அவனுக்கு கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே அவனை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான். இப்ப இப்படியே லாக் அவுட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நேரா லாக் அவுட் பண்ணி அவங்க தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலுக்கு போவான். ஏன்னா 35,000 கிடைச்சிருக்குல்ல, அதை செலிப்ரேட் பண்ணும்ல, அதனால அவங்க தங்கச்சிக்கு சாப்பாடு கொடுக்குறேன், நீ ஹை ஸ்கூல்ல சேர்ந்ததுக்காக ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருப்பான். இதெல்லாம் நமக்கு தேவையா, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி அவங்க தங்கச்சி கேட்கும். அதெல்லாம் கவலைப்படாத, அண்ணன்காரன் இருக்கேன்ல, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அவங்க தங்கச்சியை சந்தோஷமா சாப்பிட சொல்லுவான். இப்ப இந்த இடத்துக்கு நம்ம யூரா வருவா. ஆக்சுவலா ஒரு இன்னொருத்தவங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் யூரா வந்திருப்பா. ஏன்னா யூரா ரொம்ப ஃபேமஸான பிளேயர்ல. ஆனா வந்த இடத்துல நம்ம ஹீரோவை பாத்துருவா. ஹீரோவை பார்த்த உடனே இவன் இங்க இருக்கானா, இவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு சொல்லி தன்னோட ஆட்கள் எல்லாத்துக்கும் கால் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆக்சுவலா இந்த யூரா நம்ம ஹீரோ கூட சண்டை போடும்போது நம்ம ஹீரோவோட அல்டிமேட்டான அட்டாக்க வாங்கிக்கிட்டும் நம்ம ஹீரோ அப்படியே நின்னுட்டான். இந்த ஒரு காரணத்தினாலேயே யூராவுக்கு அப்பையில இருந்தே ஹீரோ மேல ஒரு கோவம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இவனை கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லி அவனும் தேடிக்கிட்டே இருந்தா. இப்ப ரியல் லைஃப்லயே பாத்துட்டா, இவனை பத்தின இன்ஃபர்மேஷனை கண்டிப்பா கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற காரணத்தினால இவனை ஒரு போட்டோ எடுத்து அவனோட ஆட்கள் எல்லாத்துக்கும் சொல்லி இவனை பத்தி தேட சொல்லிடுவா. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க தங்கச்சியும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப நம்ம ஹீரோவுக்கு யாரோ ஒருத்தவங்க தெரியாத நம்பர்ல இருந்து கால் பண்ணுவாங்க. யார் இவங்க, ஒருவேளை கடன்காரனா இருப்பாங்களோ, சரி எடுத்து பாப்போம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த கால் எடுத்து அட்டென்ட் பண்ணுவா. பார்த்தா ஆப்போசிட்ல பேசுறது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு உடனே இது ஷினியங்கோட போன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆக்சுவலா இந்த வாய்ஸை கேட்ட உடனே நம்ம ஹீரோ கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுவான். ஏன்னா இந்த வாய்ஸ் அவன் என்னைக்கு மறந்ததே கிடையாது. இவனோட ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் கிரஷ்.
இந்த பொண்ணு தான் அது, ஆயங். இந்த பொண்ணோட வாய்ஸ் அவன் இன்ன வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்கான். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பொண்ணை இவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ உடனே இவனும் கேட்பான், ஆயங் தானே, என்னாச்சு, என்ன கால் பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஓ என்ன ஞாபகம் வச்சிருக்கியா, உண்மையிலே சூப்பர் ஷின், பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது, அந்த கிராஜுவேஷன் ஆல்பமா பாத்துக்கிட்டு இருந்தேன், அப்பதான் உன்னோட போட்டோவை பார்த்தேன், உன்னை பார்த்த உடனே சரி உனக்கு கால் பண்ணலாம் தோணுச்சு, நீ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம ஈவினிங் போல ஹேங் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அவ கேட்பா. கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காலை கட் பண்ணிட்டு, தங்கச்சிமா உடனே எல்லாத்தையும் வாயில எடுத்து போடு, அப்படி உடையால போட முடியலனா எல்லாத்தையும் பார்சல் கட்டு, நம்ம உடனே வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா ஆயங்கே கால் பண்ணிட்டால, அதுக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணும்ல. ஆக்சுவலா இந்த ஆயன் கிட்ட போயிட்டு இவன் ஸ்கூல் படிக்கும் போது லவ் சொன்னதே கிடையாது, அப்ப இவனுக்கு எதுவுமே கிடையாது, அப்ப போய் எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனா இப்ப அப்படி கிடையாது, இப்ப இவன் கொஞ்சம் மாறிட்டான்ல, அதனால இந்த தடவை ட்ரை பண்ணி பாப்போம்னு சொல்லிட்டு திரும்பி ஆயங்க பாக்குறதுக்காக அவன் ஈவினிங்கும் போயிருவான். இவங்க 2 பேரும் ஒரு கஃபேல தான் மீட் பண்ணுவாங்க. அங்க உடனே நம்ம ஹீரோ நல்லா வித்தியாசமா ரெடி ஆயிக்கிட்டு, நல்லா புது சொக்காலாம் போட்டுக்கிட்டு அப்படியே சூப்பரா ரெடி ஆயிட்டு போயிருப்பான். அதுவும் பக்காவா ரெடி ஆயிட்டு போயிருப்பான். ஆயங்க பார்த்த உடனே வலிஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப இத்தனை வருஷமா அவன் இந்த ஒரு மொமெண்ட்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். கண்டிப்பா இவ கிட்ட என்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் இந்த தடவை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ உடனே இந்த ஆயவங்க கேட்பா, நீ உன்னை பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு. அவன் உடனே, ஆமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு, அதோட கொஞ்சம் காசும் சம்பாரிச்சேன், அதனாலதான் என்னோட கடன் எல்லாத்தையும் கட்டிட்டேன், அதனாலதான் கொஞ்சம் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். இப்ப எப்படியாவது இவ கிட்ட சொல்லிடணுமே, இந்த லவ் சொன்னா இவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே தெரியலையே, என்ன ஆக போகுதுன்னு சொல்லி நம்ம ஹீரோக்குள்ள ஒரு மாதிரி பதட்டமாயிட்டே இருக்கும். அப்போ உடனே இந்த ஆயன் சொல்லுவா, நீ எப்பயுமே ஹார்ட் ஒர்க் போடுற ஒரு ஆளு, அந்த ஒரு சைடு எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிக்கும், உன்ன அப்பையில இருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ சொல்லுவா. இது கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு அப்படியே மொத்தமே நின்ன மாதிரி ஆயிடும். ஏன்னா ஆயங் என்னை பார்த்திருக்காளா, ஆயங்கும் என்னை பிடிக்குமா, அப்படின்னா ஆயங்கும் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் வச்சிருக்காளா, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, அப்ப யார் இதை முதல்ல சொல்றது அப்படின்றத பொறுத்துதான் நான் இனிமேல் தயங்க கூடாது, கண்டிப்பா என்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் நான் இவகிட்ட சொல்லியே ஆகணும், இவகிட்ட சொல்றது மட்டும்தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு தடவையாவது நான் தைரியமா இதை பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கா ஆயங், எனக்கு இப்ப மட்டும் இல்ல எப்பயுமே உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆக்சுவலா இதை ரொம்ப நாளா நான் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன், ஆனா எனக்கு இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு, நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேனே எனக்கு தெரியல, எனக்கு இதை பத்தி எல்லாம் பெருசா தெரியாது, அதனால நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தேனே என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். இது கேட்ட உடனே அவளும், திடீர்னு நீ ரொம்ப சீரியஸா பேச ஆரம்பிச்சிட்டியே, இருந்தாலும் இப்படி நீ பேசுறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், ஒருவேளை நீ இதை காமெடிக்கு சொல்ல அப்படின்னா இதை யோசிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுவா. கண்டிப்பா நீ தாராளமா டைம் எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவா. இப்போ உடனே தன்னோட மேக்கப்பை மட்டும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவ ரெஸ்ட் ரூம் பக்கம் போவா. நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், தன்னோட மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லிட்டான். நான் எனக்கு எங்கேயோ மச்சம் இருந்திருக்கு, எனக்கு அப்பவே தெரியும், கேம் விளையாடும் போதே நான் கண்டிப்பா லக்கியா மாறிடுவேன் தெரியும், அந்த லெஜெண்டரி கிளாஸ் கிடைக்கும் போதே கடவுள் என் கூட இருக்கா நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், இப்ப அது எல்லாமே நடந்துருச்சு, அப்பாடியோ ஒரு வழியா ஆயங்கிட்ட என்னோட லவ் சொல்லிட்டோம், அவளும் ஒத்துக்கிட்டானா என்னோட லைஃபே மாறிடும், இப்ப நம்மளும் போய் பாத்ரூம் போயிட்டு வந்துருவோம், ஏன்னா அப்புறமா வந்துட்டு பாத்ரூம் போனோம்னா அது நல்லா இருக்காது, இப்பே போயிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அவனும் ரெஸ்ட் ரூம் பக்கம் போவான். அப்ப போறப்ப யாரோ ஒருத்தவங்க சைட்ல நின்று போன் பேசுற மாதிரி கேட்கும், அந்த சவுண்ட் இவனுக்குமே நல்லா கேட்கும், என்னன்னு இவனும் கேட்பான். பார்த்தா அது ஆயங்கோட வாய்ஸ் தான். அவன் உடனே என்ன தெரியுமா போன்ல சொல்லுவா, நம்ம நினைச்ச மாதிரியே தான் இவன் இருக்கான், இவன் இன்னமுமே அதே மாதிரிதான் இருக்கான், இவன் இன்னும் மாறவே இல்ல, இவன் இன்னமுமே ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கான், அதுவும் இவன் போட்டு வந்த காஸ்டியூமை பார்க்கணுமே ரொம்ப கன்றாவியா இருக்கு, இதுக்கெல்லாம் அவன் யார்கிட்ட இருந்து காசு கடன் வாங்கினானே தெரியல, இதுல இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, அவன் என்கிட்ட லவ் சொல்றான், அதுவும் என்கிட்ட, நீ அந்த பெட்டு காசை எடுத்து வை, நான் இவனை கண்டிப்பா இந்த ரியூனியனுக்கு கூட்டிட்டு வரேன், நான் சொன்னா அவன் கண்டிப்பா வாலாட்டிட்டு பின்னாடியே வருவான், நீ வேணா பாரு, அவனை வர வச்சு அங்க செஞ்சுக்கிடுவோம், இந்த மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே கிடையாது, அதுவும் என்னோட வாழ்க்கையில பார்த்ததே கிடையாதுன்னு அந்த போன்ல சொல்லுவா. இது எல்லாத்தையும் கேட்ட உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடும். நம்ம ஹீரோ அதுக்கு மேல எதுவுமே பேச மாட்டான், டைரக்டா ஒரு பஸ்ல ஏறி அவனோட வீட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவா. தான் மாறிட்டதா மட்டும் தான் நம்ம கிரிட் எப்பயுமே யோசிச்சுக்கிட்டே இருந்தா. இந்த மாதிரி காசெல்லாம் இல்லாத நேரத்துல இருந்து இப்ப அவன் கொஞ்சம் மாறிட்டோம், காசுலாம் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பொறுப்பாயிட்டோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். ஆனா எவ்வளவு பணம் வந்தாலும் சரி, அவன் எவ்வளவு காசையான ட்ரெஸ் போட்டாலும் சரி, யாருமே அவனை ஒழுங்கா பார்க்கவே இல்ல, எல்லாருமே அவனை ஒரு சிகரெட்டா தான் பாக்குறாங்க, என்னதான் சிகரெட்டை நம்ம வச்சிருந்தாலும் காஸ்ட்லியான பாக்கெட்ல இருந்தாலும் கடைசியில கால்ல போட்டுதான் மிதிக்க போறாங்க, அந்த மாதிரிதான் தன்னை பாக்குறாங்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான். தனக்கெல்லாம் எதுவுமே பிடிக்க கூடாதுல்ல, தனக்கெல்லாம் ஒருத்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பஸ்லயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவான். இப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் போய் கேம்குள்ள லாகின் ஆவான். ஆனா அவன் அவனாவே இருக்க மாட்டான். இது எல்லாத்த பத்தி யோசிச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்பான். இப்ப இவனுக்கு ஓடுற எண்ணங்கள் எல்லாமே அவன் போய் வேலை பார்க்கணும், அவன் எப்படியாவது சம்பாரிச்சாகணும், அவன் ஃபேமிலியோட கடன் எல்லாத்தையும் கட்டி ஆகணும், அதுவும் இல்லாம அவன் ஃபேமிலியை காப்பாத்தி ஆகணும், வேற எதை பத்தியும் தான் யோசிக்கவே கூடாது, வேலை பார்த்தாகணும்னு அதை பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும், யாரோ ஒருத்தவங்க அவனை கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜிஷுகா தான். அந்த ஜிஷுகா என்ன கேட்டிருப்பானா, நீ எங்க கில்டுல வந்து சேர்ந்துக்கோ, அதுக்கான ஒரு ஆஃபர் லெட்டர் தான் இது, ஏன்னா எங்க கில்டுக்கு நீ தேவை, நீ வந்தீனா மட்டும்தான் எங்க கில்டால ஸ்ட்ராங்கா மாற முடியும் அப்படின்னு அவன் சொல்லியிருப்பா.
இதை கேட்ட உடனேதான் நம்ம ஹீரோக்கும் கொஞ்சமாவது நிம்மதி வந்திருக்கும். ஏன்னா தன்னை தானாவே ஏத்துக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் இருக்காங்க, தன்னோட ஒருத்தவங்க பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். இப்ப ஜெனகா கில்டோட அந்த மொத்த 17 பேருமே நேரா கிளம்பி நம்ம கானோட ஸ்மித்திக்கு வந்துருவாங்க. நம்ம ஜிஷுகாவே சொல்லும், உன்னோட ஸ்கில்ஸ் எங்களுக்கு கண்டிப்பா தேவை, அந்த காரணத்தினால நீ எங்க கூட வந்து சேர்ந்துக்கோ அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு இது கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். மொத்த பேர் வருவாங்க அப்படின்றத அவன் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அவன் தனியா வேலை பார்த்தாலே அவனுக்கு காசு கிடைக்கும்ல, அதனால நான் ஏன் வந்து உங்க கில்டுல சேரணும் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே ஜிஷுகா சொல்லும், நீ எங்க கூட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணினா உனக்கும் அது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உனக்கு பணத்தை தாண்டி உனக்கு ஃபேம்னு ஒண்ணு கிடைக்கும், அது எங்க கூட இருக்கிறப்ப உனக்கு சீக்கிரமாவே கிடைக்கும், நீ கொஞ்சம் சீக்கிரமாவே ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ நம்ம ஹீரோ என்ன கேட்பானா, என்னோட பேஸ் இந்த கானோட ஸ்மித்தி தான், அப்படி இருக்கிறப்ப நான் இந்த இடத்தை தாண்டி வரமாட்டேன், ஒருவேளை உங்க கில்டோட பேஸ் வேற இடத்துல இருந்துச்சுன்னா நான் அந்த இடத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லிடுவா. அது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கும்போது ஜிஷுகாவுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவன் தான் ரொம்ப முக்கியன்ற காரணத்தினால அவ மொத்த கில்டோட பேசையுமே இந்த இடத்துக்கு மாத்திடுறேன்னு சொல்லுவா. இப்ப நம்ம ஹீரோ இதுக்கு ஒத்துக்கிட்டு அவனும் சேர்ந்துருவா. ஜெனகா கில்ட சேர்ந்த உடனே கில்டோட டிஸ்கிரிப்ஷன் அவன் செக் பண்ணி பாப்பான். அவங்களுக்குன்னு எந்த ஆலியன்ஸும் கிடையாது, அவங்களுக்குன்னு எந்த டெரிட்டரியும் கிடையாது. ஆனா அவங்களுக்கு பிரச்சனை மட்டும் கொடுக்கறதுக்கு எக்கச்சக்க பேர் இருக்காங்க, நிறைய பேரோட பகையை மட்டும் சம்பாரிச்சு வச்சிருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்த உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான், உங்களுக்குன்னு ஆலியன்ஸும் இல்ல டெரிட்டரியும் இல்ல, எப்படி நீங்க இருப்பீங்க? ஒருவேளை ஒரு டெரிட்டரி மட்டும் வச்சிருந்தீங்கன்னா மக்கள் எல்லாட்ட இருந்தும் நீங்க டாக்ஸ் வசூலிக்கலாம்ல, அந்த மாதிரி ஒண்ணு ஏன் பண்ணாம இருந்தீங்கன்னு கேட்கும்போது அப்ப நம்ம ஜிஷுகா என்ன சொல்லுவானா, இல்ல இந்த மாதிரியான ஆஃபர்ஸ்லாம் எங்களுக்கும் வந்துச்சு, டெரிட்டரிக்கான ஆஃபர்ஸ் வந்துச்சு, ஆனா அப்ப நாங்க ஒன்ன தேடிக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு நீ தான் முக்கியன்ற காரணத்தினால அந்த டெரிட்டரி ஆஃபர்லாம் வேணாம்னு சொல்லி நாங்க விட்டுட்டோம். இதை கேட்டது நமக்கு ரெண்டுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்ப உங்களுக்கு ஹிடன் கிளாஸ் அந்த அளவுக்கு முக்கியமா, அதுக்கு அந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு அவன் கேட்கும்போது அப்பதான் நம்ம டோபன் சொல்லுவான், ஹிடன் கிளாஸ் அப்படின்றதுக்காக மட்டும் கிடையாது, ஒரு பிளாக் ஸ்மித்ன்றதுனால மட்டும் தான் நீ ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்க சொல்றோம். ஏன்னா இப்ப கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான அளவு பிளாக் ஸ்மித் தான் இருக்காங்க. அதே நேரத்துல அட்வான்ஸ்டு பிளாக் ஸ்மித்னு பிளேயர்ஸ்ல யாருமே கிடையாது. என்பிசில அந்த மாதிரி யாரா இருந்தாலும் அவங்க யாருமே மேஜர் சிட்டிஸ்ல இருக்கிறது இல்ல. அந்த காரணத்தினால தான் பிளாக் ஸ்மித் தேடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கு நம்ம ஹீரோவோட கிளாஸ் பிளாக் ஸ்மித் அப்படின்றதுனால மட்டும் தான் முக்கியமே தவிர நம்ம ஹீரோ ஒரு ஹிடன் கிளாஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருவேளை அவன் கிளாஸ் அவனுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா அதையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்ப அந்த நேரத்துல நம்ம கான் இவங்க எல்லாருக்கும் குடிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று எடுத்துட்டு வருவாரு. இது இப்ப பார்த்த உடனே அங்க இருக்கிற டோபனும் மத்தவங்களும் நம்ம கான் கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்குவாங்க. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சு போயிடும், ஒரு என்பிசியா இருந்தாலும் கான் கிட்டையும் நல்ல விதமா நடந்துக்கிறாங்க. கண்டிப்பா இவங்க எல்லாருமே நல்ல மனுஷங்க தான், இவங்க கூட இருக்கிறதுல தப்பே கிடையாது, நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவான். இப்போ உடனே எல்லாரும் நம்ம ஹீரோ ஒரு பிளாக் ஸ்மித்ன்றதுனால நம்ம கிட்ட ஒரு பிளாக் ஸ்மித் இருக்கு அப்படின்னு வெறிக்க பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்க ஏன் இப்படி பாக்குறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, இந்த பாருங்க நீங்க மெட்டீரியல்ஸும் ப்ரொடக்ஷன் மெத்தடும் கொடுத்தா மட்டும் தான் என்னால உங்களுக்கு எக்யூப்மெண்ட் செஞ்சு தர முடியும். அதே மாதிரி நீங்க அதை ரெண்டுத்தையும் கொடுத்துட்டா மட்டும் நான் உங்களுக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுத்துட மாட்டேன். நீங்க கில்டு மெம்பர்ஸ்ன்றதுனால காசு கொடுக்காம போயிடலாம் நினைக்காதீங்க, எனக்கு காசு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ உடனே ரேகா சொல்லுவான், ஒரு பிளாக் ஸ்மித் தான் எங்களோட கோர், கண்டிப்பா உனக்கு தேவையான காசை நாங்க கண்டிப்பா கொடுப்போம் அப்படின்னு. சரி யாரோட எக்யூப்மெண்ட் இருந்து ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டதோ எல்லாரும் அடிச்சு புடிச்சுக்கிட்டு முன்னாடி வருவானுங்க, என்னோடது ஆர்மி அப்படின்னு. அப்போ உடனே டோபன் சொல்லுவா, இருங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றது தப்பு, ஏன்னா கில்டு மாஸ்டர் தான் நம்ம கில்டோட சிம்பல், அதனால அவங்களோட எக்யூப்மெண்ட் வந்து ஆரம்பிக்கிறது தான் நல்லது, அவங்களோட எக்யூப்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் செய்ய சொல்லுவோம், அடுத்து நானு, ஏன்னா நான் தான் அடுத்து முக்கியமான ஆள்னு ரெண்டாவதுக்கு இவங்க திரும்பி அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப நம்ம கிரிட் உடனே ஒரு 3 பேரை பார்த்து, டோபன், ஜீப், அப்புறம் லக்கு, நீங்க 3 பேர் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆமாமா நாங்க தான், எங்க எக்யூப்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் செய்ய போறியா? இல்ல நீங்க தான் கடைசி, உங்க யாருக்கும் நான் எக்யூப்மெண்ட் ஸ்டார்டிங்ல செஞ்சு தரவே மாட்டேன்டா, நீங்க 2 பேரும் கான் கிட்ட வந்து ஓவரா பேசுனீங்க, நீ ஆரம்பத்துல என்னை ரைட்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்ன, அந்த காரணத்தினால நீங்க 3 பேர் தான் கடைசி, அதுவும் இல்லாம கான் கிட்ட மன்னிப்பு கேட்காம உங்க 3 பேருக்கும் எந்த எக்யூப்மெண்ட்டையும் நான் செஞ்சு தரவே மாட்டேன்பா. உடனே இதை சொன்னதும் நேரா போய் கானோட கால்லே சரணாகதியை அடைஞ்சிருவானுங்க. அந்த அளவுக்கு இவன் போய் மிரட்டுவான். இப்போ உடனே நம்ம ஜிஷுகா வந்து என்ன சொல்லுவானா, உனக்கு பிரச்சனை இல்லைனா நீ போனோட எக்யூப்மெண்ட்டை ஃபர்ஸ்ட் செய். இந்த கில்டை பொறுத்த வரைக்கும் அவன் தான் இருக்கிறதுலே அதிகமான அளவு டேமேஜ் டீலர், அதே நேரத்துல ஃப்ரண்ட்ல நின்று சண்டை போடக்கூடிய ஆளு, சோ அவனோட எக்யூப்மெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் செய்யணும் அப்படின்னு நம்ம ஜிஷுகா சொல்லுவா. ஆனா ஏற்கனவே நம்ம போன் கிட்ட ஒரு ப்ரொடக்ஷன் மெத்தட் இருக்கும், ஆனா என்ன பிரச்சனைனா அதை கத்துக்கிறதுக்கு ஒரு அட்வான்ஸ்டு பிளாக் ஸ்மித் வேணும், அது கிடைக்காம தான் அவனு சுத்திக்கிட்டே இருந்திருப்பான். அந்த ப்ரொடக்ஷன் மெத்தடை வச்சு அவனால எக்யூப்மெண்ட் செய்ய முடியாம இருந்திருக்கும். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இதை உன்னால கத்துக்க முடிஞ்சா இந்த யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பான். பார்த்தா நம்ம ஹீரோ அதை வாங்கின உடனே கத்துக்குவான், ஏன்னா நம்ம லெஜெண்டரி பிளாக் ஸ்மித்ல, அதனால அவனுக்கு இது பெரிய பிரச்சனையா இருக்காது. ஆனா இதை பார்த்ததும் அந்த ஜிஷுகாவுக்கும் போனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன் அப்படின்னா இப்ப இருக்கிற பிளேயர்ஸ்ல இன்டர்மீடியட் பிளாக் ஸ்மித் மட்டும் தான் இருக்காங்க, என்பிசில தான் அட்வான்ஸ்டு பிளாக் ஸ்மித் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரு பிளாக் ஸ்மித்தை பாக்குறது உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு. அதுவும் ஒரு பிளேயரா இருந்து இவன் இந்த மாதிரி எல்லாம் பண்றான். இதே நேரத்துல அவன் அந்த மேலக்கசையும் தோக்கடிச்சா.
இப்ப இது ரெண்டும் இருக்குன்னா அப்ப அவன் ஹிடன் கிளாஸ்லயே ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஒரு ஹிடன் கிளாஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப நம்ம ஹீரோவும் இதை நான் தாராளமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதோட டிஸ்கிரிப்ஷன்லாம் படிச்சு பார்த்துருவான். அப்போ உடனே போகணும், சரி தேவையான மெட்டீரியல்ஸை நான் கொண்டு வந்து கொடுக்குறேன், நான் போய் ரேகஸோட சேர்ந்து அந்த டிவைன் ஷீல்டையும் தேட ஆரம்பிச்சிடுறேன், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். அப்போ போன உடனே அப்ப நம்ம ஹீரோ கிட்ட வேண்டன் வந்து சொல்லுவான், உனக்கு ஆச்சரியமான இல்லைன்னா இதை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தர முடியுமா அப்படின்னு. ஆக்சுவலா அவனோட 2 ஆக்ஸ் இருக்குல்ல, அது அந்த செரிபரஸோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப மோசமாயிடும், அதனால அதை ரிப்பேர் பண்ணி தர முடியுமான்னு கேட்பான். நம்ம ஹீரோவும் அந்த 2 ஆக்ஸையும் எடுத்து செக் பண்ணி பார்த்த உடனே இந்த 2 ஆக்ஸோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாக் பவர் ரொம்ப கம்மியா இருக்கும், நீ இது ட்வின் ஆக்ஸ் யூஸ் பண்ற, இருந்தாலும் அட்டாக் பவர் கம்மியா இருக்கே, இது உனக்கு தெரியுமா அப்படின்னு வேண்டரை பார்த்து கேட்பான். அந்த வேண்டரும் சொல்லுவான், எனக்கு தெரியும், இருந்தாலும் அதோட ஆப்ஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ற காரணத்தினால மட்டும் தான் அதை யூஸ் பண்றேன், நீ சொன்ன மாதிரி அதோட அட்டாக் பவர் கொஞ்சம் கம்மி தான், இருந்தாலும் என்ன பண்றது, அது கொஞ்சம் லாஸ் தான், அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுல அப்படின்னு சொல்லி வேண்டர் கேட்பான். அப்போ உடனே நம்ம ஹீரோ தன்னோட லெஜெண்டரி பிளாக் ஸ்மித் அப்பரைசல ஆன் பண்ணுவான். அந்த வெப்பன்ஸை செக் பண்ணி பார்த்த உடனே அதுல இருக்கிற ஒரு முக்கியமான ஃபீச்சரை கண்டுபிடிச்சிருவான். அதை பார்த்ததும், ஓ இதனாலதான் இது இந்த மாதிரி இருக்கா, இந்தா ரிப்பேர் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு டக்குனு ரிப்பேர் பண்ணிட்டு எடுத்து அந்த வேண்டர் கிட்ட கொடுத்துருவான். அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேண்டரும் அதை வாங்கி அதை பார்த்ததும் ரொம்ப ஆச்சரியப்படுவான். ஏன்னா அந்த ஐட்டமோட டிஸ்கிரிப்ஷன் இப்ப சுத்தமா மாறி இருக்கும், அதோட அட்டாக் பவர் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், அதே நேரத்துல அதோட எஃபெக்ட் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுல அது எல்லாமே அதிகமா இருக்கும், அதே மாதிரி புதுசா ஒரு ஸ்கில்லும் அந்த ஆக்ஸ்ல ஜெனரேட் ஆயிருக்கும். இது எல்லாத்தையும் பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், இது என்ன மேஜிக்கா, எப்படி ஒரு புது ஸ்கில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவனுங்க கேட்கும் போது அப்பதான் நம்ம ஹீரோ சொல்லுவான், இது ஒன்றும் மேஜிக் கிடையாது, இது அப்ரைசல். இப்ப என்னோட அப்ரைசலை வச்சு என்னால ஒரு ஐட்டம்ல ஹிடன் ஃபீச்சர் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியும். இந்த வேண்டரோட ஐட்டம்ல ஒரு ஹிடன் ஃபீச்சர் இருந்துச்சு, இப்ப அட்டாக் பவரை அதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இத்தனை நாளா அது அட்டாக் பவர் லோயர் மோட்ல இருந்துச்சு, அதை ஜஸ்ட் ஆன் பண்ண இப்ப அது ஹையர் மோட்க்கு வந்துருச்சு, அதோட சேர்த்து அந்த புது ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவான். இது கேட்டது நம்ம ஜிஷுவும், ஆமா எல்லா ஐட்டம்லயும் இந்த மாதிரி ஹிடன் ஃபீச்சர் இருக்குமான்னு கேட்பா. அது வந்து எல்லா ஐட்டம்லயும் இருக்குன்னு சொல்ல முடியாது, நான் செக் பண்ணி பார்த்தேன்னா இருக்கா இல்லையான்றதை என்னால தெரிஞ்சுக்க முடியும் சொல்லுவான். இது கேட்டதும், அப்படியா அப்ப என்னோட ஐட்டம்ஸையும் செக் பண்ணி பாரு, என்னோடதையும் செக் பண்ணி பாருன்னு எல்லாரும் வந்து வருஷம் கட்டி நிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. நம்ம ஹீரோ உடனே என்ன யோசிப்பானா, நார்மலா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐட்டம் அப்ரைஸ் பண்ணும் அப்படின்னா, அதாவது தனியா ஒரு புது ஐட்டம் அப்ரைஸ் பண்ணணும்னா அதுக்கு 20 கோல்டு சார்ஜ் பண்ணுவாங்க, 15 இருந்து 20 கோல்டா இருக்கும். இப்ப இவங்க எல்லாருமே புது கில்டு மெம்பர்ஸ், இவங்க கிட்ட போய் அதிகமான காசு கேட்கறது கண்டிப்பா தப்பா தான் இருக்கும், அதனால அந்த மாதிரி கேட்க வேணாம், இவங்களுக்காக டிஸ்கவுண்ட் ஏதாவது கொடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லுவான். நல்லா கேட்டுக்கோங்க மக்களே, நீங்க என்னோட புது கில்டு மெம்பர்ஸ் அப்படின்ற காரணத்தினால உங்களுக்காகவே ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டை நான் தரேன். ஒரு ஐட்டம் அப்ரைஸ் பண்றதுக்கு நீங்க எனக்கு 30 கோல்டு மட்டும் கொடுத்தா போதும், ஜஸ்ட் 30 கோல்டு தான் உங்களுக்காக ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். ஒருவேளை நான் ஹிடன் ஃபியூச்சரை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க அதுக்கு எனக்கு 300 கோல்டு மட்டும் கொடுத்தா போதும், இது உங்களுக்காக மட்டுமே, முதல் நாள் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி எல்லார்கிட்டையும் சொல்லுவான். ஏதோ முன்னாடி இருந்ததை விட கம்மியா காசு கேட்கற மாதிரி என்னமோ தள்ளுபடி அப்படி இப்படிலாம் பேசுவாரு. இப்ப அதுக்கும் அவனுங்க எல்லாரும் ஒத்துக்குருவானுங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஃபீச்சர் கண்டுபிடிச்சா அது நல்லா இருக்கும்ல, அதனால எல்லாருமே ஒத்துக்குருவானுங்க. ஆனா இதுலயும் அவனுங்க 3 பேரையும் கடைசிக்கு தள்ளிடுவான், ஏன்னா இவனுங்க எல்லாம் ரூடான ஆளுங்கல்ல. இப்ப நம்ம போனோம் ரேகஸோ நம்ம போனோட அந்த ஸ்பியருக்கான மெட்டீரியல்ஸை தேடிக்கிட்டு இருப்பானுங்க, ஆனா அதுக்கான மெட்டீரியல்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த காரணத்தினால போனால வெறும் 3 ஸ்பியருக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் தேடி முடிக்க முடியும், அதுக்கான காசு மட்டும் தான் அவன்கிட்ட இருக்கும். இப்ப இதை தேடும் போது அந்த இடத்துல ஜெயின் கில்டோட ஆளுங்க எல்லாரும் சுத்துறதை இவனுங்க பாப்பானுங்க. இந்த ஜெயின் கில்ட் இருக்கானுங்கல்ல, இவனுங்களுக்கும் ஜெடக்கா கில்டுக்கும் எப்பயுமே ஒரு பகை இருக்கு. அது இந்த கேம் இல்ல, சாட்டிஸ்ஃபை மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஜெடக்கா கில்டு எல்டிஎஸ்னு ஒரு கேம்ல இருந்தாங்கல்ல, அந்த கேம்ல இருந்து இவங்க பகையிலே தான் சுத்துறானுங்க. இப்ப அந்த கேம் ஜெடக்கா கில்டு தான் பெருசா இருந்துச்சு, ஆனா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஜெயின் கில்டு தான் பெருசு, அதனால இவங்கள்ட்ட பிரச்சனை வச்சுக்க வேணாம், இந்த இடத்துல இருந்து சீக்கிரமா கிளம்பிடலான்னு இவங்களும் தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேரா கானோட ஸ்மித்திக்கு போவாங்க. ஆனா அங்க போனா எல்லாரும் என்னென்னமோ இருக்கு இல்ல இருக்கு இல்ல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லி நம்ம போன் போய் கேட்கும் போது அப்ப வேண்டர் சொல்லுவா, இங்க பாத்தியா பான், இங்க பாத்தியா நல்லா இருக்கா, இதை பார்த்தோன்னே உனக்கே ஆச்சரியமா இருக்குமே அப்படின்னு சொல்லி தன்னோட ஆக்ஸ் எடுத்து காட்டுவா. ஆக்சுவலா அவன் ஆக்ஸ்ல இப்ப வந்து அந்த ஹிடன் ஃபீச்சரை வந்து அன்லாக் பண்ணிட்டால நம்ம கிரிட், அதனாலதான் அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அதை கேட்டது நம்ம போனு, அப்படியா அப்ப என்னோட ஸ்பேர்லையும் செக் பண்ணி பாருன்னு சொல்லி அவனோட பழைய ஸ்பேர் எடுத்து கொடுப்பான். பார்த்தா அதுல ஹிடன் ஃபீச்சர் இருக்காது. இப்ப நம்ம ஹீரோ ஜஸ்ட் இவனோட ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுக்கே 10,000 கோல்டு சம்பாரிச்சிருவா. அவனுக்கு என்னமோ சந்தோஷம் தான், ஏன்னா இப்படின்றதுக்குள்ள நிறைய காசு வந்துருச்சுல. இப்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால இவனுங்க எல்லாருமே கிளம்பிடுவானுங்க. திரும்பியும் 3 நாள் கழிச்சு ஸ்பியர் எல்லாம் ரெடி ஆயிரும் சொல்லிட்டு நம்ம கிரிட் இவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சிருவான். இப்ப நம்ம கிரிட் என்னதான் ஒரு காம்பேட் கிளாஸா ரொம்ப சூப்பரா இருந்தாலும் பேக்மாவோட ஸ்வாட் டான்ஸ், அதுல வரக்கூடிய 5 ஸ்கில், அது இல்லாம அந்த இமோர்டாலிட்டி 5 செகண்ட் அவன் வந்து சாகாம இருப்பான்ல, இது எல்லாமே நல்லா இருந்தாலும் அவன் உண்மையிலே ஒரு பிளாக் ஸ்மித். அதனால ஒரு பிளாக் ஸ்மித்தா இருக்கும் போது மட்டும்தான், ஒரு பிளாக் ஸ்மித்தா விளையாடும் போது மட்டும்தான் அவன் கிளாஸோட டேலண்ட் அவனுக்கு உண்மையிலே வெளில வரும். இப்ப அவன் அந்த டெம்பரேச்சர் கரெக்டா செட் பண்ணிட்டு அதோட அதை உருக்கி ஒரு மோல்டுக்குள்ளே ஊத்த ஆரம்பிச்சிருவான். அந்த மோல்டுக்குள்ள ஊத்தும் போது அதோட கலர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்ம கிரிட்டுக்கு தோணும், அப்பாடியும் இதோட கலர் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு, கண்டிப்பா இது சூப்பரா வரப்போகுது, ஏன்
இது ஆயங்க விட ரொம்ப பிரிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். ஐயோ ஆயங்க பத்தி நானே யோசிக்கிறேனே, என் மனசை நானே புண்படுத்திக்கிட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிரிட்டுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கும். அப்பப்பா ஆயங்க நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். இப்ப நம்ம கிரிட் அவனோட ஹேமர் எடுத்து அடுத்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம கிரிட் கரெக்டான ஒண்ணு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவான். இப்ப 3 நாள் கழிச்சு நம்ம போன் அந்த கானோட ஸ்மித்திக்கு வருவான். அவனோட ஸ்பியரை வாங்குறதுக்காக வந்திருப்பான். ஆனா கில்டுல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் இங்க வெயிட் பண்ணுவாங்க. நீங்க எதுக்காக வந்தீங்க அப்படின்னு நம்ம போன் கேட்கும்போது வேண்டர் தான் வந்து சொல்லுவான். அது என்ன அப்படின்னா, நம்ம கிரிட் கில்டுல ஒரு மெசேஜ் போட்டிருக்கானா, இந்த மாதிரி போனோட 3 ஸ்பியரையுமே நான் சொதப்பிட்டேன், நீங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு. அதை கேட்டுட்டு தான் எல்லாரும் வந்து இவனுக்காக ஆறுதல் கொடுக்கறதுக்காக வந்திருக்கானுங்க. இப்ப நம்ம ஜிஷுகாவும் சொல்லுவா, கண்டிப்பா அது நல்லா தான் இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாரு அப்படின்ட்டு. அப்போ உடனே நம்ம கிரிடும், என்னடா இது காலங்காத்தாலே ஏன்டா இந்த மாதிரி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த போன் உன்னோட 3 ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து கொடுப்பா. என்னால சரியா செய்ய முடியல, நீ கொடுத்த மெட்டீரியல்ஸ் வச்சு என்னால அவ்வளவுதான் செய்ய முடிஞ்சுச்சு, இதனால இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவா. அப்போ உடனே இந்த போனும் அதை பிரிச்சு பாப்பான். பார்த்தா அவனுக்கு ஒரு அதிர்ச்சி. டக்குனு சடனா நம்ம கிரிட் திரும்பி பாப்பான். ஏன்னா நம்ம கிரிட் சொதப்பிட்டான்னு சொல்லலாம்ல, அதுக்கான காரணம் என்னன்னா அவன் லெஜெண்டரி எதிர்பார்த்தானா, ஆனா லெஜெண்டரி கிடைக்கல. அதுக்கு பதிலா 2 எபிக்கு ஒரு யூனிக் ஸ்பியரை செஞ்சு கொடுத்திருப்பான். அதை பார்த்தோன்னே தான் அந்த போனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மேண்டருக்குமே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். டேய் அது கண்டிப்பா ஃபேக் ஸ்பியரா தான் இருக்கணும், அதை தூக்கி போட்டுரு உனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அந்த யூனிக்கை நல்லா தான் செஞ்சிருப்பான். யூனிக் அளவுக்கு இல்லைனா அப்படின்னாலும் அந்த எபிக்குமே ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதுலயுமே எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கும். இது மட்டும் இல்லாம அந்த போனுக்கு அந்த ஸ்பியரோட பேலன்ஸும் அதை ஹேண்டில் பண்ற விதமும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவனுக்கு அந்த ஸ்பியரே ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப எக்ஸைட் ஆயிருவான். இதுக்கு முன்னாடி வெறும் 2 தடவை மட்டும் தான் இந்த கேமை விளையாடும் போது அவன் ரொம்ப எக்ஸைட் ஆயிருப்பான். முதல்ல இந்த கேம் ரிலீஸ் ஆகி முதல்ல உள்ள வந்தப்ப, ரெண்டாவது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் யூனிஃபைடு ரேங்கிங்ஸ்ல நம்பர் 1 இருக்கிற ஆளு கிராவுகல். அவனை ஃபேஸ் பண்ணும்போது அவனுக்கு அந்த மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் வந்திருக்கு. இந்த ஒரு ஸ்பியர் தனக்கு கிடைக்காதா, யாராவது செஞ்சு தர மாட்டாங்களான்னு சொல்லி கேம் ஃபுல்லா அவன் தேடி பார்த்திருக்கான். ஆனா அந்த ஒரு ஆசை இப்பதான் நிறைவேறி இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்பியரை வச்சு அவன் இன்னும் சீக்கிரமாவே டெவலப் ஆகி இன்னும் பக்காவான இடத்துக்கு போக முடியும்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் செஞ்சு தந்தா நம்ம கிரிட்டுக்கு நன்றியும் சொல்லிக்கிறவான். இதை பார்த்தது நம்ம ஜிஷுகாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் நம்ம கிரிட்டை வந்து கட்டி பிடிச்சு, கிரிட் நீ ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம கிரிட் அப்படியே மயங்கி போயிருவான். இப்ப இன்னொரு பக்கம் இந்த ஸ்பியரோட டியூரபிலிட்டியை செக் பண்ணி பார்க்கணும்ல, அதுக்காக இந்த நம்பர் 1 அசாசின் இருப்பால அந்த ஃபேக்கர், அவ உடனே போன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. இந்த போனும் பதிலுக்கு அந்த ஸ்பியரை வச்சு ஈஸியாவே அட்டாக் பண்ணுவா. இவங்க 2 பேருக்குள்ள சண்டை போடுறப்ப ஒரு கட்டத்துல அந்த ஃபேக்கரோட ஸ்பீடுக்கு எதிரா இந்த ஸ்பியர் ரொம்ப சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணும். அதை பார்க்கும்போது ஃபேக்கருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், போனுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்ப இன்னொரு பக்கம் ஒரு புது கஸ்டமர் நம்ம கானோட ஸ்மித்திக்கு வந்து, இதுதான் உங்க ஸ்மித்தியா இல்ல வேற எதுவுமா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு பண்ணிக்கிட்டு தெரியுமா. ஒரு பக்கம் அவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு தெரியுவானுங்க, இன்னொரு பக்கம் நம்ம கிரிட் மயங்கி கிடப்பான். அப்போ உடனே நம்ம கான கூப்பிடுவாரு, கிரிட் என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்த பக்கம் வாப்பா அப்படின்னு. அது கேட்டது நம்ம கிரிட் சுதாரிச்சு, இவன் என்னை ஏமாத்துறா, இங்க பாருங்க கான் இவளை ஏமாத்துறா, இவளை நம்பாதீங்க, இந்த பாரு என்னை ஏமாத்திட்டு காசு கொடுக்காம ஓடிடலாம் நினைச்சீங்களா, ஒழுங்கு மரியாதையா காசை எடுத்து வைங்கடா அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்போ உடனே இந்த பானு, சாரி மன்னிச்சிரு, கொஞ்சம் எக்ஸைட் ஆனதுனால நானும் விட்டுட்டேன், உனக்கு நான் காசு கொடுத்துறேன், இந்த யூனிக் ஸ்பியரை நான் 8 லட்சம் கோல்டுக்கு வாங்கிக்கிறேன், அது உனக்கு ஓகேவா, என்னால அவ்வளவுதான் கொடுக்க முடியும்னு சொல்லுவா. அதை கேட்ட உடனே நம்ம கிரிட்டுக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னது 8 லட்சம் கோல்டா, 8 லட்சம் கோல்டுனா எங்கேயோ இருக்கே, ஸ்வாட் ஆஃப் செல்ஃப் டிரான்ஸ்லேட்டன்சி 2,20,000 கோல்டுக்கு தான் போச்சு, இவன் ஒரே ஒரு யூனிக் ஸ்பியரை 8 லட்சம் கோல்டுக்கு வாங்கிக்கிறேன்றானா, யார் இவன் பைத்தியக்காரனா இருக்கா. இவன் தான் அந்த 2வது ஏமாளி, நமக்கு கிடைச்ச 2வது அடிமை. அடிமை ரேகஸ், அவன் ஏமாளி. 2வது அடிமை இவன் தான் 2வது ஏமாளின்னு சொல்லுவான். ஆனா இருக்கிறதே பெரிய ஏமாளி நம்ம கிரிட் தான். இந்த மாதிரி ஒரு யூனிக் ஸ்பியரையே 8 லட்சம் கோல்டுக்கு வாங்கிறானுங்க. ஆனா நம்மால லெஜெண்டரி ஸ்வாட கொண்டு போய் 2,20,000 கோல்டுக்கு வித்துட்டு வந்திருக்கான். இவனுங்களை பார்த்து ஏமாளின்னு சொல்றான். இப்போ உடனே நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான், நான் கொஞ்சம் நல்ல மூட்ல இருக்கேன், அந்த காரணத்தினால அந்த 2 எபிக்கை நீ ஃப்ரீயாவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிடுவான். இப்ப இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப தூரத்துல உட்காந்து ஒரு 2 பேர் பார்த்துக்கிட்டே இருப்பானுங்க. இவனுங்க தான் அந்த ஜெயின் கில்ல சேர்ந்தவனுங்க. இப்ப இவனுங்க என்ன யோசிப்பானுங்கன்னா, ஒருவேளை இவன் தான் அந்த அன்னோன் மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேனா இருந்தானா இவன் சரக்கா கில்டுக்கு போகவே கூடாது, நம்ம கில்டுக்கு தான் வரணும். உடனே இதை பத்தி நம்ம கில்டு மாஸ்டர் கிறிஸ் கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு இதை பத்தியே யோசிச்சுட்டு இருப்பானுங்க. இப்ப இந்த ரேகஸும் போனும் தனித்தனியா கிளம்பி அந்த ஷீல்ட தேடி போயிருப்பானுங்க. எதுக்காக இவங்க தேடி போறானுங்க அப்படின்னா, இப்ப கில்டுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆளு. அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஹீரோவோட நம்பிக்கையை சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த ஷீல்ட கண்டுபிடிச்சு கொடுத்தாக்கணும். அதுக்காக இப்ப நம்ம ஜிஷுகா என்ன முடிவு எடுத்திருப்பானா, இது எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சிருவா. ரேகஸையும் போடையும் தனித்தனியா தேடி போக சொல்லிடுவா. அதே நேரத்துல மிச்சம் இருக்கிற கில்டு மெம்பர்ஸ் எல்லாரும் தனியா ரைடுக்கு கிளம்பி போவாங்க. ஏன்னா ரைட்ஸும் பண்ணணும்ல, அதுவும் கில்டுக்கு முக்கியம் தானே. இப்ப இந்த மாதிரி ஒரு 3 பேரா பிரிஞ்சு இவங்க போயிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த ஜெயின் கில்டு இருக்கானுங்கல்ல, அவனுங்க வேற வின்ஸ்டன்ல சுத்துறானுங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஜிஷுகா ரொம்ப கோவமாயிருவா. இப்போ உடனே போனை பார்த்து சொல்லுவா, டேய் போன், நீ இன்னைக்குள்ள அந்த ஷீல்ட கண்டுபிடிக்கலனா உன்னை கொன்றுவேன் அப்படின்னு. ஆனா அவன் எப்பயும் மெசேஜ் கட் பண்ணிட்டு அந்த பக்கமா போயிருப்பான். இப்போ உடனே நம்ம வேண்டர் வந்து சொல்லுவான், ஜிஷுகா நம்ம ஏன் அடுத்து என்னோட வெப்பனை செய்யக்கூடாது, என்னோட வெப்பனை செஞ்சு கொடுத்தா கில்டுக்கு ரொம்ப பெருசா இருக்கும்ல, ரொம்ப முக்கியமான ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்போ உடனே ஜிஷுகா சொல்லுவா, எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு வேண்டர், எல்லாத்துக்கும் அவசரப்பட
கூடாது அப்படின்னு நம்ம ஜிஷுகா சொல்லுவா. இப்ப ரெண்டாவதா நம்ம ஹீரோ செய்யற ப்ரொடக்ஷன் யாருக்கு அப்படின்னா ஒரு சின்ன பையனுக்கு. இவனும் ஜெடக்கா கில்டோட மெம்பர் தான். இவனோட பேர் இபலின். இப்ப இவன் ஒரு வித்தியாசமான ஸ்வாட யூஸ் பண்றவன். அதனாலேயே நம்ம ஹீரோ கொஞ்சம் எரிச்சல் ஆயிட்டு இருப்பான். ஏன்னா என்னதான் ப்ரொடக்ஷன் மெத்தட கொடுத்துட்டாலும் அந்த ஸ்வாடோட டிசைன் ரொம்ப ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். இதோட பேரு ஃப்ளேம் பர்ஜ். இப்ப இந்த ஃப்ளேம் பர்ஜோட ஷேப் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுல நிறைய கூர்மையான பகுதிகள் வளைஞ்சு இருக்கும். இது எல்லாத்தையும் ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வரதுன்றது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இதுக்கு டெக்ஸ்டரிட்டி தான் இருக்கிறதுல முக்கியமான ஸ்டார்ட்டா இருக்கும். நம்ம ஹீரோ கிட்ட 1500 டெக்ஸ்டரிட்டி இருக்கு. நார்மலா லெவல் 2 அட்வான்ஸ்ட் பிளாக் ஸ்மித்தா இருக்கிற நம்ம கான் கிட்டயே 600 தான் இருக்கும். நம்ம ஹீரோ அதுக்கும் டபுள் மடங்கு அதிகமா வச்சிருக்கான். அந்த காரணத்தினால நம்ம ஹீரோவால கண்டிப்பா ஒரு உண்மையான ஒரு ஃப்ளேம் பர்ஜை செஞ்சு முடிக்க முடியும். இன்னும் ஒரு பெட்டரான ஒன்னை செஞ்சு முடிக்க முடியும் அவன் நம்புவான். இப்ப இதே நேரத்துல பெட்ரோ கேசலோட ஒரு அண்டர் கிரவுண்ட் டஞ்சன்ல நம்ம கிறிஸ்டும் அவனோட கில்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் ரைட் போயிட்டு இருப்பானுங்க. அந்த ரைட் அவனுங்க சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவானுங்க. அப்படி கம்ப்ளீட் பண்ண உடனே ஒருத்தன் வந்து கேட்பான், மாஸ்டர் நம்ம ஏன் ஜெடக்கா கில்ட போய் அட்டாக் பண்ணக்கூடாது? ஏன்னா ஜெடக்கா கில்ட தான் இப்ப அந்த அன்னோன் கிராஃப்ட்ஸ்மேன் இருக்கான்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்ம நேரா போய் அந்த இடத்துக்கு போய் அந்த அன்னோன் கிராஃப்ட்ஸ்மேனை நம்ம கில்டுக்கு தூக்கிட்டு வந்துடலாமே. நம்ம கிட்ட தான் மொத்தம் 530 கில்டு மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வெறும் 17 பேர் தானே அப்படின்னு சொல்லி கேட்பான். இதை கேட்ட உடனே நம்ம கிறிஸ் சிரிச்சுக்கிட்டே, நீ சாட்டிஸ்ஃபை கேம் வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த கில்டுல வந்து சேர்ந்த, அதனாலதான் உனக்கு தெரியல. எல்டிஎஸ் கேம்ல இருக்கும்போது ஜெடக்கா கில்ட பார்த்து பயந்து போய் தான் இந்த ஜெயின் கில்டு அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபை கேமுக்கு சீக்கிரமாவே ஓடி வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் ஜெடக்கா கில்டு வந்து சேர்ந்துச்சு. அந்த ஒரு காரணத்தினாலேயே அப்ப ஜெயின் கில்டுல இருந்தவனுங்க யாருமே அந்த அவமானத்தை இன்னும் மறக்கவே இல்லை. அதுவும் இல்லாம இப்ப இந்த ரைடுக்கு மொத்தம் 5ல 3 கேப்டன்ஸ் வரவே இல்லை. அந்த 3 கேப்டன்ஸ் தான் இருக்கிறதுலே அதிகமான கோவத்தோட இருக்கிறவனுங்க. இப்ப அவனுங்க 3 பேரும் நேரா ஜெடக்கா கில்ட எதிர்க்கிறதுக்காக போயிருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ரேகஸ தனியா எதிர்க்கிறதுக்காக மகாரா அப்படின்னு ஒரு மேஜிக் ஸ்வாட்ஸ்மனும், நம்ம போன தனியா எதிர்க்கிறதுக்காக ஜிர்கான் அப்படின்ற ஒரு ஸ்வாட்ஸ்மனும், அதே மாதிரி ஒரு ரைட் டீம் போறானுங்கள நம்ம ஜிஷ்காவோட தலைமையில, அவங்களை எதிர்க்கிறதுக்காக அசலாஸ் அப்படின்ற ஒரு மெஜிஷியனும் போயிருக்காங்க. இப்ப இவனுங்க எல்லாரும் தனித்தனியா நம்ம ஜெடக்கா கில்ட தடுக்கணும் அப்படின்றதுக்காகவே போயிருக்கானுங்க. அப்ப அந்த மகாரா நம்ம ரேகஸ பார்த்து சொல்லுவான், எல்டிஎஸோட ஸ்ட்ராங்கஸ்டான பிளேயர் ரேகஸ், எப்படி இருக்க? சௌக்கியமா? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஃப்ளேம் பாலை எழுப்பி நம்ம ரேகஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு டக்குன்னு நம்ம ரேகஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவா. நம்ம ரேகஸ்க்கு இவன் எதுக்காக சண்டைக்கு வந்திருக்கானே தெரியாது. ஏன்னா இவனை யாருனே தெரியாது. நம்ம ரேகஸ் மறந்து போயிருப்பான். நீங்க யாருன்னு கேட்க ஆரம்பிச்சிருவான். இதை கேட்டு அந்த மகாரா ரொம்ப கோவப்படுவான். இப்ப இன்னொரு பக்கம் அந்த போனுக்கும் ஜிர்கானுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கும்ல, போனுக்கு ஜிர்கான யாருன்றது நல்லாவே ஞாபகம் இருக்கும். எல்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம போன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆளா இருந்தா. ஆனா இந்த சாட்டிஸ்ஃபை கேமை பொறுத்த வரைக்கும் ஜிர்கான் தான் ஸ்ட்ராங்கான ஆளு. ஏன் ஜிர்கான் ஜிஷுகா விட ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அதனால போன் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்ப இன்னொரு முக்கியமான டீம் இருக்குல்ல, நம்ம ரைட் டீம், அதாவது ஜிஷ்காவோட டீம், அந்த டீமை எதிர்க்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வந்திருப்பானுங்க. இவனுங்க எல்லாருமே ஜெயின் கில்டா தான் இருக்கணும். அந்த கிறிஸ் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான். இத எல்டிஎஸோட அந்த பகையை திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஜிஷ்கா யோசிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பதான் நம்ம ஜிஷ்காவுக்கு ஒரு விஷயம் தோணும், இவனுங்க கண்டிப்பா இவனுங்களை மட்டும் டார்கெட் பண்ணியிருக்க மாட்டானுங்க. அதாவது ஜெடக்கா கில்ட டார்கெட் பண்றானுங்கன்னா அவனுங்களோட கோல் ஜெடக்கா கில்டா மட்டும் இருக்காது, கண்டிப்பா அது கிரிட்டா தான் இருக்கும் அப்படின்னு. ஏன்னா கிரிட் தான் முக்கியமான ஆளுன்ற காரணத்தினால நம்ம கிரிட்ட பிடிக்கிறதுக்காக எக்கச்சக்க பேரு ஜெயின் கில்ட்ல இருந்து அந்த கானோட ஸ்மித்திக்கு போயிருப்பாங்க. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, கானோட ஸ்மித்தில ஜெடக்கா கில்டோட மெம்பர்ஸ் எல்லாரும் இல்ல, வெறும் ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் தான் இருக்கான், அந்த இபலின். அந்த இபலினால இவங்க எல்லாரையும் சமாளிச்சு நம்ம கிரிட்ட காப்பாற்ற முடியுமா? இல்ல உள்ள இருக்கிற நம்ம கிரிட் தான் வெளில வந்து சண்டை போட்டாகணுமா? நம்ம கிரிட் வெளில வந்து சண்டை போட்டானா என்ன ஆக போகுதுன்னே தெரியல. இப்ப இந்த ஒரு அட்டாக்க நம்ம ஜெடக்கா கில்டு எப்படி சமாளிக்க போறாங்க, நம்ம கிரிட் முக்கியமா எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்றத நம்ம அடுத்த ஒரு சாப்டர்ஸ்ல பார்ப்போம். சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும் சைலோனா கைஸ், அரிகத்தோ கோசாய்மஸ்.